வணக்கம் மக்களே, இது நம்ம நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம ஓவர் கேட் மன்ஹாவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்களை கொடுத்துட்டு பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம்னா, நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவன் அந்த ஒரு கோலமோட இன்வேஷன் எல்லாத்தையுமே தடுத்துருவான். இது பிரகாம் தான் அமுச்சு வச்சிருப்பான். சோ பிரகாம் அமுச்சு வச்சது அவனுக்குமே தெரிஞ்சிரும். ஏன்னா கடைசியா ஒரு டிராப் இருந்திருக்கும், ஒரு ஐட்டம் டிராப். அந்த டிராப்ல நம்ம பிரகாம் இவனுக்கு ஒரு வார்னிங்கே கொடுத்திருப்பான் டைரக்டாவே. இன்னும் நீ பண்ணலனா, இந்த வெசல் ஆஃப் தி சோலை மட்டும் நீ உருவாக்கலைனா இன்னும் நிறைய அசம்பாவிதங்களை நீ சந்திப்பா அப்படின்னு. சோ இருந்தாலும் நம்ம ஹீரோ அதை ஏத்துக்க வேணாம்னு முடிவு பண்ணிடுவான். ஏன்னா இவன் இப்பவே பைத்தியக்காரனா இருக்கான், உயிரோட வந்தா என்னென்னலாம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிதான் இதை ஏத்துக்கவே மாட்டேன்றான். இப்ப நம்ம கிட்ட ஒரு டியூக்கா மாறிடுவான். அதே மாதிரி அவனுக்கு ரைடான் அப்படின்ற சிட்டி அந்த எம்பரரும் கொடுத்துருவாரு. இப்ப இந்த சிட்டிக்கு ஆரம்பத்திலே தேவையான ஆட்கள் எல்லாத்தையும் முன்னாடியே அமுச்சு வச்சிருவான். அமுச்சு வச்சுட்டு இவன் நேரா ஒரு முக்கியமான ஆளை கூப்பிடணும் அப்படின்றதுக்காக கேசன் கேனியனுக்கு கிளம்பி போயிருப்பான். அங்கதான் பியாரோ வெயிட் பண்ணுவான். சோ அந்த பியாரோவை பாக்குறதுக்காக தான் போயிருப்பான். இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸ் விட்டுட்டு போனோம். இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் அங்க போன உடனே அந்த பியாரோ கேட்பான், யார் நீ, எதுக்காக இங்க வந்திருக்க, என்ன ஆஸ்போஃபல் அமுச்சு வச்சானா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதே நம்ம கிட்ட அதை பார்த்துட்டு, ஏப்பா உனக்கு ஞாபகம் இல்லையா, நீ தான் உனக்கு ஆரம்பத்துல நான் உன்னை பார்க்க வந்தப்ப என்கிட்ட ஒரு வித்தியாசமான ரெக்வஸ்ட் எல்லாம் கொடுத்தீங்க, உண்மையே உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பான். இப்ப நம்ம கிரிட் அவனோட அந்த ரூலர் ஸ்வாட் இருக்குல்ல, அதை வச்சு பியாரோவை பார்க்கும்போது தான் பியாரோ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் அப்படின்றது அவனுக்கு தெரியுது. இந்த பியாரோ இருக்கால, இவன் லெவல் 367ல இருக்கிற ஒரு என்பிசி, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நேம்டு என்பிசி. அதே மாதிரி இவனோட ஸ்டார்ட்டுக்கு growth இருக்குல்ல, அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. ஒரு பிளேயர் மாதிரி இவனும் எந்த அளவுக்கு வேணாலும் ஸ்ட்ராங்கா மாறலாம். அதுவும் இல்லாம இவனோட ஆக்டிவும் இருக்கட்டும் பாசிவும் இருக்கட்டும், எல்லா ஸ்கில்ஸுமே எஸ் லெவல் எஸ் ரேங்க் லெவல்னு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்கில்ஸ் வச்சிருக்கான். இதுலயே முக்கியமான ஒரு ஸ்கில் ஃபேட்டட் டு பெரிஷ். அவன் ஒருவேளை அதை யூஸ் பண்ணானா கண்டிப்பா டார்கெட் செத்துருவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்கில். இதுல ஸ்வாட்கியை யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்ல ரொம்ப ரொம்ப கை தேர்ந்த ஒரு ஆளு, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வாரியர். இதனால மட்டும்தான் நம்ம கிரிட் இவனை தேடி வந்திருக்கான். இவன் இந்த அளவுக்கு இருப்பான்னு சொல்லி அவன் யோசிச்சான் தான். ஆனா இப்ப அதை பார்க்கும்போது கன்ஃபார்மே பண்ணிட்டான். அப்போ அந்த பியாரோ கேட்பான், ஆமா முதல்ல நீ யாருன்றத சொல்லு, உன்னை பார்த்தா ஆஸ்மோஃபல் அனுப்புன மாதிரியே தெரியலையே, அப்போ நீ முதல்ல யாருன்றத சொல்லிட்டு அப்புறம் நீ மத்த வந்த விஷயங்களை சொல்லு அப்படின்னு சொல்லுவான். இப்ப அதை கேட்ட உடனே நம்ம கிரிட்டும், நான் தான் பேக்மாவோட சக்சஸர், எட்னல் கிங்டமோட டியூக், என்னோட பேரு கிரிட், நீ என்னோட நைட்டா மாற மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பான். இது கேட்ட உடனே அந்த பியாரோக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும், கொஞ்சம் ஆச்சரியமாவும் இருக்கும். அப்போ உடனே கிரிட்ட பார்த்து கேட்பான், நீ சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா நான் தான் சொல்றேன்ல, நான் டியூக் தான். சகாரன் எம்பையரோட கம்பேர் பண்ணும்போது எட்னல் கிங்டம் ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு கிங்டம். அந்த மாதிரியான ஒரு கிங்டம்ல டியூக்கா இருக்கிறதுலாம் அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா ஒருவேளை நீ பேக்மாவோட சக்சஸர்னா அப்ப இது வேற. இப்ப பேக்மாவோட சக்சஸரோட நான் சண்டை போடணும்னு ஆசைப்படுறேன். முதல்ல நீ ஒருத்தான ஆளா, நீ உண்மையிலேயே நான் உன்னோட நைட்டா மாறுற அளவுக்கு ஒருத்தான ஆளா அப்படின்றத நான் செக் பண்ணி பார்க்க வேணாமா, அதனால சண்டைக்கு வா அப்படின்னு சொல்லி உடனே ஒரு டியூவலுக்கு உடனே கூப்பிடுவான். இதை பார்த்த உடனே நம்ம கிரிட்டும், ஏப்பா நீ என்ன சைக்கோவா, உடனே பார்த்த உடனே சண்டை போடுறதுக்கு கூப்பிடுறியே, இருந்தாலும் பரவாயில்ல, இதை சீக்கிரமா முடிச்சுட்டு போயிருவோம், ஏன்னா நம்ம சீக்கிரமாவே இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லுவான். இப்ப சண்டையும் ஆரம்பிச்ச உடனே இந்த பியாரோ எதுக்காக இந்த சண்டையை போடணும்னு ஆசைப்பட்டான் அப்படின்னா, இந்த பேக்மா இருக்கார்ல, இவர் தான் ஸ்வாட்சைன் முல்லருக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப கிரேட்டஸ்டான ஸ்வாட்ஸ்மேனா இருந்தாரு இந்த ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்வாட்சைன் முல்லர், அதுக்கப்புறம் பேக்மா. இப்ப அந்த மாதிரி ஒரு ஆளோட சக்சஸரோட எதிர்த்து சண்டை போட்டா தன்னோட ஸ்கில்ஸ் ஸ்வாட்சைன் முல்லரோட கம்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிதான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம பியாரோ பண்ணியிருக்கான். அப்போ உடனே பியாரோவும் டக்கு நம்ம கிரிட்ட பார்த்துட்டு, உன்னோட கிரேட் ஸ்வாட் உண்மையிலே நல்லா இருக்குன்னு சொல்லும்போது நம்ம கிரிட்டும் சொல்லுவான், உன்னோட ஸ்வாடு பாக்குறதுக்கு ஸ்வாட் மாதிரி இருக்கு, ஆனா பிக்ஸ் பண்ணா உண்மையிலே நல்ல ஸ்வாடா மாறிடும் அப்படின்னு. உடனே நம்ம பியாரோ டக்குன்னு அவனோட ஸ்வாட தட்டி விட்டுட்டு, என்னைக்குமே ஒரு வெப்பன் முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லி டக்கு நம்ம கிரிட் அந்த ஸ்வாட் அப்படியே லைட்டா புடிச்சுக்கும் போது டக்குன்னு அவனோட காலையும் தட்டி விட்டுருவான். திரும்பி நம்ம கிரிட் அடிக்கிறதுக்காக வரும்போது நம்ம கிரிட் அவனோட காலை வச்சு தடுத்துருவான். ஆனா டக்குன்னு தன்னோட ஸ்வாட வச்சு திருப்பி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவனோட அந்த காம்பினேஷன் இருக்குல்ல, அது எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்தடுத்த முடிவை ஒட்டே எடுத்துக்கிட்டே இருக்கான். அதனால நம்ம கிரிட்டுக்கு இவனை எப்படி தடுக்கிறது தெரியவே இல்லை. இப்போ உடனே அந்த பியாரோ கேட்பான், நீ பேக்மாவோட சக்சஸர்னு சொன்னியே, அது எல்லாம் பொய்யா, இந்த ஸ்கில்ஸ் தான் பேக்மாவோட ஸ்கில்ஸா என்ன, இல்ல பேக்மாவே லோ லெவலான ஆளா அப்படின்னு சொல்லி கேட்பான். இதை கேட்ட உடனே நம்ம கிரிட்டுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். நீ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, நீ பேக்மாவை பத்தி என்ன வேணாலும் பேசிக்கோ, அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது, ஆனா என்ன நீ மூஞ்சிக்கு முன்னாடி இன்சல்ட் பண்ணவே கூடாது, நான் இப்போ உனக்கு காட்டுறேன்னு சொல்லி பேக்மாவோட ஸ்வாட் டான்ஸ் லிங்க் ஆக்டிவேட் பண்ணுவா. இப்ப இந்த லிங்க்ன்றது காம்பினேஷன் ஆஃப் அட்டாக்ஸ் அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். ஆனா அந்த மாதிரியான அட்டாக்கோட காம்பினேஷனுக்கு வெறும் அதே இடத்துல நின்று வெறும் மினிமமான மூவ்மெண்ட்டை கொடுத்து ரொம்ப ஈஸியாவே அது எல்லா அட்டாக்ஸையுமே பிளாக் பண்ணிடுவான். இதை பார்க்கும்போது நம்ம கிரிட்டுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். இவ்வளவுதான் உன்னோட ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பியாரோ கேட்கும்போது, என்னோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் காட்டினா நீயே ரொம்ப வருத்தப்படுவேன்னு சொல்லி அடுத்து ரெஸ்ட்ரைன்ட்டை யூஸ் பண்ணுவான். இப்ப அவனுக்கு பின்னாடி போயிட்டு டக்குன்னு வேவை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். இது பியாரோக்கு பெருசா டேமேஜ் கொடுத்திருக்காது. பியாரோவால உடனே அந்த ரெஸ்ட்ரைன்ட் இருந்து தப்பிச்சு வந்து இதை தடுத்துட முடியும். ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம கிரிட் அவனோட ஃபுல் ஸ்கில்ஸை இன்னும் யூஸ் பண்ணல. அதாவது கில்ல இன்னும் அவன் யூஸ் பண்ணவே இல்ல. கில்லு தான் அவனோட அல்டிமேட்டான அட்டாக். லிங்க்டு கில்லோ டிரான்செண்டட் கில்லோ எதுவுமே யூஸ் பண்ணல. அதுக்கான காரணம் என்னன்னா, கில்ல யூஸ் பண்ணா இவனுக்கு அதிகப்படியான டேமேஜ் போயிடுச்சுன்னா பிரச்சனை தானே. இவன மாதிரியான ஒரு ஆளு தனக்கு தேவன் வரும்போது இந்த மாதிரியான என்பிசியை டேமேஜ் பண்ணிட கூடாதுன்றதுனால மட்டும்தான் நம்ம கிரிட் அந்த மாதிரி எந்த ஸ்கில்லையும் யூஸ் பண்ணாம இருந்தாலும் இப்ப திரும்பி சண்டை போட்டு தான் ஆகணும்னு சொல்லி வரும்போது அப்போ உடனே பேரோ சொல்லுவான்,
போதும் நான் தோத்து போயிட்டேன், இதோட நீ பாட்டிக்கலாம் அப்படின்னு. ஆக்சுவலா நம்ம கிரிட்டோட அந்த ஸ்வாட் இருக்குல்ல, அது இவனை கொல்லணும் அப்படின்ற எண்ணத்தோட வரல. அத நம்ம பியாரோவால புரிஞ்சுக்க முடியும். அதனால அந்த மாதிரியான ஒரு ஸ்வாடை எதிர்த்து என்னால சண்டை போட முடியாது, நான் என்னோட தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஏப்பா இப்படி எல்லாம் தோல்வியை ஒத்துக்கிறேன்னு சொல்ற, ஆனா நீ நல்லாவே பிளாக் பண்ணியே, நல்லாவே சண்டை போறியே அப்படின்னு. இன்னமும் நம்ம பியாரோ ஃபேட்டட் டு பெரிஷை யூஸ் பண்ணவே இல்ல. அவனுமே நம்ம கிரிட்ட கொல்லும் நினைக்கவே இல்ல. சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப நீ நைட்டா மாறியா அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் கேட்கும் போது, நான் உன்னோட ஒர்க்க பாக்கணும் அப்படின்னு சொல்லி மட்டும் தான் ஆசைப்பட்டேனே தவிர நான் உன்னோட நைட்டா மாறுவேன் எங்கேயுமே சொல்லவே இல்ல. அதனால நீ போயிட்டு வா அப்படின்னு பியாரோ சொல்லிடுவான். ஏப்பா நீ தான் வந்து சண்டை போடணும்னு சொல்லிக்கிட்டே இருந்த, அப்படி இருக்கிறப்ப நீ என்னோட நைட்டா மாற மாட்டியான்னு கேட்கும் போது நீ விட்டு கொடுத்துரு. ஒரு நைட்ன்றவன் லாயல்ட்டியை ஸ்வோர் பண்ணும். அதாவது நான் உனக்கு ரொம்ப ரொம்ப லாயலா இருக்கணும். ஆனா லாயல்ட்டின்றது ஒருத்தவங்க மேல நம்பிக்கை வைக்கும் போது மட்டும் தான் வரும். ஆனா நம்பிக்கை இல்லாத இடத்துல விசுவாசத்தை காட்ட முடியுமா? கண்டிப்பா முடியாது. நான் இனிமேல் என்னோட விசுவாசத்தை யாருக்குமே காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். அதனால என்னால உன்னோட ரெக்வஸ்டை ஏத்துக்க முடியாது, என்னால உன்னோட நைட்டா மாற முடியாது அப்படின்னு சொல்லிடுவான். சோ இதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு ஒரு கேவா காட்டுவாங்க. இப்ப இந்த கேவ்ல திருப்பியும் இந்த பிரகாம் புலம்ப ஆரம்பிச்சிருவான். ஆக்சுவலா இந்த பிரகாம் தான் தான் இருக்கிறதே பெரிய மெஜிஷியன். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மேஜிக்குமே முன்னோடி நான் தான். இந்த உலகத்துல இப்ப மேஜிக் இருக்குன்னா அதுக்கு நான் தான் ஒரு முக்கியமான காரணம். ஆனா என்னோட ஒரு ரெக்வஸ்டையே இந்த பேக்மோட சக்சஸர் ஏத்துக்க மாட்டானா? அவன் என்னையே ஏமாத்திக்கிட்டு இருக்கானா? முமுட் தான் தன்னோட கிரேட்டஸ்டான டிசிபிள். இந்த முமுட் இருக்கால, அவனும் ஒண்ணு சாதாரண ஆள்லாம் கிடையாது. இந்த பிரகாமோட மேஜிக் ஸ்பெல்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு ஸ்பெல். அத நார்மல் ஆளுங்களால கத்துக்கவே முடியாது. ஆனா இந்த முமுட் தான் அது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி இப்ப வந்த மேஜிக்கு முக்கியமான காரணம் முமுட் தான். ஆனா இந்த பிரகாம் என்ன தெரியுமா பண்ணா? இது எல்லாத்தையும் தான் பண்ணேன், நான் தானே அவனோட மாஸ்டர், அப்ப இது எல்லா ஆட்சியும் மட்டுமே எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையும் தனக்கே எடுத்துக்கிட்டான். சோ அந்த மாதிரி நாலேஜோட பிணக்கல்ல தான் இருக்கணும், தனக்குன்னு மேல யாருமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் இருக்கணும்னா திரும்பி உயிர் பெற்று வந்துதான் ஆகணும். அதுக்கு அந்த வெசல் ஆஃப் த சோல் ரொம்ப முக்கியம். அது அந்த பேக்மாவோட சக்சஸர் செஞ்சு தர வரைக்கும் அவனை நான் தொந்தரவு பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அவன் என் கிட்ட இருந்து தப்பிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருப்பான். இப்ப இன்னொரு பக்கம் நம்ம கிரேட் இருக்கான்ல, அவன் இந்த கேசன் கேனியன்ல இருந்து கிளம்பி ஒரு 3 நாள் டிராவல் பண்ணி வந்திருப்பான். அப்படி வர வழியில நிறைய ஆகோஸ் இருக்கும். அது எல்லாமே லெவல் 260 இருக்கிற மான்ஸ்டர். இப்ப இது எல்லாமே நம்ம கிரிட்ட கூட்டம் கூட்டமா வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம கிரிட் இதுங்க எல்லாத்துக்கும் சண்டை போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலா இந்த மான்ஸ்டர் எல்லாத்தையும் தடுக்க முடியாத அளவுக்கு நம்ம கிரிட் ஒன்னும் அவ்வளவு வீக்கான ஆள்லாம் கிடையாது. ஏன்னா அவ்வளவு பெரிய கோலம் இன்வேஷனையே முக்காவாசி தடுத்த ஆளு. அவனால இதை தடுக்க முடியாதா என்ன? இருந்தும் கூட நம்ம கிரிட் கஷ்டப்படுறதுக்கான ஒரே ஒரு காரணம், இது எல்லாத்தையும் பேசிக் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் வச்சு அவன் எதிர்க்கணும்னு நினைக்கிறான். அவனோட ஸ்கில் எதையுமே யூஸ் பண்ணாம. அங்கதான் பிரச்சனையே. இப்ப நம்ம கிரிட் இது எல்லாத்தையும் எதுக்கு பண்றான் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பியாரோ கிட்ட கடைசியா என்ன நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். இப்ப இந்த பியாரோ இருக்கால, தன்னால இந்த ரெக்வஸ்ட் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போகும்போது அப்போதே நம்ம கிரிட் கேட்டிருப்பான், நீ இந்த நம்பிக்கை வைக்கணும், இது எல்லாத்தையும் ரொம்ப அப்சஸ்டா இருக்கிறதுக்கான காரணம் உன்னோட காம்ரேடே உனக்கு துரோகம் பண்ணிட்டான், அந்த டிராமானால தானே அப்படின்னு சொல்லி கேட்பான். இப்ப அதை சொன்ன உடனே இந்த பியாரோவும் சொல்லுவான், நீ இப்பதான் முறையா ஒருத்தவங்களை பாக்குறீன்னா அவங்க கிட்ட இந்த மாதிரிலாம் நீ பேசக்கூடாது, அவங்க சிச்சுவேஷன் என்னன்னு தெரியாம பேசுறது கண்டிப்பா தப்பான விஷயமா இருக்கும் அப்படின்னு. உன்னோட சிச்சுவேஷன் என்னன்றது எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஒரு அகதி, நீ இந்த நாட்டை சேர்ந்தவனே கிடையாது. உன் கூட இருக்கிறவனே உன மேல பழிய போட்டு உனக்கு ஒரு துரோகத்தை பண்ணிட்டான். உன்னோட எம்பரர் கூட உன்னை நம்பாம போயிட்டாரு. அதனாலதான் நீ அந்த இடத்துல இருந்து ஓடி வர வேண்டியதா போச்சு. இந்த மாதிரியான துரோகம் எல்லாமே உனக்கு நடந்த காரணத்தினால, அதுவும் உன்னோட ஃப்ரெண்டு மூலமே நடந்ததுனால நீ என்ன பண்றதுனே தெரியாம திருப்பி நார்மலான மக்கள் கூட கலந்து இல்லாம இந்த மாதிரி தனியா வந்து வாழ்ந்துகிட்டு இருக்க. இது எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லுவா. இது எல்லாத்தையும் கேட்ட உடனே பியாரோக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கும். இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு. உடனே அவனு சொல்லுவான், என்னோட சிச்சுவேஷன் பத்தி உனக்கு நிறைய தெரிஞ்சிருக்கா? அப்ப நீ கண்டிப்பா ஆஸ்மோஃபலோட சேர்ந்து வந்தானா? ஆஸ்மோஃபல் தான் இங்க உன அனுப்பிச்சு வச்சானான்னு கேட்கும் போது, என்ன நீ உளறிக்கிட்டு இருக்க? இந்த கதையை 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நீ தான் சொன்ன. நீ சொன்னதுனால மட்டும்தான் நான் இந்த இடத்துக்கே வந்திருக்கேன். அதனால மட்டும்தான் எனக்கு உன்ன தெரியும். உனக்கு சுத்தமா ஞாபகமே இல்லையா? முதல்ல உன்னோட ரிவெஞ்சுக்காக அந்த ரெக்வஸ்ட் நீ கொடுத்தியே, அதை நீ மறந்து போயிட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பான். இப்பதான் நம்ம பியாரோக்கு ஞாபகம் வரும். 1.5 வருஷத்துக்கு முன்னாடினா அவனா நீ அந்த சின்ன குழந்தையா இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கு, என்னால நம்பவே முடியல அப்படின்பா. யார பாத்தா குழந்தைன்ற? அதுவும் இல்லாம நீ இந்த இடத்துல ஒரு துரோகிக்காக உன்னோட லைஃப வேஸ்ட் பண்றியே, இது உனக்கே தப்பா தோணல? என் கூட வா, உன்னோட ரிவெஞ்ச நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். நீ எதுக்காக என் மேல இவ்வளவு அப்சஸ்டா இருக்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. எட்டல்ன்றது ஒரு நியூட்ரலான கண்ட்ரி. அப்படி இருக்கிறப்ப நீ போருக்கு போகணும்ன்ற அவசியமே இருக்காது. அப்ப என்ன மாதிரியான ஒரு வாரியர் உனக்கு எதுக்கு தேவைப்படுறான்? அதுவும் இல்லாம நான் தான் சொல்லிட்டேல, என்னால இனிமேல் யாருக்கு விசுவாசமா இருக்க முடியாது அப்படின்னு. நான் இப்ப அதை ஒட்டே பண்றது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்னு நம்ம பியாரோ சொல்லும் போது உடனே நம்ம கிரிட்டும், இருப்பா நான் முதல்ல சொல்லி முடிச்சுக்கிறேன். நான் உன்னோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப மெச்சூரான ஆள்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி எல்லாம் எனக்கு இல்ல. ஆனா அதே நேரத்துல நீ ஒரு விஷயத்த பண்ண மாட்டேன்னு சொல்லும் போது அதை உனக்கு ஃபோர்ஸ் பண்ற அளவுக்கு ரொம்ப கேவலமான ஆளும் கிடையாது. அந்த ஒரு காரணத்தினால நீ என்னோட நைட்டா வரணும்னு அவசியம் கிடையாது. என்னோட கெஸ்டாவாவ நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இருப்போம். அப்ப அந்த ட்ரஸ்ட்னா என்ன, அந்த நம்பிக்கைனா என்னன்றதை நம்மளுமே தெரிஞ்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் உனக்கு லாயல்ட்டி வருதா இல்லையான்றதை நீயே பாத்துக்கோ, அந்த ட்ரஸ்ட் வருதா இல்லையான்றதை நீயே புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிருப்பான்.
அதனால மட்டும்தான் இப்ப இந்த பியாரோ கிளம்பி வந்திருக்கான். இப்ப அந்த பியாரோ சொன்னதுனால மட்டும்தான் நம்ம கிரிட் திருப்பி அந்த பேசிக்கான ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பை வச்சு இந்த ஆகஸ அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். ஆனா நம்மளால அதை பண்ண முடியல. அதனாலயே ரொம்ப திக்கி திணறிக்கிட்டு இருக்கான். இப்போ உடனே இது எல்லாத்தையும் கேட்ட உடனே பியாரோ சொல்லுவான், இப்ப உன்னோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் இன்க்ரீஸ் ஆனது உனக்கே தெரியுதுல. அதுக்கான காரணம் உன்னோட பேசிக் லெவல் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்துச்சு. நீ அதை இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமா ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பை கத்துக்கட்டும். அதுக்கப்புறம் நீ உன்னோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். இது நீ என்னோட கெஸ்டா எடுத்துக்கிறேன்னு சொன்னீல என்ன, அந்த ஒரு காரணத்தினால நான் கொடுக்குற கிஃப்ட். அதுவும் இல்லாம அடுத்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போறேன்னு சொன்னியே, அந்த இடத்த பாக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஆவலாதான் இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு. அதுதான் பேட்ரியான் அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் சொல்லுவான். இப்ப நம்ம கிரிட்டும் பியாரோவை கூப்பிட்டுக்கிட்டு பேட்ரியானோட பார்டர் கிட்ட வந்துருவான். இப்ப அங்க வந்த உடனே அப்பாடியோ ஒரு வழியா வந்துட்டோம்டா, இருந்தாலும் ஒரு மாதிரி இந்த பிளேஸ்க்கா வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கொதிச்சுக்கிட்டே இருப்பான் நம்ம கிரிட். இப்போ உடனே நம்ம பியாரோவை கேட்பான், ஆமா நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டே இருக்கேன், இந்த பிளேஸ பத்தி ஒரு மாதிரி எரிச்சலோடயே இருக்கே, எதுக்காக இந்த பிளேஸ் உனக்கு சுத்தமா பிடிக்காதான்னு சொல்லி கேட்கும்போது, இந்த இடத்துல எனக்கு அந்த அளவுக்கு நல்ல சம்பவங்கள் எதுவும் நடக்கல. இதுதான் என்னோட முதல் ஹோம் டவுன். இந்த இடத்துல ஆரம்பிச்சு என்னோட பயணம் எங்கேயோ போய் எங்கேயோ வந்து முடிஞ்சிருக்கு. இருந்தாலும் இந்த ஒரு இடத்தை என்னால மறக்கவே முடியாது. ஏன்னா இந்த இடம் தான் ஃபோர்ட்ரஸ் சிட்டி பேட்ரியான் அப்படின்னு சொல்லுவான். இப்ப இந்த இடத்துல இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு 4 நாள் டிராவல் பண்ணி போனா மட்டும்தான் ரைடனை ரீச் பண்ண முடியும். ஆக்சுவலா இது வழியா தான் போகணும். சோ ரைடனை ரீச் பண்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்காம போயிட்டே இருக்கணும். அதனால கவனமா வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். இப்ப நம்ம கிரிட்டும் அந்த பியாரோவும் அந்த வழியா போயிட்டு இருக்கிறத ஒரு டிவைஸ் மூலமா ஒரு முக்கியமான ஆள் பாத்துருவான். ஆக்சுவலா உண்மையிலேயே இவங்க எதுக்காக இந்த டிவைஸை செட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, பக்கத்துல இருக்கிற நாட்டுல இருந்து எந்த எதிரிகளும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதை செக் பண்ணி வச்சிருக்கானுங்க. உண்மையிலேயே அவங்களை செக் பண்ணும் அப்படின்றதுக்காக. ஆனா நம்ம கிரிட் வந்து இதுல மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு நினைச்சு பார்க்கவே இல்ல. இப்ப நம்ம கிரிட்டே வந்துட்டான் அப்படின்னா அவனை கண்டிப்பா பிடிச்சே ஆகணும். உடனே எல்லா நைட்டையும் வர சொல்லு அப்படின்னு சொல்லி அவனோட நைட்டையும் கூப்பிடுவான். ஏன்னா நம்ம கிரிட்ட சும்மா விடவே கூடாது அப்படின்னு சொல்லி இவன் முடிவோட இருக்கான். இப்ப பேட்ரியான் அப்படின்றது என்ன மாதிரியான சிட்டி அப்படின்னா, இந்த பேட்ரியான் தான் காஸ் கிங்டம்க்கும் எட்னல் கிங்டம்க்கும் பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. ஒரு முக்கியமான ஃபோர்ட்ரஸ் சிட்டியும் கூட. அது மட்டும் கிடையாது, இந்த ஒரு ஃபோர்ட்ரஸ் சிட்டில தான் முக்காவாசி பிளேயர்ஸ் அவங்களோட லைஃபா ஆரம்பிப்பாங்க. அவங்களோட முக்கியமான ஒரு ஹோம் டவுன் இது. சோ இந்த ஒரு ஹோம் டவுன்ல நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, இப்ப இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. எப்பயுமே புது புது பிளேயர்ஸ் இந்த ஒரு ஹோம் டவுனுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க. இப்ப அந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ல எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல நம்ம பியாரோவோ அதே நேரத்துல நம்ம கிரிட்டோ அங்க உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா பியாரோ ரொம்ப நாளா குளிக்காத காரணத்தினால நம்ம பியாரோ மேல சமத்தியா நாத்தம் அடிக்கும். இத பக்கத்துல இருக்கிறவனுங்களா பார்த்துட்டு, சே இந்த மாதிரியான பிச்சைக்காரங்களா யார் உள்ள விட்டது அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷனா பேசுவானுங்க. அதை உடனே கேட்கறேன்னு சொல்லி கோக்குன்னு ஒருத்தன் எந்திரிச்சு வருவான். ஏப்பா இந்த மாதிரியான இடத்துக்குலாம் நீங்க வரக்கூடாதுன்னு தெரியாது, நீங்க இந்த மாதிரியான இடத்துக்குலாம் வரவே கூடாதுப்பா, உடனே கிளம்புங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா அவனுங்க 2 பேரும் கண்டுக்கவே மாட்டானுங்க. அவனுங்க பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பானுங்க. அதை பார்த்த உடனே அந்த கோக்குக்கு ரொம்ப கோவம் வரும். உடனே அப்படியே பொங்கி எழுந்து திரும்பி பிரச்சனைக்கு வரும்போது டக்கு நம்ம பியாரோ சின்னதா ஒரே ஒரு எலும்பு துண்டு எடுத்து அவனோட நெத்தியில தூக்கி போடுவான். அவ்வளவுதான். அது போய் பட்டதுக்கே அவனோட ஹெல்த்ல 30% குறைஞ்சிரும். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஃபோர்ஸா தூக்கி போட்டுருப்பான். இதை பார்க்கும்போது அந்த கோக்கால நம்பவே முடியாது. இப்போட நம்ம கிரிட்டு சொல்லுவான், இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், இந்த மாதிரி பிச்சைக்கார மாதிரி இருக்காத, உன்னோட ட்ரெஸ்ஸை மாத்திக்கோ, முடியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண அப்படின்னு. ஆனா நீ கேட்டியா? இதனாலதான் எல்லாரும் இந்த மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போட நம்ம யாரும் கேட்பான், ஏப்பா நீ என்னோட அப்பியரன்ஸ்க்காக என்ன கூப்பிட்டியா, இல்ல நான் உண்மையிலே நைட் அப்படின்றதுக்காக கூப்பிட்டியா? இந்த மாதிரியான விஷயங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்றதுனால மட்டும்தான் உன்னோட பேசிக்ஸ் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு நம்ம கிரிட்டே கலாய்க்க ஆரம்பிச்சிருவான். அப்போ உடனே கிரிட் சொல்லுவான், எது அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் சண்டை போட்டுட்டு வந்தோமே அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கியா? என்கிட்ட தான் நல்ல எக்யூப்மெண்ட் இருந்துச்சுல, அந்த எக்யூப்மெண்ட் இருக்கிறப்ப நான் எதுக்கு சம்பந்தமே இல்லாம இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் கத்துக்கணும், எனக்கு எதுக்குமா பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பான். ஓஹோ உன்னோட எக்யூப்மெண்ட் நீ அவ்வளவு தூரம் நம்புறியா? அப்படி இருக்கிறப்ப ஒரு கிரேட் ஸ்வாட் யூசரா இருக்க நீ, அப்ப உன்னோட பேலன்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளா இருக்கணும்ல, அதுக்கு உன்னோட வெயிட் உனக்கு கீழே ரொம்ப ரொம்ப அதிகமா ஷிஃப்ட் ஆகணும். அப்போ மட்டும் தான் உன்னால ஒரு கிரேட் ஸ்வாட இன்னும் அதிகமான பவரோட ஸ்விங் பண்ண முடியும். அப்ப நீ ஹெவியான பூட்ஸ் தான் போட்டுருக்கணும், ஆனா நீ என்னடா லைட்டான பூட்ஸ் போட்டுருக்க, அப்படின்னா உன்னோட எக்யூப்மெண்ட்ஸ் நீ தானே தெளிவா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டோடனே நம்ம கிரிட்டி கேட்பான், பூட்ஸ் பேலன்ஸா அப்படின்னா அப்ப நான் வந்து இந்த மாதிரி ஹெவியான பூட்ஸ் போட்டுக்கிட்டேன்னா என் பவர் வந்து ஷிஃப்ட் ஆகுமா, என் பவர் உண்மையிலே அதிகமாகுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது காமனான சென்ஸ் தானே, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு சொல்லி கேட்பான். ஓ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இல்ல, இது ஹிடனான சிஸ்டம், இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஒரு வழியா உண்மையிலே கண்டுபிடிச்சிட்டேன். இந்த கேம் போக போக எவ்வளவு டீப்பா போயிட்டே இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை அலச அலச நான் ஸ்ட்ராங்கா மாறிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நம்ம கிரிட்டை பெருமைப்பட்டுக்கிறவா. ஆக்சுவலா இது உண்மையிலே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், நம்ம கிரிட்டுக்கு இப்பதான் தெரிய வந்திருக்கு. ஏன்னா நம்மளுக்கு தான் கேமே விளையாட தெரியாதுல்ல. அப்போ யாரோ கேட்பான், நீ தான் ஒரு டியூக்குன்னு சொன்னீங்க, அப்படி இருக்கிறப்ப உன்னோட ஐடென்டிட்டியை நீ எதுக்காக மறைக்கிற, சம்பந்தமே இல்லாம இதை மறைக்கிறதுக்கான அவசியம் என்ன அப்படின்னு. அதுக்கெல்லாம் ஒரு சில காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட்டு சொல்லும் போது அந்த நேரத்துல அந்த கோக்கு மறுபடியும் எந்திரிச்சிருவான். நீங்க என்ன மாதிரியான ஒரு 100 லெவல்ல இருக்கிற பிளேயரே அசிங்கப்படுத்திட்டீங்கல, நான் உங்களை சும்மா விட மாட்டேன், இது கண்டிப்பா ஏதோ ஒரு பக்கா தான் இருக்கணும், அந்த பக்கை யூஸ் பண்ணி அடிக்கிறீங்களா, நான் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பெரிய ஆளா மாற போற ஒரு ஆளு, அதுவும் இல்லாம இந்த பேட்ரியான் சிட்டில வந்த 6 மாசத்திலேயே ஒரு ஹை லெவல் பிளேயரா மாறின ஆளு,
என்ன மாதிரியான ஒரு ஆளையும் நீங்க எதிர்க்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் ஃபியூச்சர்ல பச்சர் ஆஃப் த ஸ்ட்ரீட்ஸ் அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயரா மாறுவேன். அப்படி இருக்கிறப்ப நீங்க எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லி உடனே திருப்பி பியாரோவா அடிக்கிறதுக்காக வருவான். இவன் ஓவரா பேசுனதை கேட்ட உடனே நம்ம பியாரோ இருக்கால, முன்னாடியாச்சும் எலும்பு வச்சு அடிச்சான். ஆனா இப்ப ஒரே ஒரு பச்சை பட்டாணியை எடுத்து அந்த பட்டாணியை வச்சு இவன் அடிப்பான். அந்த ஒரு அடிக்கு திருப்பி 30% ஹெல்த் காலி. இதை பார்த்த உடனே அந்த கோக்குக்கு ஒண்ணுமே புரியாது. யாரு சாமி இவன், எங்க இருந்து வந்திருக்கான், இந்த மாதிரி ஒரு ஆளை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி யோசிப்பான். இப்ப கண்டிப்பா ஒரு எக்ஸ்பர்ட் என்பிசியா தான் இருக்கணும், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா இருக்கணும். இவனை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, இந்த மாதிரியான ஒரு ஆளை நான் எதிர்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிருவான். இப்போடே நம்ம கிரிட்டும், ஏப்பா நீ இதெல்லாம் எப்படி பண்ற, இது எதுவும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் நாவலை பார்த்து கத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னது மார்ஷியல் ஆர்ட்ஸ் நாவலா, ஆக்சுவலா நான் ஸ்வாட் கீயை யூஸ் பண்றேன். என்னோட அந்த கீயை வேற ஏதாவது ஒரு ஐட்டம்ல என்னால இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சுச்சுன்னா அந்த ஐட்டமை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும், அதுக்கு ஃபோர்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவான். இப்ப அந்த இடத்துக்கு அந்த டியோ இருக்கால, அவன் மிச்சம் இருக்கிற நைட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துருவான், அந்த முக்கியமான ஆளோட நைட்ஸ். ஆக்சுவலா டியோன்னு சொன்ன உடனே டியோ பிராண்டோவை யோசிக்க கூடாது, இது வேற ஒரு டியோ. இப்ப இவனும் மஞ்சள் கலர் முடிக்காரன் தான் போல. இப்ப இவன் இந்த இடத்துக்கு வந்து நம்ம கிரிட்ட தான் தேடி வந்திருப்பான். இப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் உங்கள யார் கிரிட் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா யாருமே எதுவுமே பேச மாட்டானுங்க, எல்லாரும் அமைதியா இருப்பானுங்க. இப்ப இவன் இந்த மாதிரி துரத்திட்டு வரான்னு தெரிஞ்ச உடனே நம்ம கிரிட்டுக்கு புரிஞ்சு போயிடும், தன்னதான் தேடுறானுங்க, அதனால இங்க இருந்து பேசாம எஸ்கேப் ஆயிருவோம்னு சொல்லி பேராவையும் கூட்டிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பணும்னு ட்ரை பண்ணுவான். இதை பார்த்த உடனே இந்த டியோக்கு ரொம்ப கோவம் வந்து, ஏண்டா நான் இங்க ஒருத்தன் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ என்னடா அப்படியே போயிட்டே இருக்க, நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், கொஞ்சம் நில்றா அப்படின்னு சொல்லி டக்குனு அவனை பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணுவான். அப்போ உடனே நம்ம கிரிட் திரும்பி பார்த்துட்டு, என்னை நின்னா மட்டும் என்ன பண்ணிட போற, நீ ஏமா என்ன பண்ணிருவேன்னு சொல்ற, அப்படி உன்னால என்ன பண்ண முடியும், அதுவும் இல்லாம நீ என்னை டியூக்குன்னு அட்ரஸ் பண்ணவே இல்லையே, உனக்கு நான் அதை சொல்லணுமா என்ன, நான் என்ன உன்னோட பக்கத்து வீட்டுக்காரனா அப்படின்னு சொல்லி கேட்பான். அவ்வளவுதான், அந்த டியோவால ஒண்ணுமே பேச முடியாது, அவன் ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிருவான். அப்போ உடனே நம்ம கிரிட் பக்கத்துல வந்து, இரு நான் உன்னை எங்கேயோ பாத்திருக்கேனே, எனக்கு இப்ப ஞாபகம் வந்துருச்சு, அன்னைக்கு நாள்ல வந்தவன் தானே நீ, அன்னைக்கு வந்தவனுங்கள ஒருத்தனை கூட என்னால மறக்கவே முடியாதுன்னு சொல்லி பலார்னு அவனுக்கு ஒரு அற விடுவான். அவனும் கேட்பான், நீங்க இந்த மாதிரிலாம் இன்னொருத்தரோட நைட் அடிக்கலாமா, நீங்க ஒரு நோபலா இருந்தாலும் உங்களுக்கு யார் அந்த பர்மிஷனை கொடுத்தது அப்படின்னு. என்னது பெர்மிஷனா, எனக்கு யார் பர்மிஷன் கொடுக்கணும்னு நினைக்கிற, அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. அதுவும் இல்லாம அன்னைக்கு அந்த மிஷன்ல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு உனக்கு தெரியுமா, எத்தனை நாள் அதுக்காக போராடி இருப்பேன்னு தெரியுமா, அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மிஷனை முடிச்சா நீங்க எனக்கே துரோகம் பண்றீங்க, அந்த மாதிரியான விஷயத்த பண்ணும்போது நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன் நினைச்சியான்னு சொல்லி அவனை போட்டு பலார்னு அரைஞ்சுக்கிட்டே இருப்பான். அப்போ உடனே இந்த டியோ ரொம்ப கோவமாகி டக்குன்னு தன்னோட கத்தியை எடுக்கலாம் போவான். ஆனா அதுக்குள்ளயுமே நம்ம கிரிட் அவனோட கழுத்துல ஃபெயிலியரை வச்சு, இந்த பாரு ஒரு விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிட்ட நீ, நான் இன்னமும் உன்னோட கழுத்தை இன்னமும் விட்டு வச்சிருக்கிறதுக்கான காரணம் நான் எதுவும் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன், ஏன்னா பொழைச்சு போட்டுன்னு விட்டுலாம் நினைக்கிறேன், அதனால மட்டும்தான். அதனால ரொம்பலாம் ஓவரா என்கிட்ட பேசாத, கான் மாதிரியான நிறைய நல்ல மனுஷங்களா நான் பாத்திருக்கேன், அதனாலதான் உன்ன மாதிரியான ஆட்களை கொல்ல வேணாம்னு நினைக்கிறேன், போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து விட்டுட்டு இவனும் பேரோவும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாங்க. இப்ப அங்க இருந்து கிளம்பலாம் நினைக்கும் போது இந்த கோக் இருக்கால, அவன் ஒட்டே டக்குன்னு நம்ம கிரிட்ட பார்த்து, சார் கிரிட் கொஞ்சம் நெல்லுங்க சார் அப்படின்பா. தம்பி இரு நீ கொஞ்சம் சத்தம் போடாம இரு, ஒருவேளை உனக்கு என்ன தெரிஞ்ச மாதிரி நீ காட்டிக்கிட்ட அப்படின்னா நாலு பின்ன உனக்கு தான் பிரச்சனை வரும், இந்த இடத்துல இருக்கிறப்ப ஒன்னதான் ஏதாவது பண்ணுவாங்க, அதனால இதெல்லாம் வச்சுக்காது அப்படின்னு சொல்லுவான். ஆனா அந்த கோக்கு அதை பத்தி எல்லாம் பிரச்சனையே கிடையாது. சார் நான் உங்களோட ரொம்ப ரொம்ப பெரிய ஃபேன், அந்த ஒரு காரணத்தினால நான் உங்களை மாதிரி தான் ஆகணும்னு நினைக்கிறேன், அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி சார் உங்கள்கிட்ட பேசாம இருப்பேன், நீங்க தான் சார் என்னோட ஐடல் சொல்லுவான். இந்த ஐடலா, அப்படியா, அப்ப ஐடல்லாம் இருக்காங்களா, எனக்கு கூட ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்களா, இப்பெல்லாம் நான் எதிர்பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்போ அவனும் கேட்பான், சார் எனக்காக ஒரே ஒரு சைன் மட்டும் இந்த ஆர்மர்ல போடுறீங்களா, தம்பி சைன் போடுறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், ஆமா நீ என்னோட ஃபேன் தானே, இந்த நோயோட ஃபேன் கிடையாதுல, சேச்சா இல்ல சார் நான் உங்களோட ஃபேன் தான் அப்படின்னோனே நம்ம கிரிட் சைன் போடுவாரு. என்ன தெரியுமா, எப்பயுமே ஒரு பூனை அதோட மாஸ்டருக்கு கீழே தான் இருக்கணும், பை கிரிட் அப்படின்னு சொல்லி சைன் போட்டு போயிருப்பான். ஏன்னா நம்ம நோய் மேல அவன் கொஞ்சம் வெறுப்போடே இருக்கான். இப்ப இந்த ஹோட்டல்ல இருந்து அவங்க வெளில வந்த உடனே அப்போ உடனே நம்ம பியாரோ கேட்பான், ஆமா அப்படி எதுக்காக தான் இந்த இடத்துக்கு நீ வரவே கூடாதுன்னு நினைக்கிறேன், அப்படி என்னதான் பிரச்சனை, என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்ப நம்ம கிரிட் சொல்லுவான், ஒரு கசப்பான சம்பவம் எனக்கு இங்கதான் நடந்துச்சு, உனக்கு நடந்த மாதிரியே தான் கொஞ்சம் வித்தியாசமான விஷயம், ஆனாலும் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, ஆனா அந்த துரோகத்துக்கு அப்புறம் தான் எனக்கு பேக்மாவோட சக்சஸரா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு, அதுக்கப்புறம் எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு, இருந்தாலும் இந்த ஒரு இடத்தை என்னால மறக்கவே முடியாது, அது இங்க இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஆளு, அவனாலதான் இது எல்லாமே எனக்கு நடந்துச்சு, அவனை என்னால சுத்தமா மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவான். சொல்லி முடிச்ச உடனே அந்த ஒரு ஆளே நம்ம கிரிட்டுக்கு முன்னாடி வந்து இறங்குவான். அவன் வேற யாரும் கிடையாது, இந்த ஒரு இடத்தோட லார்ட். அவன் உடனே வந்த உடனே நம்ம கிரிட்ட பார்த்து சொல்லுவான், கிரிட் நான் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, உன்னை நான் இங்க சந்திப்பேன்னு நினைக்கவே இல்ல, இருந்தாலும் நீ அவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு இப்படியே என்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடலாம் நினைச்சீல, நமக்குள்ள செட்டில் பண்ண வேண்டியதுக்கு ஒரு கணக்கு இல்ல, அதை செட்டில் பண்ணாம அப்படியே விட்டுற முடியுமா அப்படின்னு சொல்லுவான். இப்ப வந்திருக்கிறது வேற யாரும் கிடையாது, பேட்டியனோட லார்ட் ஏர்ல் அஷூர்.
முதல்ல நம்ம கிரிட்டி கிட்ட கொடுத்த அந்த quest இருக்குல்ல, அந்த quest கொடுத்ததே இவன் தான். அப்போ இந்த ஏர்லஷூர் சொல்லுவான், இத டியோ கிட்ட விட்டுறது சரியே கிடையாது, நான் இத நானாவே தான் பண்ணியிருக்கணும், இப்ப நான் உன்னை பார்க்க வரது நானா வந்தா தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். அப்போ நம்ம கிரிட்டும் தன்னோட ஹோலி செட் ஆர்மரை போட்டுட்டு, ஆமா நீ என்ன அடிக்கிறான்னு சொல்லி பிளான் பண்றியா என்ன, ஆனா என் மேல கை வைக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது, இப்ப நான் யாருன்றத மறந்து போயிட்டியா, ஒரு டியூக் மேல நீ கை வைக்கிற, அதனால வரக்கூடிய விளைவுகளை தாங்குற அளவுக்கு சக்தி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ இந்த ஏர்லஷூர் சொல்லுவான், நீ வெறும் சாதாரண சக்சஸர் மட்டும்தான், நீ இன்னும் அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது, அதே மாதிரி நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட, நானும் இந்த எட்னால் கிங்டமோட ஒரே ஒரு கிரேட் மெஜிஷியன், என்ன தவிர வேற கிரேட் மெஜிஷியன் எட்னால் கிங்டம்லயே கிடையாது, அப்படி இருக்கிறப்ப என்ன எதிர்த்துட்டு உன்னால இருந்துட முடியும் நினைக்கிறியா, நான் யாருன்றத நீ மறந்து போயிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆக்சுவலி இவன் எதை பத்தி பேசுறான் அப்படின்றது நம்ம கிரிட்டுக்கு நல்லாவே தெரியும். ஆக்சுவலா இந்த காஸ் கிங்டம்க்கு எட்னால் கிங்டம்க்கு பார்டர்ல இருக்கிறது தான் இந்த பேட்ரியாட் சிட்டி அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இந்த காஸ் கிங்டம் இருக்குல்ல, அவங்களுக்கு இந்த எட்னால சுத்தமா பிடிக்காது, எட்னால் நியூட்ரான ஸ்டேட் தான் இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்காது, அதை மொத்தமா ஆக்குபை பண்ணணும்னு அவனுங்க நினைப்பானுங்க, அதுக்காக நிறைய சின்ன குரூப்ஸை வச்சு எட்னால் கிங்டம் எப்படியாவது உழவு பார்க்கறதுக்கு ஆளுங்களை அனுப்பலாம் நினைப்பானுங்க. ஆனா இருந்தாலும் அவனுங்க அவசரப்பட்டு எந்த முடிவை எடுக்காம இருக்கிறதுக்கான காரணம் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான், அது இந்த ஏர்லஷூர் தான், ஒன் ஆஃப் த கிரேட் மெஜிஷியன். அது மட்டும் இல்லாம இப்ப கரண்ட்ல கான்டினென்ட்ல இருக்கிற டாப் 10 மெஜிஷியன்ஸ்ல ஒரு ஆளு. இந்த மாதிரியான ஒரு ஆள் இருக்கிறதுனால மட்டும்தான் இவனுங்க எல்லாரும் பயந்துகிட்டு எதுவுமே பண்ணாம அவசரப்பட்டு முடிவெடுக்காம இருக்கானுங்க. இப்ப அந்த மாதிரியான ஒரு ஆளை தான் நம்ம கிரிட் எதிர்க்க போறான். என்னதான் நம்ம கிரிட் டியூக்கா மாறி இருந்தாலும் நம்ம கிரிட் இப்பதான் டியூக்கா மாறினவன். கிங்டமோட முக்கியமான பலத்துல இவனும் ஒரு ஆளு, இவன் மேல அவ்வளவு சீக்கிரமால கை வச்சிட முடியாது. ஆனா இது நம்ம கிரிட்டுக்கு தான் யோசனையா இருக்கும், இன்னொருத்தனுக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. அவன் உடனே நீ ஒரு மெஜிஷியனா, உன்ன மாதிரி ஒரு ஆள் கூட தான் சண்டை போடுன்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன், அதுவும் ஒரு கிரேட் மெஜிஷியன்னா பக்காவா இருக்கும், உன் கூட கண்டிப்பா சண்டை போட்டு உன்னோட ஸ்கில் என்னன்றதை தெரிஞ்சுக்க போற, அதனால சண்டைக்கு ரெடியாக அப்படின்னு சொல்லுவான். டக்குனு அவனோட ஆராவை பார்த்த உடனே அந்த ஏர்லஷூருக்கு ஒரு மாதிரி ஜர்க் ஆகும். உடனே அவனும் சொல்லுவான், இல்ல நான் உன் கூட சண்டை போட விருப்பப்படல, என்னோட பிரச்சனை எல்லாமே அந்த பையனோட மட்டும் தான், நான் இதுக்காக உன் கூட சண்டை போடணும்னு கேட்கும் போது, நான் ஒன்னும் உன்கிட்ட கேட்கல, நான் சொல்றேன், நீ சண்டை போட சொன்னா சண்டை போட்டுதான் ஆகணும், ஏன்னா உனக்கு வேற சாய்ஸே கிடையாதுன்னு சொல்லி பியாரோ தானாவே சண்டை போடுறதுக்காக வருவான். இப்போ இந்த ஏர்லஷூரும் டக்குனு தன்னோட காட்சி எல்லாத்துல கொஞ்சம் பேரை முன்னாடி வந்து ஷீல்டு பண்ண சொல்லுவான், அது மூலமா தன்னோட ஏதாவது ஒரு ஸ்கில்ல உருவாக்கிடலாம் அப்படின்னு. ஆக்சுவலா இப்போதைக்கு இந்த பியாரோ இருக்கால, அவன் கிரிட்டை விட ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு, அதை இவனும் கெஸ் பண்ணிட்டான். இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு ஆளை உடனே எதிர்த்து சண்டை போடுறது கண்டிப்பா கரெக்டா இருக்காது, தன்னோட பிரச்சனை கிரிட் கூட மட்டும்தான், அதனால கிரிட்டையும் இவனையும் மட்டும் என்காம்பாஸ் பண்ற மாதிரி ஒரு பேரியர் உருவாக்கணும்னு நினைப்பான். அந்த பேரியருக்குள்ள வச்சு கிரிட் அடிச்சுக்கலாம், இவன் கூட சண்டை போடணும்னு அவசியம் கிடையாதுன்னு நினைப்பான். ஆனா பியாரோ சும்மா விடுவானா, அந்த பியாரோ ரொம்ப வேகமா முன்னாடி வந்துட்டு டக்குனு அந்த காட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு, உன் காட்ஸ் எல்லாம் இந்த லெவல்ல தான் இருக்காங்களா, இவங்களையா நீங்க நைட்ஸ் சொல்றீங்க, ரெட் நைட்ஸோட கம்பேர் பண்ணும்போது இவங்க எல்லாம் ரொம்ப வீக்கா இருக்காங்களே, இதெல்லாம் மேன் பவரோட ஒரு வேஸ்ட்னு சொல்லி டக்குனு பியர்லெஸ் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பை யூஸ் பண்ணுவான். அதோட தேர்ட் ஃபார்ம் பட்ட உடனே ஒரு ஸ்வாட்கி அனுப்பின உடனே அவனுங்க எல்லாம் சதறிடுவானுங்க, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்வாட்கி. இப்ப நம்ம ஏர்லஷூரும் டக்குனு பேரியர் உருவாக்கணும்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே இருக்கும் போது அந்த நேரத்துல மிச்சம் இருக்கிற காட்சி எல்லாரும் இவனை அஃபென்சிவா போய் அடிக்கலாம்னு சொல்லி போவானுங்க. ஆனா அவனுங்க எல்லாரையும் ஈஸியா தடுக்கிற நம்ம பியாரோ டக்குனு அவனுங்கள ஒருத்தனோட வெப்பனை பிடிச்சு மேல தூக்கி போட்டுருவா. மேல போட்ட உடனே ஏர் வாக் பண்ணி மேலேயே போய் அந்த வெப்பனை மேல இருந்து கீழே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புவா. அது கீழே பட்ட உடனே மிச்சம் இருக்கிறவங்களும் சதறிடுவானுங்க. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அந்த ஏர்லஷூருக்கு ஒரு மாதிரி எப்படி அதிர்ச்சியா இருக்கும், ஏன்னா இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கானா. ஒரு பேரியரை அவன் காஸ் பண்றதுக்கு ஒரு செகண்ட் தான் ஆகும், ஆனா அந்த ஒரு செகண்ட இவன் கொடுக்கவே மாட்டான். இவனை தடுக்காம நம்மளால பேரியர் போடவே முடியாது, கிரிட்டை ஃபேஸ் பண்ணவே முடியாது. சோ இவனை தடுத்துதான் ஆகணும். இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் எங்க இருந்து வந்தா, ஆமா நீ எதுக்காக கிரிட்டை ப்ரொடெக்ட் பண்ற அப்படின்னு சொல்லி அவன்கிட்டே கேட்க ஆரம்பிச்சிருவா. அப்போ உடனே பியாரோ சொல்லுவா, என்னது நான் டியூக் கிரிட்டை ப்ரொடெக்ட் பண்றேனா, இது அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்லாம் கிடையாது, ஆனா நீ என்ன ஃபேஸ் பண்ணாம அந்த டியூக் கிரிட்டை ஃபேஸே பண்ண முடியாது, அதனால நீ என்ன ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுவும் இல்லாம இப்போதைக்கு அவரோட கம்பேர் பண்ணும்போது நான் என்னோட வீக்கான ஸ்டேட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். இப்ப பியாரோ பக்கத்துல வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே அவனை ஃபேஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக டக்குனு ஒரு இல்யூஷன் மேஜிக்குள்ள அவனை ட்ராப் பண்ணிடுவான். டக்குனு ஹேஸ்டை யூஸ் பண்ணி அவனு வேற ஒரு இடத்துக்கு போயிடுவான். இப்ப இந்த இல்யூஷன்ல தான் இவன் மாட்டிருப்பான். இது நம்ம பியாரோக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லுவான். அவனும் வரிசையா சுத்தி இருக்கிற எல்லா இல்யூஷனையும் வெட்டிட்டே வருவான். ஆனா எதுவுமே ரியல் பாடி இருக்காது, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நீ டைரக்டா ஃபேஸ் பண்ணுன்னு பியாரோவும் சொல்லுவான். ஆனா ஏர்லஷூரை பொறுத்த வரைக்கும் அவன் இன்னொரு பெரிய மேஜிக்கை உருவாக்கணும்னா அதுக்கு டைம் வேணும், அது வரைக்கும் இவனை ஏதாவது பண்ணி ஆகணும்ல, அதனாலதான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான். ஆனா இருந்தாலும் நீ இந்த மாதிரி இடத்துல வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்ட, இப்ப என்னால உன்னை பைண்ட் பண்ண முடியும்னு சொல்லி டக்குன்னு சோல் டீபிலிட்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு மேஜிக்கை யூஸ் பண்ணி அப்படியே பியாரோவை அந்த இடத்துல பைண்ட் பண்ணிடுவா. ரெஸ்ட்ரெயின்ட் மாதிரியான ஒரு அட்டாக் இது. இப்ப இந்த மாதிரியான ஒரு ஸ்பெல்லாம் பியாரோவை தடுக்கவே முடியாது. பியாரோ உடனே இந்த ஸ்பெல்ல இருந்து ரிலீஸ் ஆயிடுவான். இப்ப இந்த ஸ்பெல்ல யூஸ் பண்ண காரணத்தினால கரெக்டா ஏர்லஷூர் எங்க இருக்கான்ற லொகேஷன் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு.
அடுத்த செகண்ட் ஏர்லஷூர் அட்டாக் பண்றதுக்காக அங்க போயிருவான். ஆனா ஏர்லஷூர் இதை பார்த்த உடனே ஐஸ் டொர்னாடோன்னு ஒன்னை யூஸ் பண்ணி டக்கு மொத்தமா பியாரோவை அப்படியே ஒரு ஐஸ் சரைக்குள்ள புடிச்சு வச்சிருவான். இப்ப அவன் வேற ஒரு எஸ்ட்ராக் மேஜிக்கை உருவாக்கி ஆகணும். அதை காசு பண்ற வரைக்கும் கொஞ்சம் டைம் வேணும். அது வரைக்கும் இவனை எப்படியாவது தடுத்துதான் ஆகணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்பான். இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம கிரிட்டுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இந்த பியாரோ ஸ்ட்ராங்கான ஆளுதான், அவனை எதிர்த்து சண்டை போட்டாதான். இருந்தாலும் சைட்ல இருந்து அவனோட காம்பேட்டை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஒரு மெஜிஷியனை எதிர்த்து இவ்வளவு எஃபெக்டிவா அவன் சண்டை போடுறான். இது எல்லாத்தையும் பார்க்கும்போது தான் உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருக்கு நம்ம கிரிட் நினைப்பான். இருந்தாலும் இதுவுமே பியாரோவோட வீக்கெண்ட் ஸ்டேட் தான். ஏன்னா அவனுக்கு அந்த ட்ராமா இருக்குல்ல, அந்த துரோகம் அது நடந்ததுனால அவனோட ஸ்கில்ஸ் எல்லாமே 20% கம்மியா இருக்கு, அவனோட ஸ்டாட்ஸ் முதற்கொண்டு. இப்ப இதுவே அவனோட வீக்கெண்ட் ஸ்டேட்னா அப்ப அவனோட ஃபுல் பவர்ல அவன் எப்படி ஒரு மான்ஸ்டரா இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப அடுத்த செகண்ட் நம்ம பியாரோ அந்த ஐஸ் டொர்னாடோவை உடைச்சுக்கிட்டு நேரா ஏர்லஷூரை ஃபேஸ் பண்றதுக்காக வந்துருவான். நம்ம ஏர்லஷூரை அடிக்க ஆரம்பிச்சிருவான். ஆனா கரெக்டா அந்த செகண்ட்ல நம்ம ஏர்லஷூர் ஒரு பேரியரை போட்டு டக்குல அதுல இருந்து தப்பிச்சிருவான். பரவாயில்ல, நல்ல விஷயம் தான் யோசிச்சிருக்க. ஆனா அந்த பேரியரால என்ன எவ்வளவு நேரம் தடுக்க முடியும்னு கேட்டு டக்குனு திரும்பி அவன் அட்டாக் பண்றதுக்காக வரும்போது அவன் அட்டாக் எங்க படுதோ அங்க மட்டும் இந்த ஏர்லஷூர் பேரியரை உருவாக்குவான். கரெக்டா அவனோட அட்டாக்கை தடுத்துருவான். அவன் ஸ்வாட மட்டும் தடுத்துக்கிட்டே இருப்பான். அதே நேரத்துல தன்னோட வாயில அடுத்த ஒரு மந்திரத்துக்கான சாண்ட சொல்லிக்கிட்டே இருப்பான். ஒரே நேரத்துல சாண்டிங்கும் பண்றான், அதே நேரத்துல இன்னொரு பேரியரையும் யூஸ் பண்றான். இவன் உண்மையிலே கிரேட் மெஜிஷியன் தான். இந்த மாதிரி ஒரு ஆள் கூட சண்டை போடுறது கண்டிப்பா ஃபன்னா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பியாரோவும் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப இவனை ஏதாவது தப்பு பண்ண வைக்கணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு பெரிய அட்டாக்கை யூஸ் பண்ணணும். சோ அதுக்கு அடுத்த அட்டாக்கை யூஸ் பண்ணுவோம் முடிவு பண்ணி பியர்லெஸ் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் 5th ஃபார்ம் ஒரு பெரிய ஸ்வாட் கீ அப்படியே காத்துல அவ்வளவு பெரிய ஸ்வாட் வந்து நிக்கும். இது மொத்தமா ஏர்லஷூரை மொத்தமா அப்படியே பொறக்கிறதுக்காக வரும். ஆனா கரெக்டான நேரத்துல அவன் சாண்டிங்க கம்ப்ளீட் பண்ணியிருப்பான். உடனே அந்த ஸ்வாட் கீ முதல்ல போய் அவன் மேல படுமா, பட்ட உடனே தூள் தூளா உடஞ்சு போயிடும். அதை பார்க்கும்போது பியாரோக்கு ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கும். இதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஸ்வாட் கீ எந்த எஃபெக்டும் கொடுக்கலையா, எப்படி இவன் ஒருவேளை டேமேஜ்க்கு இம்யூனா இருக்கானோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது டக்குன்னு பார்த்தா அவனோட சோல் மட்டும் அவனோட பாடியில இருந்து பிரிஞ்சு இவனோட உடம்புக்குள்ள போகும். அதாவது பியாரோட உடம்புக்குள்ள பியாரோக்கு டக்குன்னு டேமேஜ் போக ஆரம்பிச்சிடும். இந்த ஒரு ஸ்பெல்லோட பேரு ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன். ஏற்கனவே யுஃபிமினா இந்த ஒரு ஸ்பெல்ல தான் அந்த ஆர்பிளுக்குள்ள போட்டா. ஆக்சுவலா இந்த ஒரு ஸ்பெல் இருக்குல்ல, இது மூலமா சோலையும் பாடியும் தனித்தனியா பிரிக்க முடியும். அப்ப 3 செகண்டுக்கு இவங்க பிரிக்கிற அந்த நேரத்துல சோலு தனியா ஒரு டேமேஜை கொடுக்கும், அந்த பாடி இருக்குல்ல அது எல்லா டேமேஜுக்கும் இம்யூனா இருக்கும். அதனாலதான் அந்த ஸ்வாட் கீ அவன் மேல ஒண்ணுமே பண்ணல. ஆனா இந்த ஒரு அட்டாக்க இந்த ஒரு ஸ்பெல் அவன் யூஸ் பண்ணதுக்கான காரணம் அவன் பியாரோவை டார்கெட் பண்றதுக்காகவே இல்ல. இந்த ஒரு ஸ்பெல்ல யூஸ் பண்ணி உண்மையிலே கிரிட்ட தான் அவன் டார்கெட் பண்ணிருப்பான். இப்ப தன்னோட சோலை அப்படியே அந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷனை கொண்டு வந்து நம்ம கிரிட்டோட உடம்புக்குள்ளேயும் பூந்து போயிருவான். அதுல நம்ம கிரிட்டுக்கும் டேமேஜ் விழுந்துரும். இதை நம்ம கிரிட் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். தன்னோட ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஸ்பெல்ல யூஸ் பண்ணிருப்பான்ல, ஒரு எஸ் கிளாஸ் மேஜிக், அதுதான் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன். சோ இந்த ஒரு ஸ்பெல்ல யூஸ் பண்ணி பியாரோவே அட்டாக் பண்ணிடுவான், நம்ம கிரிட்டையும் அட்டாக் பண்ணிடுவான். நம்ம கிரிட்டுக்குமே அதிகப்படியான டேமேஜ் போயிருக்கும். இப்ப அந்த 3 செகண்ட் கரெக்டா முடிய போகுது. வெறும் 3 செகண்ட் மட்டும் தான் அவனோட சோலை அவனால தனியா பிரிக்க முடியும். அந்த 3 செகண்ட் கரெக்டா முடிய போகுது. இப்ப இந்த பியாரோ இருக்கான்ல, இவன் இதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். ஆக்சுவலா பியாரோ இந்த மாதிரியான ஒரு டெக்னிக் அந்த ஏர்லஷூர் யூஸ் பண்ணுவான் அப்படின்னு அவன் யோசிச்சிருக்கவே மாட்டான். அந்த ஒரு காரணத்தினாலதான் தனக்கு இந்த அளவுக்கு டேமேஜ் இருக்கு. இருந்தாலும் ஒரு கிரேட் மெஜிஷியனா உண்மையிலே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றா. ஒருவேளை அவனோட சோல் அந்த அளவுக்கு டேமேஜ் கொடுக்குதுன்னா அப்ப சோலே இல்லாத இந்த பாடி தாங்குதா இல்லையான்னு பாத்துருவோமான்னு சொல்லி அதை அட்டாக் பண்றதுக்காக போவான். ஆனா அந்த நேரத்துல கரெக்டா அந்த சோல் இருக்குல்ல, ஏர்லஷூரோட சோல் திருப்பி அவனோட பாடிக்கு ரிட்டர்ன் ஆயிரும். ரிட்டர்ன் ஆன உடனே அந்த செகண்ட்ல ஒரு பெரிய ஷாக் வேவ். இதை நம்ம யாரும் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். அப்ப இது என்ன அப்படின்னா, இந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் முடிஞ்ச உடனே திருப்பி அவங்க சோல் ரிட்டர்ன் ஆகிறப்ப கிரியேட் ஆகக்கூடிய ஷாக் வேவ் தான் இது. இந்த ஷாக் வேவ் தான் நம்ம பியாரோ திருப்பி பின்னாடி தள்ளும். இப்ப இந்த சான்ஸை யூஸ் பண்ற நம்ம ஏர்லஷூர் இருக்கான்ல, அவன் நம்ம கிரிட்ட மொத்தமா காலி பண்ணணும்னு முடிவு பண்ணி நம்ம கிரிட்ட அட்டாக் பண்றதுக்காக வருவான். ஏன்னா கிரிட்டுக்கு டேமேஜ் போயிருக்குன்றது அவனுக்கு ஏற்கனவே தெரியும். இப்ப நம்ம கிரிட்ட காலி பண்ணிட்டா கணக்கு முடிஞ்சிரும்ல, அதுக்காக தான் கிரிட்ட அட்டாக் பண்ண வருவான். ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம கிரிட் கரெக்டா அவனை அட்டாக் பண்ணி திருப்பி பின்னாடி தள்ளிடுவான். அவன் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். அவனோட பேரியர் போட்டிருந்தாலும் அந்த பேரியரையும் உடைச்சு அதையும் தாண்டி அட்டாக் பண்ணிருப்பான் நம்ம கிரிட். என்னன்னு பார்த்தா தன்னோட ஃபெயிலியரை வெளில எடுத்திருப்பான். நம்ம கிரிட் டோர் அண்ட் ரிங்கை யூஸ் பண்ணி உடனே ஹீல் பண்ணி டக்குன்னு ஃபெயிலியர் எடுத்து இவன் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்ப நம்ம கிரிட் ஏர்லஷூரை பார்த்து சொல்லுவான், நீ தானே சொன்ன ஒரு விஷயத்த பண்ணா நம்ம தான் பண்ணோம் அப்படின்னு, அதனால நானும் முடிவு பண்ணிட்டேன், இந்த சண்டைய நானே போடுறேன்னு சொல்லி டிரான்செண்டட் லிங்க் ஆக்டிவேட் பண்ணுவான். இப்ப வரிசையா அவனை சுத்தி அட்டாக்ஸ் பட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம ஏர்லஷூரால நம்பவே முடியாது. ஏன்னா அவன் ஆரம்பத்துல பார்க்கும்போது ஒரு வீக்கான ஆளா இருந்தா, ஆனா இப்ப இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் வச்சிருக்கான். வெறும் ஒரு 1-1.5 வருஷத்துல இவ்வளவு ஸ்ட்ரென்த் யாரால அச்சீவ் பண்ண முடியுமா என்ன? அதுவும் இல்லாம இவனை பத்தின ரூமர்ஸ் எல்லாம் வந்தப்ப அதை நான் நம்பவே இல்ல. ஆனா இப்ப நேர்ல பார்க்கும்போது தான் எனக்கு தெரிய வருது, இவன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா இருக்கா. ஆனா அன்னைக்கு டேலண்டே இல்லாம இருந்த ஒரு ஆளு அவ்வளவு வீக்கான ஒரு ஆளு இவ்வளவு ஸ்ட்ராங்கா மாற முடியுமா என்ன? இப்ப அவனை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நோபலான ஒரு டிக்னிஃபைடான எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கான். இப்ப இந்த மாதிரியான ஒரு ஆளா அவனால எப்படி சேஞ்ச் ஆக முடியும்? இவனை பார்க்கும்போது இவன் கூட என்னாலே சண்டை போட முடியல, நான் ஒரு கிரேட் மெஜிஷியன், என்னாலேயே இவனை எதிர்த்து சண்டை போட முடியலன்னா அப்ப இவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறி இருக்கான். இவன் எம்பையர்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உனக்கு புரிஞ்சு போயிடும். இப்போ உடனே அவனை பார்த்து சொல்லுவான், எம்பையர்லாம் ஒன்னும் ஒரே நாள்ல கட்டி முடிச்சிட முடியாது,
ஸ்ட்ரென்த்தை உருவாக்கணும்னா அதுக்கு டைம் தேவை, அந்த டைம் இன்னும் உனக்கு இல்ல அப்படின்னு சொல்லி இன்ஃபர்னோ ஹார்பூன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அட்டாக்கை யூஸ் பண்ணுவான். இப்ப அவன் என்ன சொல்லுவானா, அந்த ஏர்லஷூர் இவ்வளவு தூரம் அவன் பில்ட் பண்ணி கொண்டு வந்த அந்த ஸ்ட்ரென்த் அவனுக்கு டைம் மூலமா கிடைச்சது. கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஸ்ட்ரென்த்தை பில்ட் பண்ணி வச்சிருக்கான். இப்ப இந்த ஸ்ட்ரென்த்தை யாராலையும் உடைக்க முடியாது, அதுவும் திடீர்னு புதுசா வந்தவனால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவான். இப்ப நம்ம கிரிட் கரெக்டா அந்த அட்டாக், அந்த இன்ஃபர்னோ ஹார்பூன் அந்த தன்னோட ஃபெயிலியரை வச்சு ஈஸியா சமாளிச்சுட்டு இப்ப அவனை பார்த்து சொல்லுவான், நேரத்தை பத்தி எல்லாம் நீ பேசவே கூடாது, இங்க யார் கோலை ரீச் பண்றாங்க அப்படின்றதுதான் முக்கியம், நீ எப்படி வந்த அப்படின்றதெல்லாம் இங்க யாருமே கவலைப்பட மாட்டாங்க. அதுவும் இல்லாம நீ என்னோட நேரத்தை எவ்வளவு வேஸ்ட் பண்ணிருக்க, அதுவும் ஒரே ஒரு மிஷனை கொடுத்து, அப்படி இருக்கிறப்ப நீ ஏன் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இப்ப நேரத்தை பத்தி பேசுறியா அப்படின்னு சொல்லுவான். நமக்கு கரெக்டா அவன் பக்கத்துல வந்து தன்னோட ஸ்வானை திருப்பி அவனை ஓங்கி அடிப்பான். அப்படி அடிச்ச உடனே அந்த ஏர்லஷூரும் கரெக்டா போய் ஒரு மரத்துல மோதி அப்படியே கீழே விழுந்துருவான். இப்ப நம்ம கிட்ட அவன் பக்கத்துல போயிட்டு, இப்ப நீ ஏன் சொல்லக்கூடாது, டியூ கிரிட் ப்ளீஸ் என்ன மன்னிச்சு விட்டுருங்கன்னு வேணா சொல்லு அப்படின்னு சொல்லுவான். இப்ப இந்த ஏர்லஷூர் யோசிச்சு பார்ப்பான். இப்ப ஆரம்பத்துல நம்ம கிரிட்ட முதல்ல பார்த்தப்ப அவன் எப்படி இருந்தா அப்படின்ற அந்த தோற்றம் கரெக்டா இந்த ஏர்லஷூருக்கு இன்னுமே ஞாபகம் இருக்கு. இவன் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு ஆளா இருந்தா, பேராசை அதிகமா இருந்துச்சு. ஆனா அதே நேரத்துல அவனுக்கு தன்னை மாத்திக்கணும் அப்படின்ற எண்ணம் கூட சுத்தமா இல்ல. ஆனா அப்படி இருந்த ஒரு ஆளு இப்ப ஒரு டிக்னிஃபைடான ஒரு நோபலான அப்பியரன்ஸை வச்சிருக்கான். இப்ப இவ்வளவு தூரம் அவன் மாறி இருக்கான் அப்படின்னா, அவனோட கண்ணுல இருக்க அந்த கான்பிடன்ஸ் வளர்ந்துருக்கு அப்படின்னா அதுக்கான காரணம் அவனும் நிறைய விஷயத்தை தாண்டி வந்திருக்கான். இதெல்லாம் புரியாம நான் மட்டும் தான் மாறி இருக்கேன், நான் மட்டும் தான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அவனோட கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிப்பான். அப்போ உடனே கிரிட்ட பார்த்தா அந்த ஏர்லஷூர் சொல்லுவான், உன்னோட அரகன்ஸ் மட்டும் இன்னும் மாறவே இல்ல, நீ தானே அந்த ப்ராமிஸ் உடைச்ச, அப்படி இருக்கிறப்ப நான் எதுக்காக உன்கிட்ட கெஞ்சணும், அந்த பேக்மாவோட புக்கு இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது, ஆனாலும் நான் உனக்கு அந்த மிஷனா கொடுத்து அதுக்கு எக்கச்சக்க ரிவார்ட்ஸும் கொடுத்திருந்தேன். ஒருவேளை நீ கண்டுபிடிச்சினா அந்த ரிவார்ட்ஸ் எல்லாத்தையும் நான் உன்கிட்ட கொடுத்திருப்பேன்ல, ஆனா நீ என்ன பண்ண, அதை கண்டுபிடிச்ச அடுத்த நிமிஷம் உடனே அதை நீ எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்ட. அப்படி இருக்கிறப்ப நான் தானே உனக்கு தண்டனை கொடுத்தேன், அந்த தண்டனை நீ பண்ண தப்புக்கான தண்டனை. கோவம்னு ஒண்ணு வரணும்னா அது எனக்கு தானே வரணும், அப்படி இருக்கிறப்ப நீ என்ன பார்த்து கோவப்பட்டதுல உனக்கு எந்த தகுதியுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே நம்ம கிரிட், நீ எனக்கு இவ்வளவு ஒரு கஷ்டமான மிஷனை கொடுத்திருக்க, அந்த மிஷன்ல இருக்கிற அந்த புக் இருக்கா இல்லையான்னு உனக்கே தெரியல, அப்படி இருக்கிறப்ப அந்த மிஷனை என்னை வேணே செய்ய வச்சு அந்த மிஷனுக்காக நான் உண்மையே என்னோட கஷ்டம் பட்டு எத்தனை தடவை நான் இறந்து போய் இந்த மிஷனை கஷ்டப்பட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சா நீ உடனே அப்ப வந்து என்ன கொண்டுட்டு போயிடுற, இது எல்லாத்தையும் நான் ஏத்துக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லுவான். ஆனா அது எல்லாம் அப்பயோட முடிஞ்சு போச்சு. ஒருவேளை இப்ப இன்னைக்கு நடந்தது மேபி ஒரு கர்மாவா கூட இருக்கலாம், அதுக்காக தான் நான் திரும்பி உன் மேல கோவப்பட்டேன்னு எனக்கே தெரியல. ஆனா இத்தனை வருஷமா இந்த கிங்டம் நான் ப்ராடக்ட் பண்ணியிருக்கேன், அந்த ப்ராடக்டர் அப்படின்ற பிரைடு இப்போ உன் முன்னாடி தூள் தூளா நொறுங்கி போச்சு. இனிமேலும் நான் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் கொடுக்க போறது கிடையாது, நீ என்ன கொன்று என்னால உனக்கு கீழே அடிப்பணிச்சு போகவே முடியாது, அதனால என்னோட உயிரை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவான். இப்ப நம்ம கிரிட் இருக்கால, ஆரம்பத்துல அந்த பேக்மாவோட ரேரான புக்கை கண்டுபிடிச்சு அந்த லெஜெண்டரி கிளாஸ் கிடைச்சு அது மூலமா அவன் கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்தது எல்லாமே நம்ம கிரிட்டோட எஃபோர்ட்ஸ்னால மட்டும்தான். நம்ம கிரிட் தான் அது எல்லாத்தையும் பண்ணான். ஆனா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தது யாரு, ஏர்லஷூர் தான். ஏர்லஷூர் மட்டும் இல்லைன்னா பேக்மாவோட சக்சஸரா மாறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கிரிட்டுக்கு கிடைச்சிருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடைச்சிருக்காது. அது மட்டும் இல்லாம நம்ம கிரிட்டுக்கு 1-2 விஷயம் அந்த மிஷனை பண்ணும்போது ஒழுங்காவே போகல, அது எல்லாத்துக்கும் காரணம் ஏர்லஷூர் தான் அப்படின்னு சொல்றது கண்டிப்பா கரெக்டான விஷயமா இருக்காது. என்னதான் அந்த மிஷனை கொடுத்திருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணது நம்ம கிரிட்டோட முடிவு தான். அப்படி இருக்கிறப்ப நம்ம கிரிட் எல்லா குறையும் கொண்டு போய் எல்லா தப்பையும் கொண்டு போய் ஏர்லஷூர் தான் பண்ணா அப்படின்னு அவன் மேல பழி போடுறது கண்டிப்பா சரியா இருக்காது அப்படின்றத நம்ம கிரிட் புரிஞ்சுக்கிடுவான். அந்த ஒரு காரணத்தினால இதை இத்தோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஏர்லஷூரும் கேட்பான், நீ என்ன அப்படியே விட்டுற போறியா, என்ன மன்னிச்சிட போறியா, என்ன கொல்ல போறது இல்லையான்னு கேட்கும்போது நம்ம கிரிட்டும் சொல்லிடுவான், அப்புறம் பத்தி எனக்கு தெரியல, ஆனா இப்போதைக்கு உன்னை கொல்லணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு கிடையாதுன்னு சொல்லிடுவான். ஆனா இதை கேட்ட உடனே அந்த ஏர்லஷூருக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிடும். இதுக்கு வாய்ப்பே கிடையாது, நான் ஒரு ஏர்ல், ஆனா நான் ஒரு டியூக்கே அட்டாக் பண்ணிருக்கேன், அப்படி இருக்கிறப்ப இந்த விஷயத்தை நீ அப்படியே விட்டுட்டு போயிட முடியாது, அதுக்கப்புறம் உன்னோட மரியாதை தான் கெட்டு போயிடும். அதுவும் இல்லாம கண்டிப்பா என்கிட்ட இருந்து உனக்கு ஏதாவது தேவைதானே, அதுவும் இல்லாம நீ ரிவார்டே இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவே மாட்டியே, அப்படி இருக்கிறப்ப இந்த விஷயத்தை மட்டும் எப்படி செய்வா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிடும். இப்ப நம்ம கிரிட்டுக்கும் புரிஞ்சிடும், இவனை இப்படியே விட்டுட்டு போனா நாளை பின்ன தன்னோட மரியாதைக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்துரும்னு. ஏன்னா ஒரு டியூக்ல ஒரு வேளை அவன் மேல கை வச்சு அப்படியே விட்டுட்டு போனா சும்மா போய் விட மாட்டானுங்களா, ஏதாவது தப்பா பேசுவானுங்கல்ல, அதனால இவன் கிட்ட இருந்து ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவான். ஃபர்ஸ்ட் அதுக்கு வேற ஒருத்தட்ட கேட்கணும். அதனால பியாரோவை பார்த்து, ஏப்பா பியாரோ நீ என்ன பண்ற அப்படின்னா, இவன் லைட்டா அங்கிட்டு இங்கிட்டு நவுந்தான்னு வச்சுக்கோவேன், இவன் மண்டை மேலே கொட்டு, இவனை கொஞ்ச நேரம் பாத்துக்கோ, நான் ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து லாவுல கான்டாக்ட் பண்ணுவான். அப்போ உடனே லாவலும், கிரிட் நீங்க எல்லாருமே யாரெல்லாம் சொன்னீங்களோ அவங்க எல்லாருமே ரைட் ஹேண்ட்க்கு போயிட்டாங்க, நான் சீக்கிரமாவே அங்க போயிருவேன், நீங்க எப்போ வர போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்ப நம்ம கிரிட்டும் சொல்லுவான், நான் பேட்ரியான்ல இருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் முக்கியமான கெஸ்டையும் கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்துருவேன், ஆனா அதுக்கு முன்னாடி உனக்கு ஏர்லஷூர் தெரியும் தானே, அந்த பேட்ரியானோட லார்டு, அந்த ஏர்லஷூர் கிட்ட ஏதாவது ஒண்ணு கேட்கணும் அப்படின்னா என்ன கேட்கணும் அதை மட்டும் நீ என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவான். நம்ம லாவலும் நல்லா யோசிச்சுட்டு, ஓ பேட்ரியானோட லார்டா, அந்த கிரேட் மியூசிஷியன் பத்தி தானே பேசுறீங்க, அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா அப்ப உங்களால ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் கேட்க முடியும், நீங்க அந்த ஒரு பொக்கிஷத்தை மட்டும் தான் அவர்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவான். இப்ப நம்ம கிரிட்டும் சரி இனிமேல் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு டக்குனு ஏர்லஷூர் கிட்ட வந்து,
குடு, உன்னோட பையனை குடு அப்படின்னு சொல்லி கேட்பான். இதை கேட்ட உடனே ஏர்லஷூருக்கு ஒண்ணுமே புரியாது. என்ன உளறிக்கிட்டு இருக்க? என்னோட பையன் ஒன்னும் ஒரு பொருள் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப என்னோட பையனை எப்படி என்னால கொடுக்க முடியும்? அதுக்கு பதிலா நான் வேற என்ன வேணாலும் தரேன். என் பையனை மட்டும் கேட்காதன்னு சொல்லும் போது எனக்கு வேற எதுவுமே தேவை கிடையாது. ஆனா உன்னோட பையன் மட்டும் தான் வேணும். உன்னோட பர்சனாலிட்டி ஏன் இப்படி இருக்கு அப்படின்றது எனக்கு புரிஞ்சு போயிடுச்சுதான். உன்னோட ஒய்ஃப் ஏற்கனவே ஒரு டிசீஸ்னால செத்து போயிட்டாங்க. உன்னோட பையன் ஒரு வாரியரா இருந்து செத்து போயிட்டான். இப்ப மிச்சம் இருக்கிறது உன்னோட ரெண்டாவது பையன் பிளான் மட்டும் தான். அந்த பையனை நீ கஷ்டப்பட்டு சின்ன வயசுல இருந்து வளர்த்திருக்க. அப்படி ஒரு பையனை விட்டு கொடுக்க கண்டிப்பா உனக்கு மனசு வராதுன்றது எனக்கு தெரியும். ஆனா நீ அவனை தான் என்கிட்ட கொடுக்கணும். அவனை மட்டும் தான் நான் எடுத்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே அவனுக்கு ஒண்ணுமே புரியாது. ஏர்லஷூருக்கு ரொம்ப கோவம் வந்து, நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன். நீ என்னை எரிச்சு கொண்டாலும் சரி, கண்டிப்பா என்னோட பையனை நான் தரவே மாட்டேன். என் பையன் உன்கிட்ட வரவே மாட்டான் அப்படின்னு சொல்லிடுவான். இது எல்லாத்தையும் கேட்ட உடனே நம்ம கிரிட்டுக்கும் கோவம் வர ஆரம்பிச்சிடும். நான் ஒரு தடவை தான் சொல்லுவேன், ஒழுங்கு மரியாதையா நான் என்ன கேட்கிறேனோ அதை கொடுத்துரு. அப்படி கொடுக்கல அப்படின்னா உன் பின்னாடி உனக்கு தான் ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு. இது எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த பிளாண்டே வந்துருவான். அவ உடனே நம்ம கிரிட்டை பார்த்துட்டு, டியூ கிரேட், போதும், இத்தோட நிறுத்திக்கலாம். நான் உங்க கூட வரேன். அதனால எங்க அப்பாவை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே ஏர்லஷூருக்கும், பிளான், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீ இதுக்குள்ள சம்பந்தப்படாத. இது என்னோட பிரச்சனை. இதை நான் பாத்துக்கிறேன். நீ ஒழுங்கு மரியாதை திருப்பி பேலஸ்க்கு போன்னு சொல்லும் போது, இல்லப்பா நான் கண்டிப்பா இதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவா. இப்ப இதை கேட்ட உடனே ஏர்லஷூருக்கு திரும்பி கோவம் வந்துரும். நம்ம கிரிட்டை பார்த்து, கிரிட், நீ மட்டும் என் பையனை கூட்டிட்டு போறேன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அந்த காட் யாட்டான் கிட்ட என்னோட சோலை விற்கணும்னாலும் பரவாயில்ல, அதிகப்படியான பவரை வச்சு கண்டிப்பா நான் உன்னை இங்கேயே கொண்டுருவேன். ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிரு. என் பையனை எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லுவான். ஆனா அப்போ உடனே அவங்க பையன் வந்து, அப்பா போதும், நீங்க நான் ஏதாவது படிக்க போறேன், ரொம்ப ஊருக்கு படிக்க போறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கோங்களேன். நீங்க ஏன் நான் இங்க இருந்து அப்படியே மொத்தமா போயிடுறேன்னு நினைக்கிறீங்க? நான் கண்டிப்பா திருப்பி வருவேன். எல்லாத்தையும் கத்துக்கிட்டு ஒரு நல்ல பையனா திருப்பி உங்ககிட்டயே வருவேன். அது வரைக்கும் நீங்க உங்களை பாத்துக்கணும். இந்த சாப்பாடையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. டெய்லி மறக்காம சாப்பிடுங்க. நீங்க ஆரோக்கியமா இருக்கிறத பாக்குறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் திரும்பி வரும்போது நீங்க கண்டிப்பா நல்ல நிலைமையில இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான். இது எல்லாத்தையும் கேட்ட உடனே நம்ம கிரிட், சபா ஏப்பா நான் முழுசா சொல்லாததுனாலதான் இந்த மாதிரிலாம் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நான் ஒன்னும் உன்னோட பையனை அப்படியே தூக்கிட்டுலாம் போறது இல்ல. நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய வில்லெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் எனக்கு இப்ப நிறைய ஆளுங்க தேவைப்படுறாங்க. நான் ஒரு முக்கியமான வேலைக்காக ஆளுங்களை தேடிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு உன்னோட பையனை கொடுத்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான். உன் பையனை என்கிட்ட விடு. ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி நினைச்சுக்கோ. உன் பையனுக்கு தேவையான ட்ரைனிங்லாம் கொடுத்து திருப்பி உன்னோட பையனை நான் உன்கிட்டே அமுச்சு வச்சிடுறேன். என்னோட வேலை முடிஞ்சோடனே உன் பையன் உன்கிட்டே வந்துருவான். அப்ப பாரு, உன்னோட பையன் உன்னையும் விட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா மாறி இருப்பான். நீயே அவனை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவேன்னு சொல்லுவான். இப்ப நம்மளுக்கு அப்படியே வேற ஒருத்தனை காட்டுவாங்க. சோ இவன் இந்த யூனிஃபைட் ரேங்கிங்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுல 3வது இடத்துல கிறிஸ் திருப்பியும் அந்த 3rd கிளாஸ் அட்வான்ஸ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டான் அப்படின்றத பத்தி தெரிஞ்சிருக்கும். இப்ப 3rd கிளாஸ் அட்வான்ஸ்மெண்ட் அவன் கம்ப்ளீட் பண்ணிட்டானா அப்ப நம்ம இன்னும் நிறைய எஃபோர்ட்டா போட்டாகணும். அதே மாதிரி இந்த டஞ்சன்ல நான் கிட்டத்தட்ட 15 மணி நேரத்தை செலவு பண்ணிட்டேன். இனிமேலும் என்னால இந்த இடத்துல நேரத்தை செலவு பண்ண முடியாது. நான் ஈஸ்டர்ன் கான்டினென்ட்க்கு வந்ததுக்கான காரணமே இதுக்கு மூலமா நிறைய டைட்டில்ஸ் கிடைக்கும் அப்படின்றதுனால மட்டும்தான். ஆனா நான் திருப்பி வெஸ்டர்ன் கான்டினென்ட்க்கு போகணும். ஏன்னா அங்கதான் லெவலப் ஆக முடியும். சோ அங்க போயிட்டு கொஞ்சம் லெவலப் ஆயிட்டு திருப்பி ஈஸ்டர்ன் கான்டினென்ட்டோட ஒரு முக்கியமான பகுதியை வந்து அட்டாக் பண்ணும். அப்பதான் எனக்கு இன்னும் நிறைய டைட்டில்ஸ் நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவான். ஆக்சுவலா இவன் யாரு அப்படின்னா, இவன் தான் கிராவுகல். இவன் தான் ஸ்கை ஓவர் த ஸ்கை, இந்த மொத்த கேமோட நம்பர் 1 பிளேயர். யூனிஃபைட் ரேங்கிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆளு. இப்ப இவனை தான் காட்டுவாங்க. இவன் அடுத்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு இருக்கான். இப்ப இதே நேரத்துல அடுத்து நம்மளுக்கு கிரிட்டை காட்டுவாங்க. நம்ம கிரிட் ரைடானுக்கு போயிட்டு இருப்பாப்புல. ஃபர்ஸ்ட் ஒரு பாலைவனத்தை கடந்து தான் ரைடானுக்குள்ள போகணும். ஆக்சுவலா அது ஒரு பாலைவனத்துக்கு நடுவுல தான் இருக்கு. இப்ப அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கும் போது அப்போ உடனே நம்ம பியாரோவை பார்த்து கேட்பான், ஆமா நீ அஷூர் கூட சண்டை போட்டியே, அது எப்படி இருந்துச்சு? அஷூர் உண்மையிலே ஸ்கில்டா தானே இருந்தா அப்படின்னு சொல்லும் போது, ஆமா நான் நினைச்சதை விட அவன் உண்மையிலே ரொம்ப ஸ்கில்டா இருந்தான். ஆனா ஒருவேளை அவன் ஆர்பை யூஸ் பண்ணியிருந்தானா அப்ப அந்த சண்டை வேற மாதிரி போயிருக்கும் அப்படின்னு நம்ம பியாரோ சொல்லுவான். ஆக்சுவலா அஷூர் சண்டையில ஸ்டாஃப் மட்டும் தான் யூஸ் பண்ணா. ஒரு ஸ்டாஃபால மேஜிக் ஆம்பிளிஃபிகேஷனையும் காஸ்டிங் ஸ்பீடை ரெடியூஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் தான் பண்ண முடியும். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டியுமே கூட அஷூர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா. அதுலயே முக்கியமா அவனோட ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன், அத நம்ம கிரிட் ஹோலி லைட் ஆர்மர் வச்சு சமாளிக்க வேண்டியதா போச்சு. ஒருவேளை ஹோலி லைட் ஆர்மர் இல்லாம போயிருந்துச்சு, நம்ம கிரிட்டுக்கு அப்பவே சர்வைவல் ஸ்கில் ஆக்டிவேட் ஆயிருக்கும். இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் தான் அஷூர். நம்ம கிரிட் இந்த ஒரு அட்டாக் தன்னோட ஆர்மர் வச்சு தான் ஃபேஸ் பண்ணிருப்பான். ஆனா அப்படி இருக்கிறப்ப அப்பயே நம்ம கிரிட்டுக்கு இவ்வளவு டேமேஜ் போயிருக்கு. ஆனா எந்த ஒரு ஆர்மரும் இல்லாம இந்த ஒரு அட்டாக்க ஃபேஸ் பண்ணி அப்பயும் கூட எதுவுமே நடக்காத மாதிரி நிக்கிறானே இந்த பியாரோ. இவன் எந்த மாதிரியான ஒரு மான்ஸ்டரா இருக்கணும்னு சொல்லி நம்ம கிரிட் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ உடனே பியாரோவை பார்த்து ஒரு முக்கியமான கேள்வி கேட்பான். ஆமா நீ தான் இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளா இருக்கீல, அப்படி இருக்கிறப்ப உன்னாலே ரிவெஞ்ச் எடுக்க முடியாத அளவுக்கு அந்த ஆஸ்மோஃபல் உன்னோட ஸ்ட்ராங்கான ஆளா? அவன் கிட்ட கண்டிப்பா இம்மோர்டல் ஸ்கில் இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாதுன்னு நான் தோணுது. அவன் ஒரு நார்மலான மனுஷனா தான் இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப நீ ஃபேட்டட் டு பெரிஷை யூஸ் பண்ணினா அவன் செத்துருவான்ல, அதையே யூஸ் பண்ணாம இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ உடனே பியாரோ சொல்லுவான், அவன் ஸ்ட்ராங்ன்றதுனால என்னோட ரிவெஞ்சை கம்ப்ளீட் பண்ண முடியாம இல்ல, என்னால அந்த சகாரன் எம்பேருக்கு போக முடியாது. நான் அங்க போனாலே என்ன கொல்றதுக்கு மொத்த எம்பேர்ல இருக்க படைகளே அமுச்சு வைப்பாங்க. ஏன்னா நான் ஒரு துரோகி. அந்த மொத்த பேரை சமாளிச்சு என்னால ஆஸ்மோஃபல்ல நெருங்கவே முடியாது. அந்த காரணத்தினாலதான் என்னோட ரிவெஞ்சுக்கு இன்னொருத்தர் தேவைப்படுறாங்க.
இருந்தாலும் நீ கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயிக்கோ, ஏன்னா வர வேண்டிய ஆளுங்கள்லாம் வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவான். யாரு வரா, எதுவுமே இல்லையேன்னு சொல்லும் போது நிறைய மான்ஸ்டர்ஸ் வருது. என்னது மான்ஸ்டரா, ஒரு எறும்பு கூட என் கண்ணுக்கு தெரியல, போடாடே என்ன கண்ணுக்கிட்டே தெரியலையா நமக்கு ரெண்டு கேட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய வார்ம் வந்து நிக்கும், ரொம்ப ரொம்ப பெரிய வார்ம். அச்சச்சோ எனக்கு பூச்சினாலே பிடிக்காதே, இது என்ன இத்தனை கால் பூச்சியா இருக்கு, கேவலமா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் பயந்துகிட்டு இருப்பான். நம்ம கிரிட் வேற வழியே இல்லாம அது கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவான். ஆக்சுவலா நம்ம கிரிட் அது எதிர்த்து சண்டை போடுவான், ஆனா அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒண்ணா இருக்கும். நம்ம கிரிட் அதோட அட்டாக்க பிளாக் பண்ணாலும் நம்ம கிரிட்டுக்கு அதிகமான அளவு டேமேஜ் போகும். கிட்டத்தட்ட அந்த ஏன்ஷியன் வெப்பன் வந்துச்சுல, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒண்ணா இருக்கணும். இப்ப நம்ம கிரிட்டும் சரி ஃப்ளை மேஜிக்கை யூஸ் பண்ணி கொஞ்சம் தூரமா போயிட்டு அப்படியே ரேஞ்சர் அட்டாக்கை யூஸ் பண்ணி இதை அடிப்போம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பறக்க ஆரம்பா. அங்க எங்க போற, இந்த பக்கவா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாம் அவனை தலையில தட்டி கீழே படுக்க வச்சிரும். என்னடா இது இத்தனை வாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட்டுக்கே ஒண்ணுமே புரியாது. எல்லா பக்கம் வந்து சுத்தி முத்தி அடிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ உடனே நம்ம பியாரோ சொல்லுவான், உன்னோட ஸ்வாட்ல நீ ஸ்ட்ரென்த் போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல உன்னோட கையில கிரிப் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கணும். நீ உன்னோட கையை எந்த அளவுக்கு ஸ்விங் பண்றன்ற பொறுத்துதான் அந்த ஸ்ட்ரென்த்தை உன்னால ஸ்வாட்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதனால நீ உன்னோட மொத்த பாடியிலே அந்த ஸ்ட்ரென்த், உன்னோட அப்பர் பாடியோட ஸ்ட்ரென்த்தை உன்னோட கையில டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை உன்னோட ஸ்வாடுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அப்ப மட்டும்தான் உன்னால ஒழுங்கா சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்லுவான். இது எல்லாத்தையும் கேட்ட உடனே நம்ம கிரிட், சை இதெல்லாம் ஏன்டா கேட்டுக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு கேம் தாண்டா விளையாடுறேன், சம்பந்தமே இல்லாம ஆன்லைன் லெக்சர் மாதிரி எனக்கு அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கானே, இந்த ஸ்கில்ல யூஸ் பண்ணா முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி பேக்வோட ஸ்வாட் டான்ஸ் லிங்க் ஆக்டிவேட் பண்ணி உடனே அதை காலி பண்ணிடுவான். என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நான் ஸ்கில்ல யூஸ் பண்ணேன்னா எதாலே நிக்கவே முடியாது. அதுவும் இல்லாம இந்த மாதிரியான மான்ஸ்டர் இந்த இடத்துல அதிகமா இருக்கும்ல, அப்ப நான் சீக்கிரமாவே லெவலப் ஆயிடலாம், இனிமேல் இதை பண்றதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் யோசிப்பான். அப்ப நம்ம பியாரோ திருப்பி அட்வைஸ் கொடுப்பான். ஆனா நம்ம கிரிட்டுக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. நான் ஸ்கில்ல யூஸ் பண்ணா ஈஸியா முடிச்சுட்டு போகுது, யாருக்கு வேணும் உன்னோட அட்வைஸ், தூக்கி கடாசி போடு அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் அவன் பாட்டுக்கு சந்தோஷமா அடிக்க ஆரம்பிச்சிருவான். இப்ப இந்த பியாரோ என்ன யோசிப்பான் அப்படின்னா, இந்த கிரிட் அவனோட பேச்சை எதையுமே கேட்க மாட்டான், தன்னோட அட்வைஸை எதையுமே கேட்க மாட்டான். இருந்தாலும் இந்த கிரிட் ஒன்னும் அந்த அளவுக்கு ஸ்டூபிடான ஆள் கிடையாது. ஏன்னா அவனோட ஸ்கில் எல்லாமே நல்லாவே அதிக லெவல்லயும் இருக்கு. அதே இடத்துல அந்த ஸ்கில்ஸை கரெக்டா எப்படி யூஸ் பண்ண அப்படின்றதும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஜஸ்ட் அவன் ஒருவேளை தான் அளவுக்கு பிசிக்கல் எபிலிட்டி வச்சிருந்தானா அவன் இன்னமும் ஸ்ட்ராங்கா மாறிடுவான். அந்த ஒரு விஷயத்தை தான் அவன் பண்ணவே மாட்டான், அதை மட்டும் தான் அவன் ஏத்துக்கவே மாட்டான். அது ஒண்ணுதான் பியாரோக்கு கவலையா இருக்கும். இந்த மாதிரியான ஒரு ஆளுக்கு எப்படி கொடுக்கறது தன்னோட அட்வைஸ, ஒருவேளை கொடுத்து இவன் மட்டும் ஸ்ட்ராங்கா மாறிட்டானா இவனா ஒரு ஸ்பாரிங் பார்ட்னரா இருப்பான் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பியாரோ யோசிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா இப்ப நம்ம கிரிட் அதை பண்ண மாட்டானே அப்படின்னு சொல்லி அவனுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும். இப்ப அந்த நேரத்துல இன்னொரு பக்கம் நம்ம பிளாண்ட் இருக்கான்ல, அவன் அந்த மான்ஸ்டர் எல்லாத்தையும் தோக்கடிச்சுக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலா இந்த பிளாண்ட் அஷூரோட பையன். அஷூர் அளவுக்கு இவன் கிட்ட மேஜிக்கும் இருக்கு, ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பும் இருக்கு. சோ ரெண்டுத்துலயுமே ஓரளவு ஈக்குவலான ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா இருக்கான். ஆனா இருந்தாலும் ஆரம்பத்துல இவனுங்க கூட டிராவல் பண்ண ஆரம்பிச்சான்ல, அதோட கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு அவன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியறான். ஒருவேளை இதுக்கான காரணம் தன்னோட அட்வைஸ் இவன் கேட்டுட்டானோ அப்படின்னு சொல்லி நம்ம பியாரோக்கு ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிரும். இப்ப இவன் தன்னோட அட்வைஸை கேட்கறான், அதுவும் இல்லாம இவன் அந்த அஷூர் அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா இருப்பான் அப்படின்னா அப்ப இவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது உண்மையிலே நல்லா தான் இருக்கும். இவனுக்கு ட்ரைனிங் கொடுத்தாதான் ஒரு சில பேர் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி யோசிப்பான். இப்ப நம்ம கிரிட்டும் நைட்டு ஃபுல்லா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். நைட்டு ஃபுல்லா தொடர்ந்து இந்த மாதிரி ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி எல்லா மான்ஸ்டரையும் தோக்கடிச்சுக்கிட்டே இருப்பான். இந்த இடத்துல மான்ஸ்டர்ஸ்க்கு பஞ்சமே கிடையாது. அந்த ஒரு காரணத்தினால தொடர்ந்து இந்த மான்ஸ்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் இந்த கிங் வெய்ஸ் பட்டன் அப்படியே எதுவுமே கேட்காம நம்ம கிரிட் கிட்ட இவ்வளவு பெரிய சிட்டியான ரைடனை தூக்கி கொடுத்துட்டான். ஏன்னா இந்த ரைடனை டெவலப் பண்றதுக்கு அவன் சோல்ஜர்ஸை கொண்டு போகணும் அப்படின்னா இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் கடந்து போகணும். அது அந்த கிங்குக்கு ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிலைமையா தோணுச்சு. அதனாலதான் எதுவுமே பண்ணாம அந்த சிட்டி அப்படியே கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லி எதுவுமே பண்ணாம வச்சிருந்தான். நம்ம கிரிட் கேட்ட உடனே நம்ம கிரிட் கிட்ட அதை கொடுத்துட்டான். அவ்வளவுதான். அப்ப கரெக்டா நம்ம கிரிட்டுக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் ஆனிமோட ஃப்ராக் மாதிரியே ஒன்னு இருக்கும். அந்த ஃப்ராக் உடனே நம்ம கிரிட்ட பேரலிசிஸ் பாய்சன் வச்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும். நம்ம கிரிட்டுக்கு டேமேஜ் போகும், ஆனா பேரலிசிஸ் நடக்காது. ஏன்னா நம்ம கிரிட் ரெசிஸ்ட் பண்ணிடுவான். இருந்தாலும் நம்ம கிரிட்டால எந்த ஸ்கில்ஸையும் அந்த நேரத்துல யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே கூல் டவுன்ல இருக்கும். அவனை என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருப்பான். டக்குன்னு பார்த்தா அந்த ஃப்ராக் வந்து நம்ம கிரிட்ட கடிக்க ஆரம்பிச்சிடும். எவனாவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது கரெக்டா பிளாண்ட் வந்து நம்ம கிரிட்ட காப்பாத்திடுவான். அதை பார்க்கும்போது நம்ம கிரிட்டுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா திடீர்னு ஸ்ட்ராங்கா மாறிட்டானா. ஆரம்பத்துல இவன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆளே கிடையாது. அதுவும் இல்லாம இவனோட ஸ்டாட்ஸ் இப்ப செக் பண்ணி பார்க்கும்போது அவனோட ஸ்டாட்ஸ் ரொம்பலாம் இன்க்ரீஸ் ஆயிருக்காது, கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அவனோட லெவல்மே 5 லெவல் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். 5 லெவல் இன்க்ரீஸ் ஆனதுக்கே ஒரு ஆளால இவ்வளவு ஸ்ட்ராங்கா மாற முடியுமா? இதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒருவேளை இருக்குமோன்னு சொல்லிட்டு நம்ம கிரிட் டக்குன்னு திரும்பி பாப்பா, பியாரோ தான் அதுக்கெல்லாம் காரணமா இருப்பானோ அப்படின்னு. அப்போ உடனே பியாரோ சொல்லுவான், நீயும் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்க அஷூரோட பையா, நீ உண்மையிலேயே உன்னோட பாடியோட ஸ்ட்ரென்த்தை கரெக்டாவே ஷிஃப்ட் பண்ற. ஆனா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ, நீ கவுண்டர் அட்டாக்கு நீ டாட்ஜ் பண்ணி போயிட்டு வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பிளாக் பண்ணிட்டு அப்பயே கவுண்டர் அட்டாக் பண்ணு, அப்பதான் ஒரு ஃப்ளோ உன்னால பிடிக்க முடியும். அதுவும் இல்லாம நீ உன்னோட மேஜிக்ல தான் ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு. அந்த ஒரு காரணத்தினால உன்னோட ஸ்வாட டிஃபென்ஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு மேஜிக்கா அஃபென்சிவா யூஸ் பண்ணு. உன்னோட ஸ்ட்ராங்கான ஆப்பனண்ட்டை ஃபேஸ் பண்ணும்போது உனக்கு ஈக்குவலான ஆளுங்க கிட்ட ரெண்டுத்தையும் மாத்தி யூஸ் பண்ணுன்னு சொல்லுவான். பிளான்டுமே இந்த எல்லா அட்வைஸையும் கேட்டுக்கிருவான். இப்ப இது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா பியாரோ பக்கத்துல ஒரு வாய்ஸ் கேட்கும், ஆனோ அப்படின்னு. யாரு பாது அப்படின்னு சொல்லி அவன் பியாரோ திரும்பி பாப்பாரா.
போக்குனோ என்னப்பா என்னப்பா கேட்கல. அது வந்து எனக்கும் அதை பண்ணணும்னு ஆசையா இருக்கு, எனக்கும் சொல்லி கொடுங்களே அப்படின்பா. என்னப்பா நீங்க தான் வந்து ஏன்ட்ட அட்வைஸ் கேக்குறீங்க, உங்களுக்கு தான் அது தேவை கிடையாதுன்னு சொன்னீங்களே, நீங்க தான் பாக்மாவோட சக்சஸர் ஆச்சே, அப்புறம் எதுக்கு ஏன்ட்ட வந்து கேக்குறீங்கன்பா. அது வந்து அதெல்லாம் எனக்கு எதுவும் கிடையாது, பாக்மாவோட சக்சஸர்னு பிரைட்லாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது, நான் ஸ்ட்ராங்கா மாறணும் தான் எனக்கு ஆசை, சொல்லி கொடுங்களேன் அப்படின்பா. ஆனா என்னோட அட்வைஸை கேட்டா உன்னோட காது வலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால கவனமா கேட்டுக்கோ, நல்லா காதை கழுவி மாட்டிக்கோன்றான். இப்ப தொடர்ந்து அவனுக்கு அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பான். இந்த மாதிரியே ஒரு 2-3 நாள் இந்த ட்ரைனிங் போயிட்டே இருக்கும். ஒரு வழியா நம்ம கிரிட் அவனோட எந்த ஸ்கில்ஸையும் யூஸ் பண்ணாம ஒரு நல்ல பெரிய ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர் தோக்கடிக்கிற நிலைமைக்கு வந்துருவான். ஆனா அப்பயுமே கூட நம்மால பேசிக்ஸை மட்டும் தான் கத்திருப்பான். ஆனா அதுக்கே நம்ம கிரிட் முன்னாடி இருந்ததை விட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறி இருப்பான். இப்ப இவங்க கிட்டத்தட்ட ரைடனுக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. நடுவுல ஒரே ஒரு மலை மட்டும் தான். அந்த மலையை கிராஸ் பண்ணி போயிட்டாங்கன்னா அடுத்து இவங்க ரைடனை ரீச் பண்ணிடுவாங்க. சீக்கிரமாவே போயிடலாம். நம்ம கிரிட்டுமே அந்த ரைடனை பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருப்பான். இப்ப நம்மளுக்கு ரைடனை காட்டுவாங்க. ஆக்சுவலா நம்ம கிரிட் அந்த பேட்ரியான ரீச் பண்ணிருப்பான்ல, அந்த பார்டர் அது ரீச் பண்றதுக்கு முன்னாடி அப்ப வந்து ரைடன்ல என்ன ஆச்சு அப்படின்றத காட்டுவாங்க. அப்போ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் இந்த ரைடன்ல இருப்பான். அவன் தான் எல்லாத்தையுமே பாத்துக்கிடுவான். அவன் உடனே அவங்களோட சோல்ஜர்ஸை பார்த்து கத்திக்கிட்டு இருப்பான். ஏன்னா இந்த புது லாட் வர போறாங்கன்ற இன்ஃபர்மேஷனை எனக்கு முன்னாடியே சொல்ல வேணாமா, இவர் வராரு அப்படின்னா நானும் கொஞ்சம் நல்லா ரெடி ஆயிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பக்காவா ரெடி ஆயிருப்பான். அதுவும் இல்லாம அவங்க சோல்ஜர்ஸை பார்த்து அந்த பிச்சைக்காரங்க எல்லாம் வெளில இருப்பானுங்க, அவனுங்க எல்லாரும் துரத்தி விட்டு, அவனுங்க எல்லாம் அந்த லாட் கண்ணு பக்கத்துல கண்ணுல பற்றவே கூடாது, அதனால அவனுங்க எல்லாரும் எந்த பக்கமா துரத்தி விட்டு நம்ம தான் லாட் கிட்ட நல்லா காட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாட பாக்குறதுக்காக கிளம்புவான். டக்குன்னு பார்த்தா நம்ம ஃபேக்கர் பின்னாடி இருந்து வந்து உன்ன மாதிரியான குப்பையும் இருக்கவே கூடாது, அதனால உன்னையும் வேற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி நேரா அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து ஜெயிலுக்குள்ள போட்டுருவானுங்க. ஆக்சுவலா லாவல் இருக்கால, அவர் ரைடன் கண்டிப்பா மோசமான நிலைமையில தான் இருக்கும், அதனாலதான் இவர் கொடுக்குறாரு அப்படின்றது ஏற்கனவே யோசிச்சிருப்பான் இந்த கிங் கொடுக்குறாருன்னு. ஆனா அது இந்த அளவுக்கு மோசமான நிலைமையில இருக்கும் அப்படின்றத அவனாலே பார்த்ததுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ண முடிஞ்சிருக்கும். ஆனா இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் யார் தெரியுமா, இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் தான். இவன் அவனோட தேவைக்காக மட்டும் ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டான், எம்பையர்ல இருந்து வரக்கூடிய ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும். அந்த ஒரு காரணத்தினாலதான் ரைடன் இருக்கிறதே மோசமான ஒரு நிலைமையில இருக்கு, மக்கள் யாராலையும் இங்க வாழவே முடியாத ஒரு நிலைமையில இருக்கு. ஒருவேளை இது இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா இவங்க கில்ட் இருக்குல்ல, அதோட மொத்த ஃபண்ட்ஸை யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுவும் எல்லாமே சாதாரண தேவைகளுக்கே யூஸ் ஆயிடும். இனிமேல் நம்மளால ரைடன் சிட்டியை டெவலப்பே பண்ண முடியாம போயிடும். இருந்தாலும் நம்ம ஏதாவது பண்ணி தான் ஆகணும். அப்படி ஒருவேளை இல்லைன்னா கிரிட் வரும்போது ரொம்ப ரொம்ப பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ உடனே நம்ம ஃபேக்கரும் கேட்பான், நம்ம கிரிட்டை கேட்காம இது எல்லா முடிவே எடுக்கிறோமே, ஃபண்ட்ஸ் மேல கை வச்சா கிரிட் கோவப்பட மாட்டானா அப்படின்னு. ஆனா லாவலுக்கு தெரியும் நம்ம கிரிட் ஒருவேளை ஃபண்ட்ஸ் மேல கை வச்சா கோவப்படுவான் தான். ஆனா அவன் மட்டும் சிட்டிக்கு வந்து பார்த்துட்டு இது ஒரு பாக்குறதுக்கு மட்டும்தான் சிட்டி மாதிரி இருக்கு, இது உண்மையான சிட்டியே கிடையாது அப்படின்றது தெரிய வந்துச்சுன்னா அவன் இன்னமும் வருத்தப்படுவான்ல, அதனால கொஞ்சமாவது நம்ம மாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி லாவலும் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்போ ஒரு 4 நாள் கழிச்சு நம்ம கிரிட் ஒரு வழியா ரைடனை ரீச் பண்ணிடுவான். உள்ள வந்த உடனே உங்களோட புது லாட் வந்துட்டேன், எல்லாரும் வந்து அரவணைச்சுக்கோங்க மக்களே, வாங்க வாங்க வாங்க, உங்களோட லாட என்னைய கைகோர கரகோஷங்களோட வரவேங்க, எல்லாரும் எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்துவான். உள்ள வந்து பார்த்தா யாருமே இங்க இருக்க மாட்டாங்க. அங்க ஒரு 3-4 பேர் அப்படியே நம்ம கிட்ட பாத்துக்கிட்டே இருப்பானுங்க. யாரு இந்த பைத்தியக்காரன், எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. என்னாச்சு, மக்கள் எல்லாரும் ஏன் இப்படி இருக்காங்க, நான் லாடு வரேன்னு சந்தோஷமே இல்லையோ, அதுவும் இல்லாம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க போனாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட அப்படியே சைட்ல திரும்பி பார்ப்பானா, அங்க ஒரு 2 பீஸை ஏற்கனவே பார்த்த மாதிரியே இருக்கும். இந்த 2 மூஞ்சியை நான் இங்கே பார்த்திருக்கேனே, ஆனா என்ன வினோதமான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு, யார் இது அப்படின்னு நம்ம கிட்ட யோசிக்கும் போது உடனே அவனுங்க சொல்லுவானுங்க, நான் தான் லாவல் ஐயா, நான் தான் ரேகஸ், நாங்க தான் இருக்கோம் அப்படின்னு. அதை பார்த்ததும் நம்ம கிட்ட யோசிப்பாப்புல, இங்க என்ன நடக்குது, இங்க என்ன இவனுங்க ஏன் இப்படி இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒண்ணுமே புரியாது. இப்போ நம்ம கிட்ட சிட்டியோட எல்லா விஷயத்தையும் செக் பண்ணி பார்ப்பான். செக் பண்ணி பார்த்துட்டு சிட்டி எந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையில இருக்குன்றத பார்த்து நம்ம கிட்ட ரொம்ப டென்ஷன் ஆயிடுவான். அதுவும் இல்லாம அந்த ஆளு என்னை ஏமாத்திட்டாரு, இந்த ஆளு ஏமாத்தி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை என்கிட்ட கொடுத்துட்டாருல, நான் அந்த ஆளு ஒத்துக்கவே மாட்டேன், அந்த ஆளு ஒரு கேவலமான கிங்கா இருக்காரு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருப்பான். ஆக்சுவலா இந்த சிட்டில இப்ப கரண்ட்ல ஒரு 20,000 பேர் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காங்க. அவங்க யாராலையுமே ரொம்ப நாளா சர்வைவே ஆக முடியாது. அந்த மாதிரியான மக்கள் மட்டும் தான் இங்க இருக்காங்க. இவங்களை வச்சு இந்த லேண்டை என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நமக்கு யோசிப்பான். இப்போ உடனே நம்ம லாவல் சொல்லுவான், எனக்கு தெரிஞ்சு அந்த லார்ட் உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில தான் இது ஒரு அசைன்மெண்ட் மாதிரி கொடுத்திருக்காரு. ஒருவேளை நீங்க இந்த நேரத்தை டெவலப் பண்ணி முடிச்சீங்கன்னா நாளை பின்ன உங்களாலையும் பெரிய ஆளா மாற முடியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த இடத்துல டெசர்ட்டா இது எப்பயுமே இருந்தது கிடையாதா, இந்த நிலம் உண்மையிலே சாதாரண நல்ல வளம் இருந்த நிலம் தானா. ஆனா டெசர்டிபிகேஷன் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சிருக்கு. அதிகப்படியான மண் வந்து இந்த இடத்துல சூழ ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் மான்ஸ்டர்ஸ் எல்லாரும் இந்த இடத்துல வர ஆரம்பிச்சுங்க. இந்த மான்ஸ்டர் இருந்த காரணத்தினாலேயே இந்த மக்களுக்கு எந்த விதமான ஹெல்ப்பையும் அனுப்ப முடியாம அந்த கிங்டமும் அப்படியே விட்டுட்டாங்க. இந்த ரைடனும் இப்படியே இருந்துருச்சு. சோ இப்ப இந்த ரைடன்லயுமே அதுக்கப்புறம் இந்த மக்களுக்கு வேற வழியே இல்லாத காரணத்தினால இருக்கிற லார்டு ஓடி போயிட்டார் அப்படின்றதுனால வேற யாரையாவது தேடி போகணும்னு சொல்லி பேட்ரியான்ல போய் கேட்டிருக்காங்க. ஏர்லஷூர் என்ன இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவாரு, ஆனா ஏர்லஷூரால பேட்ரியானை விட்டுட்டு வர முடியாது. அந்த ஒரு காரணத்தினால அவர் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இந்த மக்களாலையும் ஒண்ணுமே பண்ண முடியல. அவங்களுக்கு மிச்சம் இருந்தது ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான். எட்னால் கிங்டம்ல யாரும் ஹெல்ப் பண்ணலனா நேரா பக்கத்துல இருக்கிற எம்பையருக்கு போகணும், அதாவது சகாரன் எம்பையருக்கு போகணும்னு சொல்லி அங்க இருக்கிற ஆளுங்கள்ட்ட போய் கேட்டிருக்காங்க.
சகாரன் எம்பையரும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா சகாரன் எம்பையருக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் மொத்தமா எட்டல் கிங்டம் அப்சர்வ் பண்றதுக்கு. அதனால ஹெல்ப் பண்றதுக்கு முடிவு பண்ணிருக்கானுங்க. அவனுங்க அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் ஆளுங்களை அனுப்பிச்சு வைப்பானுங்க. அந்த ஆளுங்க எல்லாரும் வந்து இந்த மான்ஸ்டர் எல்லாரும் தோக்கடிச்சு அந்த நிலத்தை மட்டும் காப்பாத்திட்டு போவாங்க. ஆக்சுவலா இந்த நிலத்துக்கு இருக்குல்ல இந்த ரைடான், இதுக்கு பக்கத்துல ஒரே ஒரு ஆறு மட்டும் ஓடுது. அந்த ஆறு இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த மக்களால உயிரோட இருக்க முடியுது. ஏன்னா அதுல கிடைக்கிற தண்ணியை வச்சுதான் கொஞ்சம் கொஞ்சம் விவசாயம் பண்ணி இவங்க எல்லாத்தையும் இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த ஆறு இல்லாம போயிடுச்சுன்னா கஷ்டம் தானே. அந்த ஆறு கிட்ட இருக்கிற மான்ஸ்டரை மட்டும் தோக்கடிக்கிறதுக்கு அப்பப்ப அந்த சகாரன் எம்பையர்ல இருந்து ஆளுங்க வருவானுங்க. ஆனா அவனுங்களுமே போக போக இவங்கள்ட்ட அதிகமான அளவு காசு கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்களா. அதுக்கு பதிலா மினரல்ஸ் அதிகமா கொடுங்கன்னு சொல்லி நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா. மக்களால ஒண்ணுமே பண்ண முடியல. பசி பட்னின்னு எல்லாம் ரொம்ப மோசமான நிலைமையில போயிட்டு இருக்கு. இப்ப இது எல்லாத்தையும் கேட்ட உடனே நம்ம கிரிட்டுக்கு ஒரு டவுட் வரும். இவ்வளவு மக்களும் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா ஏன் இந்த இடத்த விட்டு போகாம இங்கே இருக்காங்க? அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி கேட்கும்போது அப்பதான் நம்ம லாவல் இன்னொரு இன்ஃபர்மேஷனை சொல்லுவான். ஆக்சுவலா இந்த டெசர்டிஃபிகேஷன்லாம் நடந்துச்சுல 10 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வேற ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அதுதான் வேம்பயர்ஸ். இந்த வேம்பயர்னால ரைடானுக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லுவான். அதுல நிறைய மக்கள் அந்த வேம்பயர்ஸ் கிட்ட இறந்து போயிட்டே இருந்தாங்களா. இதை கேட்ட உடனே நம்ம கிரிட்டுக்கு ஒரு மாதிரி உடம்பு சிலுக்க ஆரம்பிச்சிடும். அவன் ஏற்கனவே ஒரு வேம்பயரை மீட் பண்ணிருப்பான்ல, அது அவளா இருப்பாளோ, அவள மாதிரியான ஆட்களை பத்தி தான் பேசுறானு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிருவான். ஆக்சுவலா இந்த வேம்பயர்ஸை எதிர்க்கிறதுக்காக அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு லார்டு இங்க இருக்கிற மக்கள்ல நிறைய பேரை கூட்டிட்டு போயிருக்காராம். அவரு இங்க இருக்கிறவங்கள ஒரு பெரிய ட்ரூப்பை கூட்டிட்டு மொத்தமா அந்த வேம்பயர்ஸை அழிச்சிட்டு வரேன்னு சொல்லி 10 வருஷத்துக்கு முன்னாடி கிளம்பி இருக்காரு. ஆனா அவர் இன்னும் திருப்பி வரவே இல்லை. இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே அவங்களோட ஃபேமிலிஸ் போயிடுச்சுல, அவங்க எல்லாரும் என்னைக்காவது ஒரு நாள் திருப்பி வந்துருவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட தான் இன்னமும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இந்த இடத்திலே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த மக்கள் திரும்பி வரணுன்றதுக்காக. இருந்தாலும் அது வரமாட்டாங்கன்றது அவங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் அவங்க நம்பிக்கையை விட்டுறக்கூடாதுல்ல. ஒருவேளை அவங்க விட்டுட்டாங்கன்னா அந்த போன ஆளுங்களோட நம்பிக்கை என்ன ஆகுறது? அதனால மட்டும்தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி இங்கே இருக்காங்க. இப்ப நம்ம ஓவர்கேட் கில்டு இங்க வந்துட்டதுனால தண்ணி கிட்ட இருக்கிற மான்ஸ்டர் எல்லாத்தையும் இவங்க தோக்கடிச்சிருவாங்க. ஆரையும் கொஞ்சம் கொஞ்சமா கனெக்ட் பண்ணி கொண்டு வந்துருவாங்க. ஆனா அது இப்போதைக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் ஃபேஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு அந்த மக்களை இன்னும் நல்லா பாத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் தேவை. ஆனா இங்க ஓவர்கேட் கில்ட மொத்தமா பாத்துக்கிறது யாரு? நம்ம கிரிட்டுக்கு பணம் தான் இருக்கிறதே ரொம்ப முக்கியம். இப்ப இந்த மாதிரியான ஒரு ஆள் எந்த மாதிரியான ஒரு டிசிஷனை எடுப்பான் அப்படின்றத பாக்குறதுக்கு நம்ம லாவுக்குமே ஒரு மாதிரி டவுட்டா தான் இருக்கும். அப்போதே நம்ம கிரிட் சொல்லுவான், சே நான் டியூக்கா மாறினதுல இருந்து ஒரு விஷயம் கூட நல்லா நடக்கவே இல்லை. சரி நம்ம மக்கள் எல்லாரையும் முதல்ல காப்பாத்துவோம், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுன்றத சொல்லு அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா என்ன இருந்தாலும் நம்ம கிரிட்டும் நல்லவன் தான், இந்த மக்களை அப்படியே விட்டுருவானா என்ன, அதனாலதான் அவனுமே நல்ல விதமா நடந்துக்கிறேன்னு சொல்லுவான். அப்போ உடனே லாவலும் சரி நீங்க பண்றதுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, வாங்க நான் கூட்டிட்டு போறேன்னு நேரா பிளாக் ஸ்மித்துக்கு கூட்டிட்டு போவான். அங்க போன உடனே நம்ம கிரிட் கிட்ட ஒரு விஷயத்தையும் சொல்லுவான். அதை கேட்டு நம்ம கிரிட் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவா. என்னடா சொன்ன, என்ன பார்த்து ஃபார்மிங் டூல்ஸ் உருவாக்க சொல்றியா? என்ன மாதிரியான ஒரு கிரேட் பிளாக் ஸ்மித்தை பார்த்து ஃபார்மிங் டூல்ஸ் உருவாக்க சொல்றியா? உனக்கு என்ன தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சோனே கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்போதைக்கு ஃபார்மிங் எக்யூப்மெண்ட் தான் இருக்கிறதுல நெசசரி. நீங்க ஸ்வாட் எல்லாம் செஞ்சு வச்சு அதை வச்சு யார் கூட நம்ம சண்டை போட போறோம்? முதல்ல ஃபார்மிங் எக்யூப்மெண்ட் செய்யணும், இந்த நேரத்தை டெவலப் பண்ணும், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவா. இதை கேட்டோடனே நம்ம கிரிட்டோ எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. ஒருவேளை ஃபார்மிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நான் இப்ப செஞ்சு அது எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொடுத்தேன்னா அப்புறமா அவங்கள்ட்ட இருந்து நான் காசு வாங்கிக்கலாம்ல, இப்ப கொடுக்கலனா என்ன அப்புறமா டபுள் மடங்கு காசு போட்டு வாங்கிக்கலாம், இதுதான் கரெக்டான யோசனை அப்படின்பா. அப்போ உடனே நம்ம லாவலும் சரி அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இவங்க 2 பேரும் யாரு, நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்காம இருக்கீங்களேன்னு சொல்லும் போது ஆமா நான் சொல்ல மறந்துட்டேல, நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? இப்போ உங்க 2 பேருக்கும் கண்டிப்பா போர் அடிக்கும்ல, ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதனால நீங்க 2 பேருக்கும் பண்றதுக்கு வேலையே கிடையாது. பேசாம நீங்க ஏன் இந்த ஃபார்மிங்ல போய் கலந்துக்க கூடாது? ஏன்னா இப்ப இந்த லேண்ட்ல எதுவுமே இல்ல, சோ அதை டெவலப் பண்ணும் அப்படின்னா நம்ம நிறைய விஷயத்த செஞ்சாகணும். ஒருவேளை அதுல போய் நீங்க கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் கொஞ்சம் போர் அடிக்காமல இருக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்பா. இப்ப நம்ம பிளாண்டால இதை ஏத்துக்கவே முடியாது, ஏன்னா அவன் ஒரு நோபலோட பையன். அந்த மாதிரி ஒரு ஆளை போய் இந்த மாதிரி ஃபார்மிங் பண்ணுன்னு சொன்னா அது உண்மையிலே ஏத்துக்க முடியாத விஷயமா இருந்தாலும் நம்ம பிளாண்ட் இப்போ ஒரு ஹாஸ்டேஜா வந்திருக்கா. சோ அவன் என்ன சொன்னாலும் செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லி அவன் ஏத்துக்கிடுவான். ஆனா பக்கத்துல இருக்க பியாரோ இருக்கால, அவன் இதை கண்டிப்பா ஏத்துக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பிளாண்ட் யோசிப்பான். ஏன்னா பியாரோ எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளு, அப்படி ஒரு ஆளு இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்வானான்னு சொல்லி யோசிப்பான். ஆனா நம்ம பியாரோக்கு அது பிரச்சனையே கிடையாது, அவன் இதை செஞ்சுறேன் அப்படின்னு சொல்லுவான், நான் போய் அதை பாத்துக்கிறேன்னு சொல்லுவான். ஆக்சுவலா பியாரோவை பொறுத்த வரைக்கும் இதுவுமே ஒரு வகையான ட்ரைனிங் தான். சோ இந்த ட்ரைனிங் பண்றதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிப்பான். அதுவும் இல்லாம தன்னோட ரிவெஞ்சை தான் கம்ப்ளீட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் தனக்கும் ஏதாவது ஒரு வேலை வேணும்ல, அதனால அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்றத இப்பவே முடிவு பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான் நம்ம பியாரோ. இப்ப நம்ம கிரிட்டும் லாவல திரும்பி பார்த்து, லாவல் நீ இவங்க 2 பேருக்கும் என்ன வேலை கொடுக்கணுமோ அதை தெளிவா கொடு, நான் மிச்ச வேலையை பாத்துக்கிறேன், இது உனக்கான டாஸ்க் அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிச்சு வச்சிருவான். கடைசி வரைக்கும் அவன் யாருன்னு கேட்டப்ப இவங்க 2 பேரும் சொல்லி இருக்கவே மாட்டான். இப்ப நம்ம லாவலே யார் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிடுவான். ஆக்சுவலா இவனாவது அஷூரோட பையன் பிளாண்ட் ஒரு நோபல் அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா இந்த பிச்சைக்காரன் யாரு, இந்த பிச்சைக்காரனை எதுக்கு இவர் இங்க கூட்டிட்டு வந்தாரு, சம்பந்தமே இல்லாம பிச்சைக்காரனையா தேடிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். ஆக்சுவலா பியாரோவை பத்தி தான் பேசுறான். பியாரோ உண்மையிலே யார் அப்படின்றது லாவலுக்கு தெரியாது.
இப்போ உடனே லாவலுக்கு தெரியலனாலும் அவங்க லார்டு சொல்லியிருக்கால, அதனால நான் லாவல், நான் தான் கிரிட்னிமோட அட்வைசர், இந்தாங்க இது 2 பேரும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அவங்க 2 பேர் கையிலயும் ஃபார்மிங் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுப்பான். இப்ப இதை வச்சுதான் இவங்க இந்த இடத்த மாத்தணும். ஆக்சுவலா இந்த இடத்துல எதையாவது விளைய வைக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த பிளாட்டான சர்ஃபேஸா மாத்தணும்ல. அதுவும் இல்லாம இந்த இடம் நிறைய கல்லும் பாறையுமா இருக்கு. முதல்ல இந்த பாறை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த ஃபார்மிங் டூல்ஸை யூஸ் பண்ணும். யூஸ் பண்ணி நீங்க உழுக ஆரம்பிச்சிடணும். இந்த இடத்த நீங்க இப்போதைக்கு எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது தெரியல அப்படின்னா பக்கத்துல இருக்கிற மக்கள்கிட்ட கேளுங்க, அவங்க சொல்லி தருவாங்க. ஒருவேளை உங்களுக்கு டயர்ட் ஆயிடுச்சுன்னா பக்கத்திலே போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேற யார்ட்டையாவது கொடுங்க, அவங்க வேலையை பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஆக்சுவலா நம்ம லாவலுக்கு இப்ப இந்த ஃபார்மிங்லயே ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றது நல்லாவே தெரியும். ஆக்சுவலா 20,000 மக்களையுமே இவங்க ஃபார்மிங்ல மொத்தமா ஈடுபடுத்தி இருக்காங்க. ஆனா வெறும் 3,000 ஃபார்மிங் எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு. சோ மிச்சம் இருக்கிற மக்கள் எல்லாருமே அவங்களோட வெறுங்கையால தான் எல்லாத்தையுமே பண்ணியாகணும். அது எஃபிஷியன்சியை குறைக்க ஆரம்பிச்சிடும். அந்த மக்களுக்குமே சீக்கிரமா டயர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். எதுவுமே பண்ண முடியாது. அந்த ஒரு காரணத்தினால நம்ம லாவலே நிறைய வேலையை பார்க்க வேண்டியதா இருக்கும். ஆனா வேற வழியே கிடையாது. அது எல்லாத்தையும் பார்த்துதான் ஆகணும். சோ தன்னோட கீயை யூஸ் பண்ணி அவனும் சுத்தி இருக்கிற கல் எல்லாத்தையும் எடுத்து போட ஆரம்பிச்சிருவான். இது எல்லாத்தையும் பார்த்த உடனே நம்ம பிளாண்டுக்கு தோணும், பேசாம நானும் மேஜிக்கை யூஸ் பண்ணலாம்ல, மேஜிக்கை யூஸ் பண்ணா இது எல்லாத்தையும் ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாமேன்னு. அப்போ உடனே நம்ம பேரோ சொல்லுவான், என்னது மேஜிக்கை யூஸ் பண்ணுமா? உன்னோட பாடியை நீ ட்ரெயின் பண்ணவே வேணாம்னு நினைக்கிறியா என்ன? உன்னோட பாடியை ட்ரைனிங் பண்ணி ஆகணும். இது ஒரு முக்கியமான லேர்னிங்கா இருக்க போகுது. உன்னோட பாடியை நீ நல்லா யூஸ் பண்ணினாதான் உனக்கு வேர்வை ஊத்தும். அந்த வேர்வை தான் உன்னோட லேர்னிங்கை காட்டும். நீ ஒழுங்கா அதை பண்ணு. இது உண்மையிலே உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்க போகுதுன்னு சொல்லுவான். இப்ப கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம லாவல பாக்குறதுக்காக பியாரோ வருவான். அப்போ உடனே நம்ம லாவலு, என்னாச்சு உங்களுக்கு டயர்ட் ஆயிடுச்சா? நீங்க உங்களோட ஃபார்மிங் எக்யூப்மெண்ட்டை வேற யார்ட்டையாவது கொடுங்க, கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா பியாரோ அதுக்காக வந்திருக்க மாட்டான். நீ ஏதோ சொன்னீல அந்த நிலத்தை நான் மொத்தமா உழுது முடிச்சிட்டேன், அடுத்து என்ன பண்ணும், வேற ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக வந்திருப்பான். அதை பார்த்த உடனே லாவலுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். ஏன்னா இவன் கிட்ட ரொம்ப பெரிய நிலத்தை ஒப்படைச்சான். ஆனா அந்த நிலத்தையே வெறும் 1 மணி நேரத்துல மொத்தமா உழுது முடிச்சிட்டான். இதுக்கு வாய்ப்பே கிடையாது, எப்படி இதை பண்ண அப்படின்னு சொல்லி யோசிப்பான். அவன் மட்டும் கிடையாது, பிளாண்ட் இருக்கால, அவனுமே ரொம்ப வேகமா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். அதை பார்க்கும்போது அவனுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். உடனே அவன் பியாரோ கிட்ட, சரி அப்படின்னா நீங்க அந்த முன்னாடி இருக்கிற நிலத்தை பாத்துக்க முடியுமா, அந்த நிலத்தையும் கொஞ்சம் நீங்க உழுதுட்டு வந்துருங்களேன்னு சொல்லும் போது, சரி நான் அதை பாத்துக்கிறேன்னு சொல்லி டக்குன்னு அங்க போன உடனே தன்னோட கீயை கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி முடிச்ச உடனே ரொம்ப வேகமா அந்த நிலத்தை கிளியர் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆக்சுவலா இப்ப அவனுக்கு அந்த ஃபார்மிங் எக்யூப்மெண்ட்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. அந்த ஒரு காரணத்தினால இப்படின்ற இன்ஸ்டன்ட்டுக்குள்ள எல்லாத்தையுமே காலி பண்ணி முடிச்சிருவான். ரொம்ப பிளாட் சர்ஃபேஸா மாத்திடுவான். இது எல்லாத்தையும் பார்த்த உடனே அவங்க 3 பேரும் வாயை பொளந்துக்கிட்டு இருப்பானுங்க, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு. அப்போ உடனே நம்ம பியாரோ அந்த இடத்த பார்த்துட்டு, ஆமா இந்த இடத்துல நீங்க எதையாவது பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா நிறைய தண்ணி தேவை, நீங்க வாட்டர் வேஸ்ட் எல்லாம் கனெக்ட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பா. ஆமா பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம லாவல் சொல்லும் போது, அது கேட்ட உடனே பியாரோவும், அப்படியா அப்ப இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா மாத்திடுறேன்னு சொல்லி டக்குனு அந்த குச்சியை எடுத்து கீழே குத்துவான். குத்திட்டு தன்னோட கீ இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிருவான். பண்ண உடனே அந்த மொத்த நிலமும் அதிர ஆரம்பிச்சிடும். இதுவும் நிலநடுக்கம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி இவனுங்களாம் பயந்துகிட்டு இருக்கும் போது, அப்போ இந்த பியாரோ கீழே இருக்கிற அந்த தண்ணியை கீழே இருந்து வெளில கொண்டு வர ஆரம்பிச்சிருவான் தன்னோட கீயை யூஸ் பண்ணி. இப்ப அந்த தண்ணி அந்த இடத்துல பீச்சுக்கிட்டு அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்ப இதை பார்த்த உடனே நம்ம லாவலுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். அதே மாதிரி அந்த மக்களை பார்க்கும் போது அவனுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். அவன் ஆக்சுவலா இந்த சிட்டிக்குள்ள வந்தப்ப அந்த மக்கள் எல்லாருமே ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில இருந்தாங்க. ஆனா இப்ப இந்த தண்ணியை பக்கத்துல பார்த்த உடனே அந்த மக்கள் எல்லாருக்கும் ஒரு மாதிரியான சந்தோஷம். நம்ம எப்படி இருந்தாலும் தப்பிச்சிடுவோம், நம்மளையும் காப்பாத்துறதுக்கு ஒரு ஆள் வந்துட்டாங்க, நம்மளால இதுல இருந்து தப்பிச்சு வந்துட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அதை அந்த மக்கள் கண்ணுல பாக்குறான். அதை பாக்குறதுக்கு தான் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவன் எல்லாத்தையுமே ப்ரெடிக்ட் பண்ணா, ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா அவன் எல்லாத்தையுமே ப்ரெடிக்ட் பண்ணா மட்டும்தான் அவனால இந்த சிட்டியை டெவலப் பண்ண முடியும். ஆனா தன்னால இந்த ஒரு விஷயத்தை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. இப்படி ஒரு ஆள் வருவா அப்படின்னு சொல்லி அவன் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி யோசிப்பான். இப்போ உடனே பியாரோ சொல்லுவான், என்ன இது ஓகேவா, கண்டிப்பா இது ஒரு நல்ல விஷயமா இருக்குல்ல அப்படின்னு. அப்பதான் லாவல் யோசிப்பான், இந்த மாதிரியான ஒரு ஃபார்மர் வருவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இதை நான் ப்ரெடிக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு. இதுவும் இல்லாம நம்ம கிரிட் நான் சுத்தமா ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாத ஒரு ஆளு. அவர் மாதிரி ஒரு ஆள் இந்த லார்டா இருக்கிறது தான் உண்மையிலேயே ஒரு சூப்பரான விஷயமா இருக்கும். அவர்கிட்ட நான் அசிஸ்டண்டா இருக்கிறது இன்னும் பக்காவான விஷயமா இருக்கும்னு சொல்லி நம்ம லாவல் யோசிக்க ஆரம்பிச்சிருவான். இப்ப கானு வந்துட்டாரா, கானு வந்ததுனால நம்ம கிரிட்டும் கானும் சேர்ந்து இந்த ஃபார்மிங் டூல்ஸை வேகமா செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்போதைக்கு இவங்க 2 பேர் மட்டும் தான் பிளாக் ஸ்மித்தா இங்க இருக்காங்க. அப்ப நம்ம கிரிட் சொல்லுவான், நான் இப்பதான் லார்டா மாறணும், அதுக்குள்ளே எல்லா வேலையும் பார்க்க விடுறானுங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கு. அந்த கிங் என்னை ஏமாத்திட்டாரோ அப்படின்னு சொல்லி தோணிக்கிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் நான் உங்க கூட சேர்ந்து வேலை பார்க்கறது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு, கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அப்போ உடனே கானு இவன் கூட சிரிச்சு பேசிக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரா. அப்பதான் நம்ம கிரிட் கவனிப்பான், கானு 1 மணி நேரத்துல 3 ரெக்க செஞ்சு முடிச்சிருப்பாரு. அப்ப இதை பார்த்த உடனே நம்ம கிரிட்டும் கேட்பான், அதுக்குள்ளே செஞ்சிட்டீங்களா, 3 செஞ்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி. அது கேட்டதும் நம்ம கானு சொல்லுவாரு, ஆமா கிரிட், இங்க மக்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அப்ப நம்ம சீக்கிரமா எல்லாருக்கும் ஃபார்மிங் செஞ்சு கொடுக்கணும்ல, குவாலிட்டியை பத்தி இப்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லும் போது, அப்போ உடனே நம்ம கிரிட் சொல்லுவான், இல்ல கான்,
நீங்க ஒரு விஷயத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க இருக்கிறதுலே கிரேட்டஸ்டான ஃபார்ம் டூல்ஸை செய்யணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன். நீங்க செய்யக்கூடிய அந்த டூல்ஸை வச்சு ஒரு சாதாரண ஃபார்மர் கூட இருக்கிறதுலே பெஸ்டான ஒரு ஃபார்மரா மாறிடணும். அந்த மாதிரியான டூல்ஸை தான் நீங்க செஞ்சு தரணும். நீங்க ஒரு ஹை ரேங்க் பிளாக் ஸ்மித். அப்படி இருக்கிறப்ப நீங்க ஏனோ தானோ ஏதோ ஒரு குவாலிட்டி அப்படின்றதுக்கெல்லாம் நீங்க காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது. நீங்க செய்யறது பெஸ்டான ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவா. இதை கேட்ட உடனே அவருக்கும் ஆமா கிரேட், நீ சொல்றதும் கரெக்ட் தான். நான் திடீர்னு ஒரு மாதிரி தப்பா யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நானும் இனிமேல் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இனிமேல் நான் செய்யறது எல்லாத்தையுமே நல்ல குவாலிட்டியில செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் இதே மாதிரி பேசிட்டு வேலை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்போ உடனே நம்ம கிரிட் சொல்லுவா, இருந்தாலும் நீங்க ரொம்பலாம் ஓவரா ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா நீங்களும் ஆரோக்கியமா இருக்கணும்ல. இந்த மாதிரியான ஒரு இடம் தான் நான் முதல்ல வேலை பார்க்க ஆரம்பிச்ச இடம். அதுவும் உங்க கூட தான் சேர்ந்து ஆரம்பிச்சேன். அந்த ஒரு காரணத்தினால நான் திருப்பி வரக்கூடிய இடமும் இதுவா தான் இருக்கும். அதுக்கு நீங்க ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவா. இது எல்லாத்தையும் கேட்ட உடனே டக்குன்னு அவருக்கு அவரோட பையன் ஞாபகம் தான் வரும். அவங்க பையனை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு கண்டிப்பா கிரேட், நம்ம சேர்ந்தே வேலை பார்ப்போம்னு சொல்லிட்டு அங்கே சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப இவங்களுக்கு அங்க ஃபர்னேஸ் நிறைய இருக்கும். ஆக்சுவலா முன்னாடி கானோட ஸ்மித்தில ஃபர்னேஸ் கம்மியா தான் இருந்துச்சு. சோ ஒரு நேரத்துல கிரிட் இல்ல கான் மட்டும் தான் வேலை பார்ப்பாங்க. ஆனா இங்க நிறைய இருக்கு. ஏன்னா இது ஒரு பெரிய சிட்டில. அந்த ஒரு காரணத்தினால இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லாம நிறைய பிளாக் ஸ்மித் பிளேயர்ஸ் இல்ல நிறைய பிளாக் ஸ்மித் என்பிசிஸ் உங்களால கூட்டிட்டு வர முடியும். இதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ண முடியும். நம்ம கிரிட்டுக்கும் இந்த ஒரு ஐடியா தோண ஆரம்பிச்சிடும். இப்ப ஒரு வழியா நிறைய ரேக் செஞ்சு முடிச்சிருவாங்க. செஞ்சு முடிச்சதுல கரெக்டா ஒரு ரேக் எபிக் ரேட்டிங்லயே வந்திருக்கும். அதை பார்த்த உடனே லாவல் ரொம்ப ரொம்ப பாராட்டுவான். பரவாயில்லையே, இப்படி ஒரு எபிக் ரேட்டிங் ரேக்கா, இதுல கூட எபிக் ரேட்டிங் கொண்டு வர முடியுமா? லெஜெண்டரி பிளாக் ஸ்மித் தான், லெஜெண்டரி பிளாக் ஸ்மித் தான். லெஜெண்டரினா என்ன சும்மாவா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆக்சுவலா உண்மையிலே சும்மாதான். ஏன்னா அதை செஞ்சது நம்ம ஹீரோ கிடையாது. அது உண்மையிலே செஞ்சது கானுதா. என்ன கலாய்க்கிறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்பானா. ஓ அப்ப அதை கான் செஞ்சாரா? சரி சரி, இதெல்லாம் இருக்கட்டும். ஆனா நான் உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன். நீங்க ஏன் கூட உடனே கேசலுக்கு வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவான். இப்ப இந்த கேசல் இருக்குல்ல, இந்த லார்டோட கேசல், இது எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ, அதாவது இது ஒரு 11 மாடி கேசல். இப்ப இந்த ரெய்டான்ல இருக்கிற கேசல் இது எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு தான் அவங்களோட பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க. ஆக்சுவலா ஒரு கேசல் ரொம்ப ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா அப்ப அங்க இருக்கிற ராஜாவும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு, அதிகாரத்துல பவர்ஃபுல்லான ஆளு அப்படி சொல்றேன். பவர்னா அவரோட அந்த பர்சனல் பவரை நான் சொல்ல. இப்ப இந்த கேசல்ல பொறுத்த வரைக்கும் மொத்தம் 127 ரூம்ஸ் இருக்கு. 6 ஆக்சிலரி பில்டிங்ஸும் மொத்தம் 8000 சோல்ஜர்ஸ் மொத்தமா ஒரே நேரத்தில் உட்கொள்ற அளவுக்கு ஒரு பெரிய பேரக்கும் அதோட 3 சோல்ஜர் ட்ரைனிங் ஃபெசிலிட்டியும் இந்த கேசல்ல இருக்கு. இருக்கிறது பிரம்மாண்டமான ஒரு கேசல். எப்பயோ ஒண்ணு கட்டியிருப்பாங்க. இருந்தாலும் கூட இன்ன வரைக்கும் ரெனோவேஷன் பெருசா பண்ணலனாலும் கூட அப்படியே பக்காவா இருக்கு. இதுல ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் இந்த அரண்மனையில இருக்கிற பொருள்கள் எல்லாத்தையும் எடுத்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா, சஹாரா நேம் பேர் ஒவ்வொரு தடவை வந்து அந்த ஆத்த ப்ரொடக்ட் பண்ணி கொடுத்துட்டு போறான்ல அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து, அந்த ஒரு காரணத்தினால மக்கள் எல்லாரும் காசு கொடுக்க முடியாம இந்த அரண்மனையில இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. முக்காவாசிய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் அவன் திருடி அவனோட பாக்கெட்டுக்குள்ள போட்டுக்கிட்டான். இப்ப மிச்சம் இருக்கிறது அந்த இடத்துல இருக்கிற ராஜாவோட த்ரோன் மட்டும்தான். சோ அவரோட சிம்மாசனத்தை மட்டும்தான் அவங்க விட்டு வச்சிருக்காங்க. அது ஏன் அப்படி விட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா, அதுதான் மக்களுக்கு அவங்க யார் அப்படின்றத காட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க விட்டு வச்சிருக்காங்களா. ஏன்னா அந்த மக்களுக்காக தான் அவர் போருக்கு போனாரு. அவர் செத்து போயிட்டாருன்றது மக்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவரோட ஞாபகார்த்தமா ஒண்ணு வச்சிருக்கணும்ல. அதனால இன்ன வரைக்கும் அந்த ராஜாவோட சிம்மாசனத்தை மட்டும் அவங்க யாரும் தொடவே இல்லை. இப்ப அந்த காலி நாற்காலியை பார்த்த உடனே நம்ம கிட்ட கேட்பா, ஆமா நீங்க ரெண்டு பேரும் நான் எப்பயுமே பெஸ்டான ஆளா மாற முடியும்னு சொல்லுவீங்கல்ல, அதை இன்னமும் நம்புறீங்களா அப்படின்னு. அப்போ அவங்க ரெண்டு பேருமே ஆமா நீங்க உண்மையிலே ஒரு பெஸ்டான ஆளா மாற முடியும், சொல்ல போனா அதனாலதான் நான் உங்க கூட வந்து சேர்ந்தேன் அப்படின்னு நம்ம லா ஒன்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவான். இந்த நாற்காலி காலியான ஒண்ணா இருந்தா கூட மக்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஏன்னா மக்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணா பாக்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப இதுல உட்கார்றதுக்கு தனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவான். நம்ம கிரேட்டை பொறுத்த வரைக்கும் அவன் பேக்பாவோட சக்சஸரா மாறினதுனால மட்டும்தான் அவனுக்கு எல்லா நல்ல விஷயங்களுமே நடந்துச்சு. அவன் இப்ப இருக்கிற நிலைமைக்கு காரணம் அதுதான். ஆனா ஒருவேளை பேக்மாவோட சக்சஸர் கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி, அவன் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு முக்கியமா அவன் போட்ட எஃபோர்ட் தானே காரணம். பேக்மாவோட சக்சஸர் கிடைச்சதுக்கு அப்புறமும் அவன் தானே எஃபோர்ட் போட்டான். அப்ப அப்படி ஒரு ஆளால என்னால ஒரு நல்ல ராஜாவும் மாற முடியுமா, ஒரு நல்ல பிளேயரா மாறிட்டேன், என்னால ஒரு நல்ல ராஜாவா மாற முடியுமான்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருப்பான். அவன் பண்ண வேண்டிய நிறைய விஷயங்களை பண்ணிட்டான். இதையும் தன்னால பண்ண முடியுமான்னு யோசிப்பான். இப்போ உடனே சொல்லுவான், மக்கள் தான் எப்பயுமே ராஜாவுக்காக வேலை செய்யறோம். ஆனா இங்க என்னடானா ராஜாவே மக்களுக்காக வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. அதுவும் இல்லாம இந்த இடத்துல மக்கள் இவ்வளவு லாயலா இருக்காங்க அப்படின்னா அதுக்கு அட்லீஸ்ட் நான் ஏதாவது பண்ணியாகணும்ல. இது என்னோட கேரக்டர் கிடையாது. இருந்தாலும் அதுக்காக மக்களுக்கு நான் துரோகம் பண்ணிட மாட்டேன். நீங்க ரெண்டு பேரும் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னைக்கும் மக்களை ஏமாத்திரவே கூடாது, அவங்களோட நம்பிக்கையோட மட்டும் நம்ம விளையாடவே கூடாது அப்படின்னு சொல்லுவான். இப்ப நம்ம கிரிட் அந்த அரியணையில போய் உட்காருவான். அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து சொல்லுவான், இந்த மக்கள் யாரையும் எனக்கு பெருசா தெரியவே தெரியாது. இது எனக்கு ஒரு புதுசான இடம் தான். இந்த இடத்துல என்னால எதையுமே ப்ராமிஸ் பண்ண முடியாது. ஆனா நீங்க என்கிட்ட சொன்னீங்கல்ல நான் ஒரு பெஸ்டான ஆளா மாற முடியும் அப்படின்னு, நீங்க ரெண்டு பேரும் அந்த நம்பிக்கையை வச்சிருக்கீங்கல்ல, அதை நான் ப்ரூவ் பண்ணி காட்டணும்னு நினைக்கிறேன். இந்த ரைடனோட லாடா நான் அதை ப்ரூவ் பண்ணி காட்டுவேன் அப்படின்னு சொல்லுவான்.
இது கேட்ட உடனே நம்ம லாவலுக்குமே தான் கரெக்டான ஆளை தான் சூஸ் பண்ணிருக்கோம், உண்மையிலேயே இவனை ஃபாலோ பண்ணதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி தோண ஆரம்பிச்சிடும். இப்ப நம்ம லாவல் அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிருவான். ஏன்னா இவங்க அடுத்து நிறைய விஷயங்களை பண்ணணும்ல, ரைடனை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அவங்க அடுத்து பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் திருப்பி பாப்புலேஷனை ரெக்கவர் பண்றது. இந்த ரைடன்ல நிறைய பேர் இருந்தாங்க, ஆனா முக்காவாசி பேர் இந்த ரைடனை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. சோ ரைடனை இம்ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் போன மக்கள் எல்லாரும் திரும்பி வருவாங்க, ஒருவேளை உயிரோட இருந்தாங்கன்னா. இல்லைன்னா பக்கத்து சிட்டிஸ்ல இருந்து இன்னும் நிறைய பேர் வர ஆரம்பிப்பாங்க, அப்பதான் ஒரு சிட்டி டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த சிட்டியோட இண்டஸ்ட்ரி ஃபெசிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா சிட்டிக்கு ஏதாவது ப்ரொடக்ஷன் இருக்கணும்ல, அப்ப மட்டும் தான் சிட்டியால ஃப்ளரிஷ் ஆக முடியும். அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சிட்டியை இவங்க இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல இவங்க கை வைக்க வேண்டியது அக்ரிகல்ச்சர்ல. ஃபர்ஸ்ட் விவசாயம் தான். விவசாயம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மேனுஃபேக்சரிங், இவங்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் இருக்கிறது சப்ளிமெண்ட் ரிசோர்சஸ். இது மூணுத்தையும் பார்த்தா மட்டும்தான் ஒரு சிட்டியே இவங்களால இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஆனா இப்போதைக்கு ஊருக்குள்ள தண்ணி கொண்டு வரதுக்கு நம்ம லெஜெண்டரியான ஃபார்மர் பியாரோ இருக்கார்ல, அவர் ஓரளவு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. அவர் சீக்கிரமாவே நிறைய தண்ணி கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு அவன் சொல்லுவான். இதை கேட்டோடனே நம்ம ஹீரோ யோசிப்பான், என்னது லெஜெண்டரி ஃபார்மர் பியாரோவா? பியாரோ எப்ப லெஜெண்டரி ஃபார்மரா மாறினா? புரியவே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். ஆக்சுவலா ஹீரோக்கு இன்னும் என்ன நடந்துச்சுன்றது தெரியாதுல்ல, அதனாலதான் இந்த மாதிரி பேசுறான். சோ இதுக்கு அடுத்து முக்கியமான வேலை என்னன்னா, அது ஒரு பிளாக் ஸ்மித்தோட வேலை. இந்த இடத்துல நிறைய பிளாக் ஸ்மித்ஸை உருவாக்கணும். ஏன்னா நம்ம கிரிட், அதாவது லார்டா இருக்கிறவன் ஒரு பிளாக் ஸ்மித், அதனால நிறைய பேருக்கு அவனால சொல்லி தர முடியல. அந்த ஒரு விஷயத்தினால அதையும் பண்ணணும்னு நினைப்பாங்க. இது இல்லாம ஓவர்கேட் கில்டுக்கு இருக்கிற வேலை என்ன அப்படின்னா, அவங்க சுத்தி இருக்கிற வார்ம்ஸோட அந்த கூடாரங்கள் இருக்கும்ல, அதை போய் அட்டாக் பண்ணும். இப்ப இந்த வார்ம்ஸ் எல்லாம் பெருசா வருது அப்படின்னா இது எல்லாமே கண்டிப்பா ஏதோ ஒரு எபிசோடோட லிங்க் ஆயிருக்கும். இது ஒரு கேம். சோ கேம்ல ஏதாவது ஒரு ஸ்டோரியோட லிங்க் ஆயிருக்கும். ஒருவேளை அவங்களோட பேஸை கண்டுபிடிச்சோம்னா கண்டிப்பா அந்த ஸ்டோரி ஆக்டிவேட் ஆயிரும். அப்ப அதை அவங்க தோக்கடிச்சாங்க அப்படின்னா ஸ்டோரி ப்ராக்ரஸ் ஆகி அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். சோ பேஸை கண்டுபிடிச்சு இவங்க தோக்கடிக்கணும். அதுக்கு நம்ம கிரிட் செஞ்சு தர எக்யூப்மெண்ட் தான் இருக்கிறதே முக்கியம். அதுக்கு தங்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம லாவல் சொல்லுவான். அதை கேட்ட உடனே நம்ம கிரிட், கவலைப்படாத, நீ என்ன பிளான் வேணாலும் போடு, ஏன்னா பிளான் போடுறதுதான் உன்னோட ஸ்பெஷாலிட்டி, மத்த வேலை எல்லாத்தையும் முடிக்கிறது தான் ஐயாவோட ஸ்பெஷாலிட்டி, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீ என்ன பிளான் வேணாலும் போடு அப்படின்னு சொல்லுவான். இப்ப கரெக்டா நம்ம லாவலோட பிளான் ஏத்த மாதிரியே எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். இப்ப நம்ம லாவல் என்ன பண்ணுவானா, லிமிட்டடான ரிசோர்சஸ் இருக்கும்ல, இவங்களுக்கு கம்மியா கிடைக்கக்கூடியது, அது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதை அதிகமா வேஸ்ட் பண்ணாம அதை சேர்த்து வைக்கணும். அப்பதான் தேவைப்படுற நேரத்தில் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஓவர்கேட் கில்டுக்கு ஏற்கனவே சுத்தி இருக்கிற வார்ம்ஸ் எல்லாத்தையும் உங்க காலி பண்ண சொல்லியிருந்தாங்கல்ல, ஓரளவு அதை முக்கவாசி முடிச்சிருப்பாங்க. இப்ப மிச்சம் இருக்கிற அந்த வில்லேஜஸ் போய் நான் செக் பண்ணி பார்க்கவா, சுத்தி ஏதாவது வில்லேஜ் இருக்கா செக் பண்ணி பார்க்கவான்னு சொல்லி நம்ம டோபனும் கேட்பான். ஆனா அது வேணாம்னு சொல்லி நம்ம லாவல் சொல்லிருப்பான். ஏன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு வில்லேஜ் இருந்துச்சுனாலே அது கண்டிப்பா வேம்பையரோட டென்னா தான் இருக்கணும். இப்ப இந்த வேம்பையரோட டென்னு இப்ப ஓவர்கேட் கில்டு கை வைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு வீக்கான ஒண்ணு கிடையாது. ஏன்னா அதுல இருக்கிற வேம்பையர் அட்லீஸ்ட் 250 லெவல்ல ஆரம்பிச்சு 400வது லெவல் வரைக்கும் போகுங்க. அந்த மாதிரி இருக்கிற வேம்பையர்ஸ இவங்க யாராலையும் தொடக்கூட முடியாது. அதுவும் இல்லாம இப்ப வில்லேஜுக்கு அது தேவை கிடையாது. இப்ப இவங்களுக்கு தேவை கன்ஸ்ட்ரக்ஷன் தான். சோ சிட்டியை ஃபுல்லா டெவலப் பண்ணணும்னா அதுக்கு எல்லாத்துக்கும் நிறைய மெட்டீரியல்ஸ் தேவை. அந்த மெட்டீரியல்ஸை கில்டு மெம்பர்ஸால மட்டும் தான் வாங்க முடியும். ஏன்னா இங்க இருக்கிற மான்ஸ்டர்லாம் ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒண்ணு. அதை தாண்டி பக்கத்துல இருக்கிற சிட்டிக்கு போய் அந்த மெட்டீரியல்ஸை வாங்கிட்டு வரணும்னா அது கில்டால மட்டும் தான் முடியும். சோ அந்த வேலையை உங்களுக்கு கொடுத்துருவான். அது எல்லாத்தையும் இவங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து இதே மாதிரி ஃபார்மிங்கும் ஓரளவு நல்லா போக ஆரம்பிச்சிடும். நம்ம பியாரும் பிளாண்டும் நிறைய கத்துக்க ஆரம்பிப்பாங்க அங்க இருக்கிற ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து. அதுவும் இல்லாம நம்ம ஜூட் இருக்கான்ல, அவன் தான் இந்த இடத்துல இருக்கிற சோல்ஜர்ஸ்க்கு கேப்டனா இருப்பான். ஆக்சுவலா அவனையும் அங்க இருந்து பார்சல் பண்ணி கூட்டிட்டு வந்துருவாங்க. இப்ப இவன் அங்க இருக்கிற அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்றது மூலமா சோல்ஜர்ஸோட ட்ரைனிங்க பாத்துக்குருவா. ஏன்னா உத்தரவுன்னு ஒண்ணு போட்டா அதை ஜூட் கரெக்டா ஃபாலோ பண்ணுவாப்புல. அதே மாதிரி நம்ம கானும் கிரிட்டும் வேகமா எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் டூல்ஸையும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களும் அது எல்லாத்தையும் பண்ணல. இது எல்லாமே ஓரளவு பர்ஃபெக்டா போயிட்டே இருக்கு. ஆனா நம்ம லாவலோட பிளானுக்கு இன்னும் ஒரே ஒரு முக்கியமான ஒரு பீஸ் இருக்கு. அவனோட பசில கம்ப்ளீட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு முக்கியமான பீஸ் வேணும். அந்த ஒரு பீஸ் மட்டும் தான் இப்ப இந்த இடத்துல மிஸ் ஆகுது. இப்ப அந்த நேரத்துல ரைடனை பாக்குறதுக்காக ஒருத்தர் புதுசா அந்த இடத்துல என்ட்ரி ஆவாரு. ஃபர்ஸ்ட் நீங்க யாரு, நீங்க இந்த மாதிரிலாம் நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல அந்த சோல்ஜர்ஸும் தடுத்து நிறுத்துவாங்க. ஆனா வந்தவர் ஒரு முக்கியமான ஆளு, அதுவும் நம்ம கிரிட் கூப்பிட்டதுனால மட்டும் தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இப்ப இவரும் உள்ள போவாரு. இப்ப அந்த நேரத்துல நம்ம லாவலும் 10 நாள்ல இந்த சிட்டி எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்ற ரிப்போர்ட்டை மொத்தமா கொண்டு போய் நம்ம கிரிட் கிட்ட கொடுப்பான். நம்ம கிரிட் உடனே அது எல்லாத்தையும் பார்த்துட்டு, இந்த அளவுக்கு நம்ம 10 நாள்ல இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம்னா அப்ப போக போக நம்மளும் ஒரு பெரிய சிட்டியா மாறிடுவோம். இப்படியே போச்சுன்னா நம்ம சீக்கிரமாவே ஒரு பெரிய சிட்டியோட கேட்சப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் ரொம்ப ஆர்வத்தோட இருப்பான். ஆனா அது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது அப்படின்றது நம்ம லாவலுக்கு நல்லாவே தெரியும். ஏன் அப்படின்னா இதுல இருக்கிறதே பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு சிட்டி இவ்வளவு பெருசா இருக்கு, அந்த சிட்டியோட உயிர் மூச்சா இருக்கிறது என்னவா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறீங்க? அது பணம். அந்த ஒரு பணம் இந்த சிட்டியில இருக்கா என்ன? பணம் பழக்கம் ஒண்ணு இங்க இல்லவே இல்ல. அதுதான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. ஆரம்பத்துல இவங்க என்னதான் இவங்களுக்கு தேவையான எல்லா ரிசோர்ஸையும் கொடுத்தாலும் பணப்பழக்கம் ஒண்ணு வராம இவங்களால இந்த சிட்டியை காப்பாற்றவே முடியாது. ஏன்னா இப்போதைக்கு மக்களுக்கு தேவையான உணவு எல்லாத்தையும் அவங்க ரெடி பண்றதுக்கே கிட்டத்தட்ட 2000 கோல்ட ஒரு நாளைக்கு செலவு பண்றாங்க. அதுவும் இல்லாம டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் வேற இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்தோம்னா அது இன்னும் அதிகமா போயிட்டே இருக்கு. ஒருவேளை இவங்க ஸ்டேபிளான ஃபுட்டை கண்டுபிடிச்சாலும் கூட அதுக்கப்புறம் மக்களுக்கு இங்க பணப்பழக்கம் இருந்தா மட்டும்தான் மக்களால இந்த இடத்துல வாழ முடியும். பணம் ஒண்ணு இல்லாம வாழவே முடியாதுல. அதுதான் இருக்கிறதே பிரச்சனை.
அதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு நம்ம லாவல் சொல்லுவான். அது என்னன்றது நம்ம கிரிட்டும் கெஸ் பண்ணிடுவான். இல்ல முடியாது, என்னால தரவே முடியாது, என்னோட பில்டிங் நான் கொடுக்கவே மாட்டேன்றுவான். அப்ப நம்ம லாவலே எவ்வளவோ எடுத்து சொல்லுவான். மக்களுக்கு இப்ப சாப்பாடு தாங்க முக்கியம், அது எல்லாத்தையும் நம்ம ஸ்டேபிளா கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு நிறைய காசு தேவை. இங்க ரீகன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் இங்க நிறைய செலவு இருக்கு. அதுக்கு உங்களோட கஜானாவுல மட்டும் தான் கை வச்சாகணும். அதனால நீங்க இதெல்லாம் கொடுத்துதான் ஆகணும். நீங்க ஒரு நல்ல நாடா நடந்துக்க வேணாமான்னு சொல்லி கேட்கும் போது முடியாது, அதெல்லாம் என்னால கொடுக்க முடியாது, என்ன வேணாலும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவான். இதை கேட்ட உடனே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சண்டையே போயிட்டு இருக்கும். அப்படியே கண்ணிலே சண்டை போட்டுக்கிடுவானுங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம காணை முடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல அந்த முக்கியமான ஆள் கேசலுக்கு வெளில வந்தால அவன் உள்ள நம்ம கிட்ட பாக்குறதுக்காக வந்துருவான். இப்ப அவன் உள்ள போற நேரத்துல இவங்களோட சண்டை இன்னும் பெருசா போயிருக்கும். ஏங்க நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்களேங்க, இது ஒரு இன்வெஸ்ட்மெண்டா நடங்க, ஏங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட கஜானா மட்டும் தாங்க இப்போதைக்கு பெருசா இருக்கு, அதை கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது என்னால அதெல்லாம் தர முடியாது தம்பி, என்ன நீ பிளான் போடுறதுனால என்னையே பிளான் போட்டு ஏமாத்தலான்னு பாக்குறியா, அப்படியெல்லாம் விழுக மாட்டா இந்த கிரிட், பேசாம கில்டுல இருக்கிற எல்லார்கிட்டையும் மொத்தமா கொஞ்சம் கொஞ்சமா வசூல் பண்ணிடுவோமே, ஒரு ரூபாயா கேட்போமே, அது பேர் பிச்சை நீ நினைச்சாலும் இப்ப அதுதான் நமக்கு முக்கியம், அந்த மாதிரி கேட்டு வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லுவான். ஆனா அது எல்லாம் சரி வராது அப்படின்றது அவனுக்கும் தெரியும். இருந்தாலும் நம்ம கிரிட்டால அதை ஏத்துக்க முடியாது. இப்ப இந்த சண்டை எல்லாம் போயிட்டு இருக்கும் போது நம்ம கிரிட்ட பாக்குறதுக்காக வந்தால் நம்ம கிரிட் கிட்ட வந்துருவாரு. இந்த அட்மாஸ்பியரை பார்த்தாலே தெரியுது நான் பண்றதுக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு, உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவனு சொல்லுவான். அப்ப நம்ம கிரிட் பார்த்த உடனேதான் அப்பாடியோ நீ ஒரு வழியா வந்துட்டியா, அப்ப எஃபிமினா கரெக்டா தான் வேலை பார்த்திருக்கா, என் மாமனார்ட்ட போய் சொல்லி எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துட்டா போல, ஆனாலும் கொஞ்சம் லேட்டா வந்துட்ட. லாவல் நீ கேட்டுக்கிட்டே இருந்தீல உன்னோட அந்த கேள்வி, அந்த கடைசி பீஸ் அது அவன் தான். அவன் எல்லா பதிலையும் சொல்லுவான். அவன் உனக்கு தேவையான எல்லா பதிலையும் சொல்லி முடிப்பான் அப்படின்னு சொல்லுவான். யார் அப்படின்னா நம்ம ராபிட் தான். சோ மெரோ கம்பெனியோட ராபிட்டை ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்க. நம்ம ராபிட் தான் இப்ப நம்ம லாவலுக்கு தேவைப்பட்ட அந்த கடைசி பீஸ். இப்ப நம்ம ராபிட் வந்த உடனே நம்ம கிரிட்டுக்கு தேவையான வணக்கங்கள் எல்லாத்தையும் சொல்லிடுவான். அப்போ உடனே நம்ம லாவல் கேட்பான், ஆமா இவர் தான் என்னோட கேள்வி எல்லாத்துக்கும் பதிலா இருப்பாருன்னு சொல்றீங்க, இவர் யாருன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லும் போது அப்போ உடனே நம்ம கிரிட் சொல்லுவான், இவன் தான் மெரோ கம்பெனியோட செகண்ட் இன் கமாண்டா இருந்தா. அதே மாதிரி அந்த மெரோ கம்பெனி நார்த்லயே ஒரு பெரிய கம்பெனியா மாறினதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இவன் தான் அந்த கம்பெனியை டெவலப் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லுவான். அதுவும் இல்லாம ஒரு மெர்ச்சன்ட்டா அதிகப்படியான ஸ்கில்ஸ் இருக்கு. அங்க அந்த கம்பெனில கரப்ஷன் இருந்ததுனால என்னோட மாமனார் இவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டுட்டாரு. ஆனா நானே பர்சனலா கேக்குறேன் அப்படின்னு சொல்லி எஃபிமினா போய் சொன்னதுனால என்னோட மாமனார் இவனை ரிலீஸ் பண்ணிட்டாரு. அதனாலதான் எஃபிமினா கூட இவன் இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் சொல்லுவான். அப்போ இந்த ராபிட் சொல்லுவான், நான் உண்மையிலேயே உங்களை பார்த்ததுக்கு நீங்க இப்ப ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டீங்க. அப்ப பார்க்கும்போது நீங்க ஒரு ரொம்ப சிம்பிளா இருந்த ஒரு ஆள் மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப நீங்க ஒரு வைப், அந்த ஒரு ஆராவை நீங்க கிரியேட் பண்றீங்க. நீங்க இருக்கிறதே அந்த மாதிரி ஒரு கம்பீரமா இருக்கு, ஒரு கம்பீரமான தோற்றத்தோட இருக்கீங்க. நானே உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேனோ எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி ரொம்ப புகழ்ந்துகிட்டே இருப்பான். சரி நீ புகழ்ந்ததெல்லாம் போதும், ஆனா ஒரு ப்ராமிஸ் நீ மறந்ததுலையே, நீ என்னை இருக்கிறதே பெரிய பணக்காரனா மாத்துவேன்னு சொன்னியே, அதை மறந்து போயிடலையே அப்படின்னு சொல்லி கேட்பான் நம்ம கிரிட். அப்போ உடனே ஆமா நான் சொன்னதை எப்பயுமே காப்பாத்துவேன், நான் கண்டிப்பா உங்களை ஃபாலோ பண்ணுவேன், காலம் ஃபுல்லா நானும் என்னோட குடும்பமும் உங்களுக்கு கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவோம், நாங்க உங்களுக்கு எப்பயுமே லாயலா இருப்போம் அப்படின்னு சொல்லுவான். ஆக்சுவலா நம்ம லாவல் இருக்கால அவன் ஏற்கனவே நம்ம கிரிட்டுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்திருப்பான். இப்போ நம்ம கிரிட் ஒரு டியூக் அப்படின்றதுனால மத்தவங்களுக்கு நம்ம கிரிட்டால அவனால வந்து டைட்டில்ஸ் கொடுக்க முடியும், விஸ்கவுண்ட் பேரன் அந்த மாதிரியான டைட்டில்ஸ், அதாவது அவனுக்கு கீழே இருக்கிற டைட்டில்ஸ். ஆனா அது நீங்க யார்ட்டையும் வித்தரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம லாவல் சொல்லியிருப்பான். ஆனா இப்ப இவன்ட்ட கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் கிடையாதுல, ஏன்னா இவன்ட்ட அந்த மாதிரி ஒரு டைட்டில் கொடுத்தாதான் அவன் லாயலா இருப்பான், அதனால அதை காட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட்டும் அவனோட அந்த ரூலர்ஸோட எடுத்துக்கொண்டு போய் அவனோட தோல் பட்டையில வச்சு இந்த ஒரு நிமிஷத்துல இருந்து நீ எட்னல் கிங்டமோட விஸ்கவுண்டா மாறிடுவ, இப்ப நான் தான் உனக்கு சேலரி கொடுக்குறேன் அப்படின்றதுனால நீ எனக்கு மட்டும் தான் லாயலா இருக்கணும் அப்படின்னு நம்ம கிரிட் சொல்லுவான். இதை நம்ம ராபிட் ஒத்துக்கிடுவான். இப்ப நம்ம ராபிட் உடனே தான் வந்த உடனே அந்த சஜஷன்ஸ் எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சிருவான். இப்ப அவ வரும்போதே மொத்தமா ரைடனை பார்த்துட்டு தான் வந்தா. ரைடன்ல இப்ப நிறைய ரீகல்டிவேட்டிங் ப்ராசஸ் தானே போயிட்டு இருக்கு, அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல, ஆனா அது கொஞ்சம் அதிகமா அப்படின்னு சொல்லி நம்ம ராபிட்க்கு தோண ஆரம்பிச்சிடும். அதை கேட்ட உடனே நம்ம லாவல் சொல்லுவான், என்னது அதிகமா, நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இப்ப நம்ம எக்கானமியை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஃபார்மிங் தான் ஒரு முக்கியமான ஒண்ணா இருக்கும், ஏன்னா விவசாயம் பண்றது தானே ஒரு முக்கியம், நம்ம ஒரு கமர்ஷியல் சிட்டியா மாறணும்னா அப்ப விவசாயம் பண்ணி அது மூலமா தான் நம்மளால டெவலப் பண்ண முடியும். அதுவும் இல்லாம மக்களுக்கும் நம்ம நிறைய தேவைகள் கொடுக்க நிறைய ஃபுட் வேணும்ல, சோ அந்த ஃபுட்டுக்கும் நாங்க நிறைய விஷயத்த பண்ணி ஆகணும், அதனால அதிகமான விளைச்சல சீக்கிரமா எது கொடுக்குதோ அந்த மாதிரியான கிராப்ஸா தேடி அது எல்லாத்தையும் நாங்க விளைய வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவான். ஆனா நம்ம ராபிட் இதை இப்படி யோசிக்க மாட்டான். அது என்ன அப்படின்னா, இப்ப இந்த மாதிரியான ஒரு கிளைமேட் இருக்குல்ல, இங்க அதிகமான அளவுக்கு ஹாட்னஸ் இருக்கு, இப்ப இந்த மாதிரியான ஒரு இடத்துல எல்லாமே விளையும் அப்படின்னு சொல்ல முடியாது. சோ அப்படி இருக்கிற ஒரு இடத்துல போய் நம்ம திடீர்னு நம்ம ஃபார்மிங் பண்ணி அது மூலமா நம்ம ஒரு கமர்ஷியல் சிட்டியா மாறணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுவும் இல்லாம ஒருவேளை இப்ப அதை வச்சு இவங்க மக்களுக்கு தேவையான உணவு மட்டும் தான் கொடுக்க போறாங்க அப்படின்னா இப்ப அவங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நிலத்துல ரெண்டு மடங்கு நிலத்தை குறைச்சுக்கிட்டா கூட கண்டிப்பா இவங்களால மிச்சம் இருக்கிற மக்கள் எல்லாத்துக்குமே சோறு போட முடியும். அது மட்டும் பண்ணா போதும் நினைப்பா. அதுவும் இல்லாம ஒருவேளை இது எல்லாத்தையும் விளைய வச்சு அதை மத்த சிட்டிக்கு விற்கணும், அதுக்காக அதிகமான விளைச்சல் கொடுக்கக்கூடிய கிராப்ஸை மட்டும் தான் யூஸ் பண்றீங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்ப அது எல்லா இடத்துலயுமே கிடைக்கும். மக்கள் எல்லாரும் இந்த இடத்துல தேடி வந்து அதை வாங்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க, அந்த மத்த இடத்துல வாங்கிட்டு போயிருவாங்கல்ல. அதனால நம்ம அதை பண்ணவே கூடாது, அதுக்கு பதிலா நம்ம வேற ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லுவான்.
இப்ப இது எல்லாத்தையும் கேட்ட உடனே நம்ம லாவல் என்ன சொல்லுவானா, ரைடன்ல இருக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இங்க அதிகப்படியான நிலம் இருக்கு. அந்த நிலத்துக்கு நம்மளால இதை மட்டும் தான் பண்ண முடியும். ஏன்னா நிலத்தை சும்மா வச்சு என்ன பண்ண போறோம், அந்த விவசாயம் மட்டும் தான் பண்ண முடியும். இது கூட தெரியாம இருக்காரு, இவரை போய் நல்ல மெர்ச்சன்ட் சொல்றீங்களே, இவரை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு கிரிட்டுக்கிட்டே கேட்பான். அப்போ உடனே கிரிட்டு சொல்லுவா, உனக்கு இன்னும் புரியல இல்ல, இந்த ரூலர் ஸ்வாட வச்சு நீயே அவனை செக் பண்ணி பாரு, அப்போ உனக்கே புரியும் சொல்லி அந்த ரூலர் ஸ்வாட எடுத்து நம்ம லாவல் கையில கொடுப்பா. நம்ம லாவல் உடனே நம்ம ராபிட்டை செக் பண்ணி பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா ராபிட் லெவல் 307ல இருக்கிற ஒரு வெல்தியான மெர்ச்சன்ட். அது மட்டும் கிடையாது, இந்த ஒரு எராவோட கிரேட்டஸ்டான மெர்ச்சன்ட்டும் நம்ம ராபிட் தான். நம்ம ராபிட்டோட இன்டெலிஜென்ஸும் இன்சைட்டும் பொலிட்டிக்கல் பவரும் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அதே மாதிரி அவனோட மெர்ச்சன்ட் ஸ்கில்ஸ் எல்லாமே SS ரேங்க்ல இருக்கும். அவனோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில் S+ இருக்கும். நம்ம லாவலுக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும், நார்த் சைடு ஃபுல்லா தேடினா கூட அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்ல S+ல வச்சிருக்கிற அளவுக்கு ஒரு மெர்ச்சன்ட்டை நம்மளால எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அந்த மாதிரி எந்த ஒரு NPCயோ பிளேயர்ஸோ இருக்கவே மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான NPC, அதாவது ஒரு நேம்டு NPCயை எங்க இருந்து நம்ம கிரிட் கண்டுபிடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருப்பான். இப்ப நம்ம லாவல் இதை ஒத்துக்கறவா, நானும் இதை ஒத்துக்கிறேன், நான் போய் ஃபீல்ட்ல ஹெல்ப் பண்றேன், நீங்க இவரே அட்மினிஸ்ட்ரேட்டரா மாத்திருங்க, ஏன்னா இவர் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே நம்ம கிரிட்டும் கேட்பான், உனக்கும் தான் அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியும்ல, நீயும் அதை பண்ண வேண்டியதானே சொல்லும் போது, இல்ல நான் அட்மினிஸ்ட்ரேஷன் எனக்கு தெரியும் தான், ஆனா என்கிட்ட அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு ஸ்கில் இல்ல, நான் எனக்கு தெரிஞ்சதை வச்சுதான் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில் வச்சிருக்கிற ஒருத்தர் இது எல்லாத்தையும் பண்ணார் அப்படின்னா அப்போ ஒரு சிட்டி வேக வேகமா டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ உடனே நம்ம ராபிட் சொல்லுவான், நம்மளுக்கு ஆல்கமியும் தேவை, அப்பதான் நம்ம சீக்கிரமாவே நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் உருவாக்கி அது எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே நம்ம லாவலும், நீங்க எதுவும் கிராப்ஸ் பத்தி தான் பேசுறீங்களா, இப்போதைக்கு நம்ம கிராப்ஸ் எல்லாத்தையுமே மக்களோட தேவைக்காக மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், அந்த ஒரு காரணத்தினால திருப்பி எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு அதிகமான அளவு கிராப்ஸ் வேணும்னா அதுக்கு நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லுவான். ஆனா அத பத்தி நம்ம ராபிட் பேசவே இல்ல. ஏன்னா இந்த ரைடன்ல சுத்து வட்டாரத்துல அதிகப்படியான ரிசோர்சஸ் இருக்கு, அதை விட்டுட்டு எதுக்காக கிராப்ஸ் எல்லாம் நம்பி இருக்கணும், அதை எடுத்து வித்தாலே போதுமே அப்படின்னு சொல்லுவான். அது என்ன தெரியுமா, இந்த மாதிரியான அந்த ரைடன் என்ன மாதிரியான ஒரு இடம், பாலைவனத்துக்கு நடுவுல இருக்கிற இடம். பாலைவனத்துல எது அதிகமா இருக்கும், மணல் தானே, அதனால மணலே விற்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லி நம்ம ராபிட் சொல்லுவான். இது கேட்ட உடனே லாவலுக்கு ஒண்ணுமே புரியாது. மணலை ஒரு மெட்டீரியலா விற்கவே முடியாது, ஒருவேளை ஆல்கமி மூலமா அதை மினரலா மாத்தணும்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அது நடக்குமா இல்லையான்றதும் சொல்ல முடியாது. அதனால பேசிக்கா அதுக்கு ஒருத்தே கிடையாது. ஒருவேளை கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு விற்கணும் அப்படின்னா இந்த கேமை பொறுத்த வரைக்கும் பீச் மணலை மட்டும் தான் இவங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்களா. சோ இந்த மணலை இவங்களால யூஸ் பண்ணவே முடியாது, எதுக்குமே பிரயோஜனப்படாத இந்த மணலை எவன் வாங்குவா, அதை வாங்குறதுக்கு எந்த பைத்தியக்காரன் இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இதை கேட்ட உடனே அப்போ நம்ம ராபிட் சொல்லுவான், இல்ல அதை வாங்குறதுக்கும் ஆளுங்க இருக்காங்க, சஹாரான் எம்பையரோட புட்டின் பேரணி, அவங்க கண்டிப்பா இதை வாங்குவாங்க, அவங்கள்ட்ட நம்ம இதை கண்டிப்பா வித்துற முடியும்னு சொல்லுவான். எது புட்டின் பேரணியா, அங்க இருக்கிறவன் பைத்தியக்காரனா, எந்த முட்டா பையன் வெறுமனைன்னு இருக்க மணலை வாங்குவா, நம்ம மணலை வித்தா எவன் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது அப்ப நம்ம ராபிட் சொல்லுவான், இல்ல கண்டிப்பா வாங்க வைக்க முடியும். அப்போ உடனே நம்ம கானை பார்த்து, கான் நீங்க இருக்கிறதே ஒரு நல்ல பிளாக் ஸ்மித், அதுலயும் ரேங்க் அதிகமா இருக்கிற ஒரு பிளாக் ஸ்மித், எப்படி உங்களுக்கு ஒரு 70 வயசு இருக்குமா, இந்த 70 வயசுல கூட இவ்வளவு ஆரோக்கியமா இன்னுமே நீங்க பிளாக் ஸ்மித் தொழில பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த வைட்டலைஸ் அந்த எனர்ஜி எல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நம்ம கான் அந்த மாதிரி பிறந்தவர், சோ அந்த மாதிரிதான் ஒரு சில பேர் இருப்பாங்க, அதனால அதை நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆனா இப்போ நம்ம புட்டின் பேரணியை யோசிச்சு பார்ப்போம். இந்த புட்டின் பேரணியில இருக்கிறதுலே அதிகப்படியான அளவு நோபல்ஸ் இருக்காங்க, அதாவது எல்லாருமே பணக்காரனுங்க. அந்த மாதிரியான இருக்க பணக்காரங்கள்ட்ட எது முக்கியமா இருக்கவே இருக்காது, ஆரோக்கியம். அப்ப அந்த மாதிரியான ஆரோக்கியத்தை நம்ம வித்தோம்னா அதை தான் வாங்கணும்னு சொல்லி அவனுங்க முடிவு பண்ணுவானுங்க. இப்ப இந்த ரைடான் மாதிரியான ஒரு இடத்தை எடுத்துக்கிறோம். ரைடான்ல இந்த மக்கள் எல்லாரும் 10 வருஷமா இந்த இடத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சொல்ல போனா இங்க ஒண்ணுமே இல்ல, ஆனாலும் இந்த மக்கள் இத்தனை நாள் தாக்கு பிடிச்சு வாழ்றாங்கல்ல, இதுக்கெல்லாம் காரணம் அந்த மணல் தான் அப்படின்னு சொல்லி வித்தோம்னா அப்ப எல்லாரும் அதை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாருமே இந்த மணல்னாலதான் இந்த மக்கள் உயிரோட இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது எல்லாத்துக்கும் நம்ம கான் இருக்காரு, இங்க 70 வயசுல கூட ஆரோக்கியமா இன்னமும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவர் ஒரு மாடலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா அப்ப அதை பெர்ஃபெக்ட்டா நம்புவாங்க. ஒருத்தனுக்கு எது தேவையோ அதை தான் அவன்கிட்ட விற்கணும், அதுக்கு நம்ம அதை அவன் நம்ப வைக்கணும், அப்படின்னா மட்டும்தான் அவன் அதை வாங்குவான். அப்படி ஒருவேளை நம்ப வச்சோம் அப்படின்னா உப்பு தண்ணியை கூட குழாய் தண்ணியை கூட நம்ம இருக்கிறதுலே புனிதமான நீர் அப்படின்னு சொல்லி வித்துடலாம். அப்ப இந்த மணலை விற்க முடியாதா, இந்த மணலை லக்ஸுரி மெடிசன் ஃபார் லைஃப் அப்படின்னு சொல்லி வித்துருவோம் அப்படின்னு சொல்லுவா. இது எல்லாமே ஒரு பக்காவான ஒரு பிளான். இப்ப இந்த மாதிரியான ஒரு பிளானை நம்ம கிட்ட ஏத்துக்கிறோம், ஆனா இதை நம்ம லாவெல்லாம் நம்பவே முடியாது. ஏன்னா லாவெல்ல பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு பிளான் எப்படி ஒர்க் அவுட் ஆகும், எல்லாரும் கொஞ்சமாவது மூளையோட இருப்பானுங்களே, இதெல்லாம் எவனுமே வாங்க மாட்டானுங்கன்னு சொல்லி தான் நினைப்பான். ஆனா ஒரு மாசம் கழிச்சு இதையும் வாங்குறதுக்கு நிறைய பேர் அங்க இருந்திருப்பானுங்க. இவனுங்க சொல்ல போனா 10 கிராம் 3000 கோல்டுக்கு வித்திருப்பானுங்க, அதையும் வாங்குறதுக்கு இங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அப்போ உடனே நம்ம லாவல் கேட்பா, இது எல்லாமே பின்னாடி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, இது வெறும் மணல் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்கன்னா அப்படின்னா என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்கும் போது அப்ப நம்ம ராபிட் சொல்லுவா,
பிரச்சனையே கிடையாது. அந்த மாதிரியான பணக்காரனுங்களுக்கு இது வெறும் சாதாரண பணம் தான். அவனுங்க கொஞ்சோண்டு பணத்தை செலவு பண்ணதுல எல்லாம் பெருசா கண்டுக்கவே மாட்டானுங்க. அது போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம மேல கேஸ் எல்லாம் ஒண்ணு போட மாட்டானுங்க. அதுவும் இல்லாம ஒருத்தன் எவ்வளவு நாள் உயிரோட இருப்பான்றது யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கிறப்ப அவனுக்கே தெரியாது அப்படின்றப்ப இந்த மணல்னால அவன் எக்ஸ்ட்ராவா உயிர் வாழ்ந்திருக்கானா இல்லையான்றது அவனுக்கே தெரியாதுல்ல. அவனால அதை ப்ரூவ் பண்ணவும் முடியாதுல்ல. அப்ப இது ஃப்ராடுன்னு கடைசி வரைக்கும் எவனுக்குமே தெரியாது. இதுதான் பெர்ஃபெக்ட்டான ஒரு பிளான். ஆனா அதுக்காக இது ரொம்பலாம் செல்லா இருக்காது. ஆக்சுவலா நம்ம ராபிட் நினைச்சதை விட சேல்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் போகும். ஏன்னா நம்ம ராபிட் நினைச்ச மாதிரி புட்டின் பேரனில இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரல. சோ அந்த ஒரு காரணத்தினால சேல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஆனா இதை எவெல்லாம் பாக்குறானோ அவெல்லாம் இதை கண்டிப்பா வாங்கிடுறான். அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். இப்ப இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா வாங்க ஆரம்பிச்சாங்க. இப்ப இதை கேட்ட உடனே நம்ம லாவலுக்கு அப்போ ஒரு டவுட் வரும். இப்போ ஒருவேளை இதெல்லாம் உண்மையிலே மணல் தான் அப்படின்றது தெரிஞ்சு வேற எவனாவது இந்த மணலை எடுத்து வித்துட்டானா அப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கும் நம்ம ராபிட் இன்னொரு ஒரு பிளான் வச்சிருக்கான். அதுவும் இல்லாம எந்த முட்டா பையன் இது மணல்னு கண்டுபிடிச்சு மணலை திருப்பி விக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவா? எவனும் அதை நம்ப மாட்டான்ல. நம்ம அளவுக்கு எவனுமே அந்த அளவுக்கு ஃப்ராட்காரனா இருக்க மாட்டான் நம்ம ராபிட் சொல்லுவான். ஆனா இதை கண்டுபிடிச்சவனுங்க நிறைய பேர் இருக்கதான் செய்வானுங்க. அதுல முக்கியமான ஒரு ஆளு இந்த மணலை திருடுறதுக்காகவே வந்திருப்பான். ஆக்சுவலா நம்ம ரைடனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய எஸ்கார்ட்ஸை கூட்டிட்டு வந்திருப்பான். ஆனா அந்த ஜெயின் ஃபார்ம் கிட்ட மாட்டிக்கிடுவான். இவன் யார் அப்படின்னா இவனோட பேரு மியூட்டோ. இவன் இந்த மெர்ச்சன்ட் ரேங்கிங்ல நம்பர் 1ல இருக்கிற ஒரு பிளேயர். சோ இவன் இந்த ரைடன்ல இந்த மாதிரி ஒரு பிசினஸ் பண்றாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு உடனே ரைடனுக்கு கிளம்பி வந்திருக்கான். யார் இந்த ஐடியாவை யோசிச்சது அப்படின்னு. ஆனா இந்த மான்ஸ்டர் எல்லாத்தையும் தாண்டி அவனால உள்ள போகவே முடியல. இருந்தாலும் அவனை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்துட்டோம்ல, இந்த மணலை கொஞ்சம் எடுத்துட்டு போயிருவான்னு சொல்லி வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லி அந்த மணலையும் எடுத்துட்டு அவன் வேகமா ஒரு கடைக்கு போய் அதை விற்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுவான். ஆனா அந்த கடைக்காரன் இருக்கால அவன் அதை வாங்க மாட்டேன், என்ன ஏமாத்த பாக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஏங்க இது அதே மணல் தாங்க, அதே ரைடனோட அந்த லக்ஸுரி மெடிசன் தான், நல்லா பாருங்க இது நல்லா பாருங்க அப்படின்னு சொல்லி அவனும் கேட்பான். ஆனா அங்க இருக்கிற கடைக்காரன் அதை நம்பவே மாட்டான். ஏன் அப்படின்னா இந்த ராபிட் தெளிவா தான் பிளான் பண்ணிருப்பான். அதாவது இந்த மண்ணை ஒரு கிளாஸ் பாட்டிலுக்குள்ள செஞ்சு அந்த கிளாஸ் பாட்டில்ல கரெக்டா ரைடனோட சிம்பிளை பதிச்சு அதுல வித்தா மட்டும்தான் லக்ஸுரி மெடிசன் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி வித்திருப்பான். அந்த ஒரு காரணத்தினால அங்க இருக்கிற கடைக்காரவங்க எல்லாருக்குமே இது இப்படி வந்தா மட்டும்தான் லக்ஸுரி மெடிசன் அப்படின்னு சொல்லி அவங்க வாங்கிடுவானுங்க. சும்மா பேக்ல போட்டு வந்தா அது உண்மையிலேயே மணல்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. சோ எல்லாத்தையுமே பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணிருப்பான் ராபிட். ஆனா இதுல இருந்து வர காசை மட்டுமே வச்சு உங்களால சிட்டி எல்லாம் டெவலப் பண்ணிட முடியாது. அதுக்கு இன்னும் நிறைய பணம் தேவை. அதுவும் இல்லாம நம்ம கிரிட்டால இப்ப வேற எக்யூப்மெண்ட்ஸையும் செஞ்சு விற்க முடியல. ஏன்னா நம்ம கிரிட் சிட்டியோட டெவலப்மெண்ட்காகவே எக்யூப்மெண்ட்ஸ் டூல்ஸ் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கான். அதனால தனியா போய் அவனாலே வேலை பார்க்க முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம கிரிட் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப இவங்க நிறைய பிளாக் ஸ்மித்தை இங்க கூட்டிட்டு வந்து நம்ம கான் கிட்ட ட்ரைனிங்க்கு விட்டுருப்பாங்க. இருந்தாலும் அது இன்னும் டெவலப் ஆகிறதுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்குல்ல. சோ அதனால இவங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவை. அப்ப நம்ம கிரிட் ஒன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். அது என்ன அப்படின்னா ரெயின்போ பொட்டேட்டோ. அதை சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு நம்ம கிரிட் சொல்லுவான். ஆக்சுவலா இது இந்த இடத்துல விளைஞ்ச ஒண்ணு. இதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா நம்ம பியாரோ தான். நம்ம பியாரோ தான் அந்த வாட்டர் வீனை கண்டுபிடிச்சு அது மூலமா இந்த மாதிரியான ஒண்ணை உருவாக்கி இருக்கான். சோ ஆக்சுவலா இந்த இடத்துல அது விளைஞ்சுக்கிட்டே இருக்கு. மக்கள் எல்லாருக்கும் இது மூலமா ஒரு சந்தோஷம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ரொம்ப டேஸ்டான ஒண்ணா அவங்களே உற்பத்தி பண்ணி அதை சாப்பிடும்போது அவங்களுக்கு ஒரு நிம்மதி வரும்ல. அதனால கொஞ்சம் கொஞ்சமா இந்த இடமும் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மக்கள் ஆசைப்பட்ட மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமா ரைடனும் டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் ஜூடோட தலைமையில ஒரு சின்ன ஆர்மி டெவலப் ஆயிருக்கும். அது பவர்ஃபுல்லான ஆர்மியாவும் இருக்கும். சின்னதா இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்க. அதே மாதிரி நம்ம கானோட தலைமையில நிறைய பிளாக் ஸ்மித், நிறைய யங்கான பிளாக் ஸ்மித் உருவாக ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜிஷிகா பைரன்ல இருக்கால, அந்த இடத்துல பைரன் கொஞ்சம் ஸ்டேபிளான இடம் அப்படின்றதுனால அவன் நிறைய நேரத்துல ரைடுக்காக போய் அங்க இருக்கிற அந்த மினரல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம கில்டோட ஸ்டோரேஜ்ல வச்சுக்கிட்டே இருப்பான். அதனால கில்டுக்கு ஓரளவு மினரல்ஸ் எல்லாம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மூலமா நம்ம கிரிட் இன்னும் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் அவங்களுக்கு செஞ்சு தர முடியும். இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம கிரிட்டுக்கு என்ன தோணும் அப்படின்னா இப்போதைக்கு நம்ம உடனே ப்ராஃபிட்டை பத்தி யோசிக்க வேணாம். நம்ம இப்ப சிட்டியை மட்டும் பத்தி யோசிப்போம். சிட்டியை டெவலப் பண்ணுவோம். அப்படி சிட்டி டெவலப் ஆயிடுச்சுன்னா ஃபியூச்சர்ல எல்லாமே நல்லா நடக்க ஆரம்பிச்சிடும். நமக்கும் நிறைய பணம் வர ஆரம்பிச்சிடும். சோ அதை பத்தி மட்டும் யோசிப்போம்னு நம்ம கிரிட் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப திருப்பி கேம்ல இருந்து லாக் அவுட் பண்ணிட்டு அவனோட வீட்டுல இருக்க ஆளுங்களோட பேசுறதுக்காக வருவான். அவங்க அப்பா அம்மா பூண்டு எல்லாத்தையும் உரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா அவங்க அப்பா வெஜிடபிள் ஸ்டோர் வச்சிருக்காருல, இப்ப பூண்டை மொத்தமா கொடுத்தா யாரும் வாங்குறது இல்லையா. அதனால எல்லாத்தையும் தனித்தனியா உரிச்சு அது எல்லாத்தையும் பேக்கெட் போட்டு விற்கலாம்னு சொல்லி அவங்க அப்பாவும் அம்மாவும் உரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம கிரிட்டும் அதை பார்த்த உடனே சரி நானும் ஹெல்ப் பண்றேன், நான் எப்பதான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றது, நானும் இன்னைக்கு இந்த பூண்டு எல்லாத்தையும் உரிக்கிறேன்னு சொல்லி பக்கத்துல உட்காருவானா. அதை பார்த்த உடனே அவங்க அப்பா அம்மா அழுக ஆரம்பிச்சிருவாங்க. தம்பி எங்கேயும் எங்களை விட்டுட்டு போறியாப்பா, மொத்தமா ஊரை விட்டே போறியா, அப்பா அம்மா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எங்க சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதாங்க நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவனை உரிக்க ஆரம்பிச்சிருவான். டக்கு டக்குன்னு நம்ம கிரிட் பேசிக்கிட்டே மொத்த பூண்டை உரிச்சு முடிச்சிருவான். அவங்க அப்பா எந்த அளவுக்கு உரிச்சு வச்சிருக்காரோ அதே அளவுக்கு உரிச்சு வச்சிருப்பான். ஆக்சுவலா அவங்க அப்பா பல வருஷமா வெஜிடபிள் ஸ்டோர்ல ஒர்க் பண்ற ஒருத்தர். சோ அவரால சீக்கிரமா உரிக்க முடியுதுன்னா அது வேற. ஆனா நம்ம கிரிட் அந்த மாதிரிலாம் பண்றவங்க கிடையாதுல. அப்படி இருக்கிறப்ப தன்னால எப்படி இதை பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி யோசிப்பான். அப்புறம் நம்ம கிரிட்டுக்கு இன்னொரு ஞாபகம் வரும். ஒருவேளை இதுக்கெல்லாம் காரணம் அந்த கேமா இருக்குமோ, கேம்ல நான் பண்ணக்கூடிய விஷயங்கள்னாலதான் இதெல்லாம் நடக்குதோ அப்படின்னு சொல்லி யோசிப்பான்.
ஏன்னா கேம்குள்ள அவன் தொடர்ந்து இந்த மாதிரியான கை வச்சு அவன் வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். அதாவது ஸ்மித்தில அவன் நிறைய வேலை பார்க்கறான்ல, இது எல்லாமே கேமோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்க ஆரம்பிச்சிருப்பான். இப்ப நம்ம ஹீரோ அவங்க அப்பா அம்மாவுக்கு வேலை செஞ்சு முடிச்ச உடனே டின்னர்லாம் முடிச்சிட்டு திருப்பி ஃபேன் கஃபேவை செக் பண்றதுக்காக வந்திருப்பான். இப்ப இந்த டெக்ஸ்டரிட்டி ஸ்டாட் இருக்குல்ல, அதை இன்க்ரீஸ் பண்ணதுனால தான் நம்ம கிரிட்டால இங்க ஸ்மித்தில நல்லா வேலை பார்க்க முடிஞ்சுச்சு. ஒருவேளை அதனாலதான் இங்க ரியல் லைஃப்லயும் தன்னால வேலை பார்க்க முடியுதோ, தன்னோட மைண்ட் அதை ஞாபகம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட்டி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படி போச்சுன்னா அப்ப அங்க இருக்கிற ஸ்கில் எல்லாத்தையும் தன்னால இங்க கொண்டு வர முடியுமா? அங்க இருக்கிற எல்லா ஸ்கில்லுமே வருமா அப்படின்னு சொல்லி யோசிப்பான். இருந்தாலும் நம்ம கிரிட் தப்பா யோசிக்கிறான், அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்ல. இப்ப தன்னோட ஃபேன் கஃபேவை செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுவான். நம்ம கிரிட்டோட ஃபேன் கஃபேல கிட்டத்தட்ட 2 மில்லியன் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஆரம்பத்துல தன்னை யாருமே தெரியாத ஒரு நிலைமையில இருந்ததுக்கு இப்ப தன்னை நிறைய பேர் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. தண்ணி ஃபாலோ பண்றதுக்கு இத்தனை பேர் இருக்காங்களா, உண்மையிலே நான் ஃபேமஸ் ஆயிட்டு தான் இருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு நினைப்பான். ஆனா அதுக்கு அடுத்து போய் நோயோட ஃபேன் கஃபேவை செக் பண்ணுவான். பார்த்தா 2,75,000 பேர் இருப்பாங்க. ஏண்டா இந்த நோய்க்கு மட்டும் நீங்க இது பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? ஏண்டா நான் தான் அதோட மாஸ்டர், ஆனா என்ன ஃபாலோ பண்றதை விட்டுட்டு என் பெட்டை ஃபாலோ பண்றீங்களா? எனக்கு ஆத்திரமா வருதே அப்படின்னு சொல்லி நமக்கு கிட்ட யோசிச்சுட்டு இருப்பான். அந்த நேரத்துல தான் அந்த இடத்துல இருக்கிற ஒரு சின்ன பிளாக் நம்ம ஹீரோவோட கண்ணில் படும். அது என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோக்கு அவனோட பெட்டை வளர்க்கவே தரல அப்படின்னு சொல்லி அந்த பிளாகோட டைட்டில் இருக்கும். நம்ம கிட்ட அது என்னன்றதை ஓபன் பண்ணி பார்ப்பான். ஆக்சுவலா அதுல நோய் பத்தி தான் போட்டிருப்பாங்க. நம்ம நோயை நம்ம கிரிட்டுக்கு ஒழுங்காவே வளர்க்க தெரியல அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. சாட்டிஸ்ஃபை கேமை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் கிரேட் பெட்னு ஒன்னு இருக்கு. நார்மல் கிரேட் பெட் இருக்கும்ல, சோ இந்த மாதிரியான பெட்டு ஒருவேளை மாஸ்டர் விட்டு தள்ளி இருந்துச்சுங்க அப்படின்னா அது போக போக அதுங்களோட லாயல்ட்டியை இழக்க ஆரம்பிச்சிடும். அதுங்க டேம் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த கண்டிஷனுக்கு போக ஆரம்பிச்சிடும். சோ திருப்பி அவங்க மாஸ்டர் வந்து டேம் பண்ணா மட்டும்தான் அதுங்க திருப்பி பெட்டா மாறுங்க. சோ இந்த ஒரு காரணத்தினால நார்மல் கிரேட் பெட் வச்சிருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருமே அதை யூஸ் பண்ணாத நேரத்துல அது இன்வென்டரியில தான் போட்டு வைப்பாங்க. ஆனா ஹையஸ்ட் கிரேட் பெட்டுக்கு அந்த மாதிரி கிடையாது. வைவன் மாதிரியான பெட்ஸ் எல்லாம் இருக்குங்கல்ல, அதுங்க ஃப்ரீயா இருந்தா கூட அதுங்களோட லாயல்ட்டியை எப்பயுமே இழக்காதுங்க. அதாவது அது ஒரு பிளேயருக்கு அதோட மாஸ்டரா ஏத்துக்குச்சு அப்படின்னா எப்பயுமே அவங்கள மட்டும் தான் மாஸ்டரா பார்க்கும். அது எவ்வளவு தூரம் தள்ளி போனாலும் சரி, அவங்க கூப்பிட்டாங்கன்னா திருப்பி அந்த இடத்துக்கு ஓடி வந்துரும். அந்த மாதிரியான பெட்டா மட்டும் தான் இருக்கும். சோ அந்த ஒரு காரணத்தினால அந்த மாதிரி இருக்கிற பெட்ஸை நம்ம ஒருவேளை அப்படியே அவங்க சுதந்திரமா போகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாங்க அப்படின்னா அந்த பெட்ஸ் எல்லாமே தானாவே ஹண்ட் பண்ணி தானாவே டெவலப் ஆக ஆரம்பிச்சிருங்க. அதுங்களோட அந்த ஒரு growthக்கு உண்மையே நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஆனா நோய்ன்றது ஒரு வைவனை தாண்டி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பெட்டு. ஆனா இத்தனை நாள் நம்ம கிரிட்டி இத்தனை நாளா வச்சிருக்கான், அதோட ஃபார்ம் சேஞ்சே ஆகல. நார்மலா ஒரு பெட்டோட ஃபார்ம் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும், அது லெவலப் ஆக. ஆனா நம்ம கிரிட்டோட பெட்டோட ஃபார்ம் சேஞ்சே ஆகல. அதுக்கான காரணம் நம்ம கிரிட்டுக்கு அவனோட பெட்டை எப்படி யூஸ் பண்றதே தெரியலன்னு போட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம கிரிட்டே இப்பதான் கேள்விப்படுறான். ஏன்னா நமக்கு தான் கேமே விளையாட தெரியாதுல, அதனால இதை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டான். இருந்தாலும் அப்பதான் நோய் பத்தி யோசிச்சு பாப்பா. இந்த நோய் இருக்குல்ல, அது மத்த பெட்ஸ் மாதிரி இல்லாம இதுக்கு வாய் இருக்கிற ஜீவன். இது தன்னோட எமோஷன்ஸ் எல்லாத்தையும் தானாவே வெளிப்படுத்தும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு பெட்டு எப்பயுமே இன்வென்டரியிலே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் கொஞ்சம் சஃபகேட்டிங்கா இருக்கும்ல. சோ தான் தான் தப்பு பண்றோமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். இப்ப திரும்பியும் ரைடனுக்கு திரும்பி போன உடனே டக்குன்னு நோயை வெளில எடுத்துருவான். நோய் உடனே கேட்கும், சாப்பிடுற டைம் வந்துருச்சா, அதனாலதான் வெளில கூப்பிட்டுருக்கீங்களா அப்படின்னு. இந்த இடத்தோட பேரு ரைடன். இந்த இடத்துல டேஸ்டியான மான்ஸ்டர் நிறைய இருக்குங்க. ஒருவேளை நீ சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது உன் கண்ணில் பட்டுச்சுன்னா நீ உடனே வந்து என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணும். நீ எத்தனை மான்ஸ்டர் வேணாலும் சாப்பிட்டுக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா மனுஷங்களை நீ கை வச்சிடவே கூடாது, அவங்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். இது எல்லாத்தையும் கேட்ட உடனே நோயும் சொல்லும், மாஸ்டர் உண்மையாவா, உண்மையிலே நீங்க அப்ப அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆமா நீ எவ்வளவு வேணாலும் பறந்துக்கோ, எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் எப்ப உனக்கு கூப்பிடுறேனோ அப்ப மட்டும் நீ திரும்பி வந்தா போதுன்னு சொல்லிடுவான். அப்ப நோய்க்கு நீங்க விடுதலை கொடுத்துட்டீங்களா? நான் நோய் எவ்வளவு வேணாலும் பறந்துக்கலாமா? ஐ ஜாலி, எனக்கு மாஸ்டர் விடுதலை கொடுத்துட்டாரு, நான் இனிமேல் சந்தோஷமா பறப்பேன், நான் ஒரு சுதந்திர பறவை அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் சுத்த ஆரம்பிச்சிடும். சோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த கேம்ல லாக் அவுட் பண்ணிட்டு நம்ம சிகியும் ஏரியும் ஒரு கேப்சூல் ரூம்ல இருந்து வெளில வருவாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு தனியா கேப்சூல்ஸ் எல்லாம் கிடையாது. அதுவும் நம்ம கிரிட் அவங்கள கேம் அவ்வளவா விளையாட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த ஒரு காரணத்தினால இவங்க அப்பப்போ மட்டும் தான் கேம் விளையாடுவாங்க. அதுவும் இல்லாம நம்ம கிரிட் நிறைய பேருக்கு தெரியும், இவங்களும் வேற நிறைய பேட்டில்ஸ்ல கலந்துக்கிட்டாங்க அப்படின்றதுனால இவங்க வெளில யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரியான தெரியாத கேப்சூல் ரூமுக்கு வராங்க. அங்க வந்துட்டு இந்த மாதிரி விளையாண்டுட்டு வந்து போறாங்க. இப்ப அந்த மாதிரி தான் விளையாண்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்படி போற நேரத்துல டக்குனு இவங்கள ஒரு 3 பசங்க வந்து ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அந்த 3 பேரும் கேட்பானுங்க, 2 பேரும் எங்க தனியா போறீங்க, நாங்க வேணா உங்களுக்கு துணைக்கு வரட்டுமா? அதுவும் இல்லாம நீங்க அந்த பாப்புலரான ஆளு தானே, அந்த கிரிட்டோட தங்கச்சி தானே நீ, அவங்க கூட எல்லாம் சுத்துறதுக்கு நீங்க ஏன் கூட சுத்தக்கூடாது, நீங்க தாராளமா வந்து எங்க 3 பேர் கூட சுத்தலாம், நாங்க உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவானுங்க. அப்போ உடனே நம்ம கிரிட் பின்னாடி வந்து, டேய் ஒழுங்கு மரியாதை அவங்க 2 பேர் கிட்ட இருந்து வெளில போங்க, அப்படி இல்ல நான் இப்பவே போலீஸ்க்கு கால் பண்ண வேண்டியதா இருக்கும், நல்லா பாத்துக்கோங்க, நான் ஏற்கனவே நம்பரை டயல் பண்ணி வச்சிருக்கேன், நான் மட்டும் கால் பட்டன் அழுத்துனேன் உடனே போலீஸ் இங்க வந்துருவாங்கன்னு சொல்லி முடிப்பான். சொல்லி முடிச்ச உடனே போனே தானே ஆஃப் ஆயிடும், ஏன்னா பேட்டரியே இருக்காது. அச்சச்சோ சார்ஜ் போட மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், பேட்டரி காலி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட புலம்புவான். அப்போ உடனே அவங்க 3 பேர் கேட்பானுங்க, ஓ சாரி இங்க வந்துட்டீங்களா, நீ ரொம்ப ரொம்ப லக்கியான ஆள்ரா, உனக்கு எங்க மச்சம் இருக்குன்னே தர்ற, காசும் நிறைய சம்பாதிக்கிற, உன் பின்னாடி நிறைய பொண்ணுங்களும் சுத்துறாங்க, யூரா ஜிஷுகா மாதிரியான அழகான பொண்ணுங்களாம் உன் பின்னாடி சுத்துறாங்க, அப்படி இருக்கிறப்ப இன்னமும் உனக்கு போதலையா, இந்த 2 பொண்ணுங்களையாவது எங்கள்கிட்ட விடலாம்ல, ஏன்டா இவ்வளவு பேராசை பிடிச்சிருக்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கேவலமா பேச ஆரம்பிச்சிருவானுங்க.
இப்ப நம்ம கிரிட்டுக்கு வேற வழியே கிடையாது. ஆக்சுவலா நம்மால அடி வாங்கி மட்டும் தான் பழக்கப்பட்டானே தவிர அடி கொடுத்து நம்மளுக்கு பழக்கமே கிடையாது. இப்போ ஒருவேளை இந்த இடத்துல இருந்து ஓடினாலும் கூட சுத்து வட்டாரத்துல மக்களே கிடையாது, யாரும் வருவாங்களா அப்படின்னு கூட தெரியல, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிப்பான். அதனால பேச ஆரம்பிச்சிருவான். உடனே அவங்களை பார்த்து சொல்லுவான், அந்த 2 பொண்ணுங்களையும் விட்டுருங்க, எந்த பிரச்சனையும் பண்ணாம இந்த இடத்துல இருந்து போயிருங்க, அப்புறம் உங்களுக்கு தான் சிக்கல் அப்படின்னு. அதை கேட்ட உடனே சீகியோட கையை போய் ஒருத்தன் பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிருவான். நம்ம சீகியும் விடு விடுன்னு கத்துவா, ஆனா அவன் விடவே மாட்டான். இதை பார்த்தது நம்ம கிரிட்டுக்கு ரொம்ப கோவம் வந்துரும். ஒழுங்கு மரியாதையே என் தங்கச்சி கையை விட்டு, இல்ல உன்னை நான் கொன்றுவேன் அப்படின்னு நம்ம கிரிட்டு சொல்லுவான். இதை கேட்ட உடனே அந்த 3 பேர்ல ஒருத்தன் நம்ம கிரிட்டு கிட்ட சண்டை போடுறதுக்காக வருவான். இப்ப முடிஞ்சா நீ ஏன் கிட்ட அந்த பேக்மேன் என்னவோ யூஸ் பண்ணுவியே, அதை யூஸ் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி அவனும் நம்ம கிரிட்டு அடிக்கிறதுக்காக வருவான். ஆனா டக்குனு அந்த அடியில இருந்து தப்பிச்சு நம்ம கிரிட்டு அவனையும் ஒரு பஞ்சு விட்டுருவான். யாருமே இதை நம்பி இருக்கவே மாட்டாங்க. ஏன் நம்ம கிரிட்டே கூட நம்பி இருக்க மாட்டான். இப்ப திரும்பி அவன் அடிக்க வரும்போது நம்ம கிரிட்டுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீலிங் இருக்கும். நேத்து போட்டு உரிக்கும் போது இதே மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இருந்துச்சு. இப்ப இன்னைக்கும் அதே மாதிரியான ஒரு ஃபீலிங் தான். தான் கேமோட கனெக்ட் ஆகுறமோன்னு அவனுக்கு தோணும். இப்ப டக்குன்னு அவனை அடிக்க ஆரம்பிச்சிருவான். தன்னோட கையை ஸ்பாட் மாதிரி யோசிச்சுக்கிட்டு யாரோட அட்வைஸ் எல்லாத்தையும் மனசுல ஏத்திக்கிட்டு அவனை போட்டு பொலன்னு பொழக்க ஆரம்பிச்சிருவான். அவனையும் அடிச்சு கீழே தள்ளிடுவான். இப்ப அவன் மயக்கம் போட்டு விழுந்த உடனே மிச்சம் இருக்கிற 2 பேரும் ரொம்ப டென்ஷன் ஆக்கி உடனே நம்ம கிரிட் அடிக்கிறதுக்காக வருவானுங்க. ஆனா நம்ம கிரிட் அவனுங்க 2 பேர் கூடயுமே ரொம்ப சூப்பராவே சண்டை போடுவான். இப்பதான் நம்ம கிரிட்டுக்கே புரிய வரும், தான் பேக்மேனோட டெக்னிக்ஸ் எல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்றோமோ அந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே தன்னோட மூளை நல்லாவே ஞாபகம் வச்சிருக்கு. சோ அந்த ஒரு காரணத்தினால தன்னோட ரியல் லைஃப்லயும் தன்னால அது எல்லாத்தையும் பண்ண முடியுது. அது எல்லாத்தையும் ஃபுல்லா அவனால இமிடேட் பண்ண முடியல, அந்த அளவுக்கு பவர் இல்ல, ஆனா ஓரளவு அவனால இமிடேட் பண்ண முடியுது. அவனால டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் பெர்ஃபார்ம் பண்ண முடியுது. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கும்போது டக்கு நம்ம கிரிட் இருக்கால, அவனுக்கு ஒரு மாதிரி தலை வலிக்க ஆரம்பிச்சிடும், ஒரு மாதிரி ஓவர் டோஸ் ஆன மாதிரி. இந்த சான்ஸை யூஸ் பண்றவனுங்க டக்கு நம்ம கிரிட்டை கீழே தள்ளி நம்ம கிரிட்டை போட்டு ஏறி மிதிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. நம்ம கிரிட் எல்லாத்தையும் நம்ம நல்லா பண்றோம், இவனுங்க கண்டிப்பா தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தா, ஆனா கடைசியில அது எல்லாமே இப்படி ஆயிடுச்சு. தன்னோட தங்கச்சியை கூட தன்னால காப்பாற்ற முடியல. தான் தங்கச்சி கண்ணு முன்னாடி அடி வாங்க ஆரம்பிச்சோமே, போச்சு, இதனால ஒண்ணும் பண்ண முடியலையே, அண்ணனை மட்டும் காப்பாத்திருக்கப்பா, குழந்தைங்களா எப்படியாவது போலீஸ்க்கு போன் பண்ணி மட்டும் வர வச்சிருக்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட்டே ஒரு மாதிரி வேடிக்கை ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அவனுக்கு என்ன பண்றதுன்னு அவனுக்கே தெரியல. ஆனா அந்த நேரத்துல நம்ம ஏரியும் இருக்கால, அவ உடனே சொல்லுவா, போதும் நிப்பாட்டுங்க, அவர் மேல இருந்து கையெடுங்க அப்படின்னு. இதை கேட்ட உடனே யார் நீ அப்படின்னு சொல்லி அவனுக்கு திரும்பி பாப்பானுங்களா, பார்த்தா 2 பேரையும் இந்த ஏரியும் எட்டிட்டு உதைக்கும். அதுலயே அவனுங்க மூக்கு சிலியெல்லாம் உடஞ்சு போயிடும். அவனாலே நம்பவே முடியாது. என்ன அப்படின்னா இந்த ஏரியும் இருக்கால, அவ கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்கியிருப்பாளாம். அவ கராத்தே பழகிருப்பா போல, அவ அடி மட்டும் தனியா தெரியுது. அந்த மாதிரி போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிருவா. அந்த நேரத்துல கூட்டம் வேற கூட ஆரம்பிச்சிருமா. இதை பார்த்த உடனே அவனுங்க பயந்து போய் அந்த மயங்கி விழுந்தவனே தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிருவானுங்க. அப்போ உடனே கிரிட்ட போய் இவங்க 2 பேரும் பாப்பாங்க. அப்போ உடனே கிரிட் சொல்லுவான், ஏமா கராத்தே தெரியும்னா முன்னாடியே வந்து அண்ணனை காப்பாத்த வேணாமா, அடி வாங்குற வரைக்கும் ஏறி மிதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தியே, என்னமா நீங்க இப்படி பண்றீங்களேமா அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ உடனே அந்த ஏரியும் சொல்லுவா, இருந்தாலும் ஓப்பா நீங்க உண்மையிலே ரொம்ப கூலான ஒரு ஆளா இருந்தீங்க, எங்களுக்காக நீங்க சண்டை போட்டீங்கல்ல, அதை பாக்குறதுக்கே உண்மையிலே சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு. நம்ம கிரிட்டுக்குமே தன்னோட கேமிங் சென்ஸ் திரும்பி ரியாலிட்டியோட கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சோ, அதனாலதான் இந்த மாதிரிலாம் நடக்குதோ அப்படின்னு சொல்லி தோண ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் போக போக தான் இதை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். இப்போதைக்கு நம்ம கிரிட்டு கிட்ட அது தெரியற அளவுக்கு அவன்கிட்ட இன்ஃபர்மேஷன் இல்ல. இப்ப நம்ம கிரிட்டுமே அவ தோல் மேல கை போட்டு எந்திரிக்கலாம் ட்ரை பண்ணுவான். அதை பார்த்ததும் அந்த ஏரிமுக்கு ஒரு மாதிரி அவன் மேல ஒரு லவ் வர ஆரம்பிச்சிடும். டக்குன்னு ஒரு மாதிரி அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிருவா. அவனுக்கே என்ன பண்றதுன்னு தெரியாது, வெக்கமா இருப்பா. என்னவா பாத்துக்கிட்டே இருக்க, தூக்கு தூக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட்டு கத்திக்கிட்டே இருப்பான் பக்கத்து. இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சது இப்ப நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை டெய்லி தான் காட்டுவாங்க, அதாவது சாட்டிஸ்ஃபையோட டெய்லி நியூஸ். இப்ப அங்க ஓவர் கேட் கில்டு பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஓவர் கேட் கில்டு இப்ப ரீசெண்டா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த கோல்டன் இன்வேஷன் அப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா அதுக்குள்ளயுமே அவங்க எல்லாரும் ரொம்ப வேகமா டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த கில்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிடுச்சு. கில்டுல நம்ம கிரிட், அதாவது கில்டோட லீடரான நம்ம கிரிட்டை தவிர மத்தவங்க எல்லாருமே ரேங்கிங்ஸ்ல இருக்காங்க. அவங்க எல்லாருமே டாப் 100 குள்ள இருக்கிறவங்க. அதுவும் இல்லாம இந்த ரேங்கிங்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் இப்ப 3rd அட்வான்ஸ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு காரணத்தினால எல்லா ரேங்கிங்குமே ஸ்டாக்னெண்டா மாதிரி அப்படியே நின்றுச்சு. ஆனா ஓவர் கேட் கில்டுல இருக்கிறவங்க மட்டும் வேகமா ரேங்கிங்ஸ்ல முன்னேறி போய்கிட்டே இருக்காங்க. இது ரொம்ப ஒரு பெரிய சேஞ்ச். இதுக்கான ஒரு முக்கியமான காரணம் இப்ப அவங்க இருக்கிற இடம் தான், அதாவது ரெய்டன். சோ இந்த ரெய்டன் பக்கத்துல நிறைய மான்ஸ்டர் இருக்கிற காரணத்தினால இந்த மான்ஸ்டர் எல்லாத்தையும் அவங்க தொடர்ந்து வேட்டையாடிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினாலதான் அவங்களோட லெவல் எல்லாமே ரொம்ப சீக்கிரமா இன்க்ரீஸ் ஆகுது. அவங்க ரேங்கிங்கும் வேகமா போயிட்டே இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் இந்த மான்ஸ்டர் இருக்கிற காரணத்தினாலே இந்த ரெய்டனுக்கு தேவையான சப்ளைஸை வேற ஊர்ல இருந்து வாங்கிட்டு வரது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலே இந்த ரெய்டன் டெவலப் ஆகுறது கொஞ்சம் தடப்பட்டு போகுது. இப்போ இது எல்லா நியூஸையும் நம்ம கிரிட் கேம் குள்ள உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம கிரிட்டை பொறுத்த வரைக்கும் அவன் என்னதான் மத்தவங்களுக்கு எக்யூப்மெண்ட் செஞ்சு கொடுத்தாலும் அவங்க யாராலுமே டாப் 7 ரேங்கிங் குள்ள போகவே முடியல. அந்த டாப் 7 ரேங்கிங்ல இருக்கிறவங்க அப்படியே தான் இருக்காங்க. அதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்ல. சோ தன்னோட எக்யூப்மெண்ட் வச்சு கூட அவங்களால போக முடியலன்னா அப்ப இன்னும் அவங்களுக்கு நல்ல எக்யூப்மெண்ட் செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் யோசிப்பான். இருந்தாலும் இப்போதைக்கு இவங்க ரெய்டனுக்கு வந்து கிட்டத்தட்ட 4 மாசம் ஆச்சு. இந்த 4 மாசத்துல முன்னாடி இருந்ததை விட நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அதே மாதிரி
டோபனும் இப்ப அந்த 300வது லெவல தாண்டிட்டான் அப்படின்ற காரணத்தினால பழைய ஜெடக்கா கில்டோட மெம்பர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே 300வது லெவல தாண்டி இருப்பாங்க. இப்ப நம்ம கிரிட்டுக்கு இந்த ரைடனை டெவலப் பண்றதை தாண்டி அவனுக்கு தனியா பண்றதுக்கு 3 வேலை மட்டும் தான் இருக்கு. அது என்ன அப்படின்னா, முதல்ல கிளாஸ் அட்வான்ஸ்மெண்ட் குவெஸ்ட். எப்படியாவது பேக்மாவோட சக்சஸரோட கிளாஸ் குவெஸ்டான 2வது குவெஸ்ட கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். 2வது விஷயம் பவ்ரேனியம். 3வது விஷயம் பியாரோவோட ரிவெஞ்ச். இப்ப இதெல்லாம் எப்படி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் யோசிச்சுட்டு இருப்பான். அந்த நேரத்துல நம்ம மைனரை பார்க்க சொல்லி நம்ம கிரிட் கூப்பிட்டு இருப்பான். இப்ப மைனர் இவனை பாக்குறதுக்காக வந்திருப்பான். எதுக்காக அப்படின்னா, இப்ப ரைடன்ல இவங்க இருக்காங்க. இந்த ரைடனை சுத்தி ஏதாவது காலம் ராபத் இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா அங்கதான் பவ்ரேனியம் இருக்கு. சோ அந்த பிரகாமுக்கு தெரியாம பவ்ரேனியத்தை சுடணும் அப்படின்றதுக்காக தான் மைனர் வர சொல்லியிருப்பான். சோ மைனர் கிட்ட ஒரு 2-3 சோல்ஜர்ஸ் நான் உனக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன், நீ அவங்க கூட சேர்ந்து ஏதாவது இருக்கா இல்லையான்றத கண்டுபிடிச்சு எனக்கு லொகேஷன் வந்து சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பான். நம்ம மைனருக்கு இது சுத்தமா பிடிக்காது. இருந்தாலும் வேற வழியே இல்லாம செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம கிரிட் அவனை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனாலதான் இப்ப இந்த யூரா இருக்கால, அவளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் அபாஸ்டல பாஸ்டர் பார்க்கணும் அப்படின்றதுக்கான மிஷன் கிடைச்சிருச்சுல. அத பத்தி நம்ம கிரிட்டுக்கும் தெரியும். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஆளு எங்க இருக்கா அப்படின்றது யூராவுக்கே தெரியாது. சோ இப்போதைக்கு அந்த செகண்ட் கிளாஸ் அட்வான்ஸ்மெண்ட் குவெஸ்ட் பண்றது கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். 2வது பவ்ரேனியம். இப்பதான் நம்ம மைனர் அனுப்பிச்சிருக்கோம். சோ மைனர் கண்டுபிடிச்சு அதை தேடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். சோ இப்போதைக்கு நம்ம ஹீரோ பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் பியாரோட ரிவெஞ்ச் மட்டும் தான். அதே மாதிரி இப்ப நம்ம கிரிட்டும் காணும் மட்டும் இல்லாம இந்த இடத்துல இன்னொரு 30 பிளாக் ஸ்மித்தை மொத்தமா இவங்க வேலைக்கு எடுத்திருக்காங்க. இவங்க எல்லாருமே நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் வேலை பார்க்கற காரணத்தினால நம்ம கிரிட் சப்ளைஸ் எல்லாத்தையும் செய்ய வேண்டிய வேலை இல்லாம இருக்கு. சோ நம்ம கிரிட் அவன் என்ன செய்யணும்னு நினைக்கிறானோ அதை செய்யணும்னு முடிவு பண்ணிருவா. அதுதான் பிளாக் ஸ்மித்தோட அந்த கிரியேஷன். லெஜெண்டரி பிளாக் ஸ்மித்தோட கிரியேஷன் ஸ்கில் நம்ம கிரிட் கிட்ட இருக்குல்ல. சோ அதை வச்சு புதுசா இன்னொரு ஐட்டம் உருவாக்குறதுக்கு நம்ம கிரிட் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கா. இதுதான் நம்ம கிரிட்டோட ஒரு பூட்ஸ். அதுக்கு இன்னும் அவன் பேர் வைக்கல. ஆக்சுவலா இது என்ன அப்படின்னா, இது நார்மல் பூட்ஸை விட கொஞ்சம் ஹெவியான பூட்ஸ். இது எதுக்காக செய்யறான் அப்படின்னா, நம்ம பியாரோ ஒரு அட்வைஸ் கொடுத்திருப்பான்ல, நீ லைட்டான பூட்ஸை போட்டுட்டு சண்டை போட்டீங்கன்னா ஹெவி ஸ்வார்ட் ஸ்விங் பண்ணும்போது உன்னால அதிகமான அளவு பவரை ஜெனரேட் பண்ண முடியாது. சோ உன்னோட பேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்காக தான் அந்த அட்வைஸை வச்சு தான் நம்ம கிரிட் இந்த ஒரு பூட்ஸை உருவாக்கி இருக்கான். இப்ப ரீசெண்டா இந்த ரைடர் டெவலப் பண்றதுக்காக வெறும் சப்ளை ஐட்டம்ஸா செஞ்சுக்கிட்டே இருந்தான். அதனால நம்ம கிரிட்டுக்கு டைம் இல்லாம போயிடுச்சு. இப்ப இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். அது மட்டும் கிடையாது, இப்ப நம்ம கிரிட் இந்த கடந்த 4 மாசத்துல 600க்கும் அதிகமான ஐட்டம் செஞ்சிருக்கான். அதனாலேயே அவனோட டெக்ஸ்டரிட்டி 3000 தாண்டி போயிடுச்சு. தான் கொஞ்சம் கொஞ்சமா பேக்மாவோட சக்சஸர், ஏன் லெஜெண்டரி பிளாக் ஸ்மித்தா மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட்டுக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அவன் கான்பிடென்ட்டா ஒரு தைரியத்தோட அவனோட பேரையே இந்த ஐட்டம்ல வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். அதான் கிரீடோட பூட்ஸ். சோ இப்ப கிரிட்டோட பூட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஐட்டம்க்கு பேர் வச்சிருப்பான். இப்ப இன்னொரு பக்கம் இந்த வேட்டிகனோட ரெபக்கா சர்ச் இருக்குல்ல, அந்த இடத்த தான் காட்டுவாங்க. அங்க நம்ம டேமியன் பெட்டுக்கு பக்கத்துல உட்காந்து ரொம்ப அழுதுகிட்டு இருப்பா. யாரோ ஒருத்தருக்காக ரொம்ப அழுவா. யார் அப்படின்னா நம்ம இசபெல் தான். இப்ப இசபெலுக்கு ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமை. ஏன் அப்படின்னா, இப்ப நம்ம கிரிட் அந்த லைஃப் ஸ்பியரை அவன் அன்லாக் பண்ணிருப்பான்ல, அன்சீல் பண்ணுவான்ல. பேக்மா சீல் பண்ண அந்த ஸ்பியரை அவன் அன்சீல் பண்ணப்ப ஒயிட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒண்ணா நம்ம இசபெல் எடுத்திருப்பா. இந்த ஒயிட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ன்றது என்னன்னா, காடஸோட பவர் இருக்குல்ல, அதை ரிசீவ் பண்ணி அதை அவங்க யூஸ் பண்றது. அதுதான் இந்த ஒரு பவர். இப்ப இந்த ஒரு இது அதிகமான அளவு பவர் ஜெனரேட் பண்ணும் தான். இவங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிடுவாங்க தான். ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த ஒரு பவர் அவங்க தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களோட லைஃப் ஃபோர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சிடும். சோ கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சாக ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் அதுல இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை. இந்த ஒரு காரணத்தினாலதான் இந்த ரெபக்கா சர்ச்சோட 5th போப் இருக்கார்ல, அவரு நம்ம பேக்மா கிட்ட கேட்டு எப்படியாவது இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் சீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப அதுக்கப்புறம் நம்ம கிரிட் அன்சீல் பண்ணதுனால திருப்பி இந்த பிரச்சனை வந்துருச்சு. இது எல்லாத்தையும் பார்த்த போது நம்ம டேமியனுக்கு என்ன பண்றதுனே தெரியாது. இவங்க எல்லாரையும் எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியாம அவனே முடிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு இவங்க எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்காக தான் இந்த இடத்துல இந்த மாதிரி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு இன்னும் எவ்வளவு நேரம் அந்த டூல பார்த்து அழுதுகிட்டு இருக்க போற அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே ஒருத்தன் வருவான். இவன் யார் அப்படின்னா, இவன் தான் அந்த பாஸ்கல். சோ இந்த பாஸ்கல் நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். டோபனோட சர்ச் இருக்குல்ல, அந்த ஜுடார் சர்ச், அந்த ஜுடார் சர்ச்சோட போப் தான் இவன். இவனுக்கு வேட்டிகன்ல இருக்கிற ரெபக்கா சர்ச்சோட போப்பா மாறணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா கனவு. ஆனா டிராவிகோ இருந்ததுனால அதை செய்ய முடியாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதை இப்ப செய்யணும் அப்படின்னு சொல்லி இவன் முடிவு பண்ணிட்டான். இவன் ரீசெண்டா இந்த ரெபக்கா சர்ச்ல நிறைய எல்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமா பேசி எல்லாரையும் தன்னோட வழிக்கு கொண்டு வந்திருக்கான். சோ இனிமேல் எலெக்ஷன் வச்சாங்கன்னா அதுல தான் தான் கண்டிப்பா ஜெயிப்போம், அடுத்த போப்பா தான் தான் மாறுவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் கிடையாது, இவனோட அப்பா சகாரானின் பேர்ல ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு நோபல். சோ அவரோட சப்போர்ட்டும் இருக்கிறதுனால இவனை எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்லாம இருக்காங்க. இப்ப அது மட்டும் கிடையாது, இந்த இசபெல் ஒயிட் டிரான்ஸ்ஃபர்மேஷனால செத்துக்கிட்டே இருக்கால, இதை எப்படியாவது தடுத்தே ஆகணும், இதை திருப்பி சீல் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம டேமியன் எவ்வளவு தடவை பேசியிருக்கான். ஆனா இதை பண்ண விடாம தடுத்தது யார் தெரியுமா? இந்த ஜுடார் சர்ச்சோட அந்த போப் தான். சோ இவன் தான் இதை எப்படியாவது தடுத்தே ஆகணும், இவளை ஒரு டூலா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சோ இந்த ஒரு காரணத்தினால நம்ம டேமியனுக்கு இவன் சுத்தமா பிடிக்காது. அவனையுமே பார்த்து சொல்லிடுவான், இவங்க யாரும் வெறும் டூல்ஸ் கிடையாது, இவங்க எல்லாருமே மனுஷங்க அப்படின்னு. ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருமே டூல்ஸ் மட்டும் தான். இவங்க எல்லாரும் ரெபக்கா சர்ச்சோட டிவைன் ஆர்டிஃபேக்ட்ஸை யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு டூல்.
இவங்க போயிட்டாங்கன்னா கூட பிரச்சனையே இல்ல. இவங்களை ரீப்ளேஸ் பண்றதுக்கு 1000 பேர் கிடப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப இவங்களை நம்ம உயிரோட வச்சிருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இவங்க உயிரை பத்தி எல்லாம் கவலையே பட தேவையில்ல. அதுவும் இல்லாம இந்த டிவைன் ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாத்தையுமே சீல் பண்ணி வச்சிருக்கிறதுனால மட்டும்தான் ரெபெக்கா சர்ச் இன்னுமே இவ்வளவு வீக்கா இருக்கு. அத ஃபுல்லா அன்சீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்டர்ஸ் எல்லாருமே முடிவு எடுத்துட்டாங்க. அப்படி மட்டும் அன்சீல் பண்ணிட்டா ரெபெக்கா சர்ச் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னும் ஸ்ட்ராங்கா மாறிடும் அப்படின்னு இவன் சொல்லுவா. இது கேட்ட உடனே நம்ம டேமியனால இது ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா ஏற்கனவே இசபெல் இந்த நிலைமையில இருக்கா. மிச்சம் இருக்கிற 2 பேரும் இந்த நிலைமையில கொண்டு வரணும்னா அதை கண்டிப்பா அவன் ஏத்துக்க மாட்டான்ல. நான் கண்டிப்பா இதை ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லுவான். ஆனா பாஸ்கலை பொறுத்த வரைக்கும் பாஸ்கல் ரொம்ப பெரிய ஆளு. இவன் ஒருத்தனால தன்னை என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பாஸ்கல் யோசிப்பான். அப்போ உடனே இந்த டேமியன் சொல்லுவான், ஒருவேளை அவங்க எல்லாரையும் நீங்க இவ்வளவு கேவலமா தான் நடத்த போறீங்க அப்படின்னா அவங்க எல்லாரையும் வெறும் டூல்ஸா மட்டும் தான் நீங்க பார்க்க போறீங்கன்னா உங்களோட யோசனைகள் எல்லாத்தையுமே நான் மாத்துவேன். அந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் மாத்துவேன். நான் போப்பா மாறுவேன். இசபெல் சான்காக, ரின் சான்காக, லூனா சான்காக நானே போப்பா மாறுவேன் அப்படின்னு அவனாவே எமோஷனலா சொல்லிடுவான். இப்ப இதை கேட்ட உடனே சிஸ்டம் தானாவே இவனுக்கு ஒரு மிஷனை கொடுத்துரும். அதுதான் போப்பா மாறக்கூடிய ஒரு மிஷன். இப்ப இவன் அந்த அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன்ல ஜெயிச்சு இவன் போப்பா மாறணும். ஆனா அது அவ்வளவு ஈஸியா இருக்க போறது இல்ல. ஏன்னா நம்ம டேமியன் வெறும் தனியாளு. ஆனா இந்த பாஸ்கல் இருக்கான்ல, அவன் இந்த ஒரு வருஷத்துல எல்லாரோட மனசையும் மாத்தி எல்லார்கிட்டையும் நிறைய காசை கொடுத்து அது மூலமா எல்லாரையும் தான் பின்னாடி பேர் இழுத்து வச்சிருக்கான். இப்ப ஒருவேளை எலெக்ஷன் ஒண்ணு வந்துச்சுன்னா அவனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. நம்ம டேமியனால ஜெயிக்கவே முடியாது. தனியா இருந்தா ஜெயிக்க முடியாது. நம்ம டேமியனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. அவன் ஒரு ஆர்வத்துல சொல்லிட்டான். ஆனா போப்பா மாறுறது அவ்வளவு ஈஸியான ஒரு காரியம் கிடையாது. இப்ப இந்த பாஸ்கல் இருக்கால, இவன் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பானா, நம்ம இசபெல் கிட்ட இன்னொரு உத்தரவு கொடுக்கறதுக்காக வந்திருப்பான். இசபெல் ஒயிட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருக்கால, சோ அவகிட்ட கென்ட் அப்படின்ற ஒரு வில்லேஜ்ல யாட்டான் டெம்பிளோட ஒரு குரூப் இருக்கானுங்களாம். அவனுங்க எல்லாரும் போய் நீ காலி பண்ண அப்படின்னு சொல்லுவான். ஆனா அவன் சொல்ல இசபெல் எதுவுமே ரியாக்டே பண்ண மாட்டா. ஏன்னா இசபெலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஹியரிங் சென்ஸ் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஒரு காரணத்துலதான் இந்த மாதிரி இருக்கா. ஓ அப்படியா, பேசாம இவளுக்கு எழுதி காமிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிப்பான். இதை கேட்டது நம்ம டேமியனுக்கு ரொம்ப கோவம் வரும். ஏயா அவ படுத்த படுக்கையா இருக்கா, அப்படியே இருந்தும் கூட அவளை வேலை பார்க்க வைக்கணும்னு நினைக்கிறியே, உனக்கெல்லாம் ஈவி இறக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, டூல்ஸா இருக்கிறவங்க அவ்வளவுதான் பண்ணணும். அதை பண்றதுக்கு தான் அவங்க இருக்காங்க. ஒருவேளை இறந்து போயிட்டா அப்படின்னா அதுக்கு நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. இவளை ரீப்ளேஸ் பண்றதுக்கு எவ்வளவோ ஆளுங்க இருக்காங்க. இவளோட வேலை அந்த வெப்பனை யூஸ் பண்ண வேண்டியது. ஒருவேளை மிஷனுக்கு பாதியில செத்துட்டா கூட எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லுவான். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம டேமியனால சும்மாவே இருக்க முடியாது. அந்த ஒரு காரணத்தினால நம்ம டேமியன் இசபெலோட எல்லா ரெக்வஸ்டையும் நானே எடுத்துக்கிறேன், அவளுக்கு பதிலா இந்த மிஷனை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுவான். ஆனா பாஸ்கலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா ஒருவேளை மிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம டேமியன் மட்டும் இதுக்கு நடுவுல செத்து போயிட்டான் அப்படின்னா அவனுக்கு இன்னொரு தொல்லை ஒளிஞ்சிச்சு. அவன் அதுக்கப்புறம் இசபெல், ரின், லூனா இவங்க 3 பேருமே யூஸ் பண்ணிக்கிடுவான். அவனும் போப்பா மாறிடுவான். அப்புறம் ரெபெக்கா சர்ச்சை யாராலுமே காப்பாற்றவே முடியாது. இப்ப இன்னொரு பக்கம் இந்த ரெய்னரோட ஸ்மித்தில நம்ம கிரிட் ஃபைனலா தந்த அந்த ஐட்டமை செஞ்சு முடிச்சிருப்பான். அதுதான் கிரிடோட பூட்ஸ். இப்ப இந்த கிரிடோட பூட்ஸ் இருக்குல்ல, இது உண்மையிலே ஹெவியான பூட்ஸ் தான். நம்ம கிரிட் நினைச்ச மாதிரி இதோட ஸ்கில்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்கும். அதே மாதிரி யூனிக் ரேட்டிங்ல வந்திருக்கும். அதாவது இது ஏன் லெஜெண்டரியா வரல அப்படின்றதுக்கு நம்ம கிரிட் ஒரு காரணம் சொல்லுவான். ஆக்சுவலா ஒவ்வொரு 5 ஐட்டம்க்கும் ஒவ்வொரு 5 லெஜெண்டரி ஐட்டம் ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒண்ணு நடக்கும். அப்படி நடந்துச்சுன்னா நம்ம கிரிட்டோட அந்த growth ரேட் இருக்குல்ல, அதை குறைச்சு விட்டுருவானுங்க. அதாவது நர்ஃப் பண்ணிடுவானுங்க. அந்த ஒரு காரணத்தினாலேயே தான் வேணும்னே லெஜெண்டரி ரேட்டிங் எடுக்காம வேணும்னே யூனிக் ரேட்டிங் செஞ்ச மாதிரி நம்ம கிரிட் சீனை போட்டுக்கிடுவான். ஆனா நம்ம கிரிட்டுக்கு உண்மையாவே அது எப்படி வரும்ன்றது அவனுக்கே தெரியாது. அது லக் இருந்தா வரும். ஆனா நம்ம கிரிட்டுக்கு தான் லக் கிடையாதுல, அதனாலதான் இதுல யூனிக் வந்திருக்கு. என்னதான் நம்ம கிரிட்டை பொறுத்த வரைக்கும் யூனிக் லெஜெண்டரி எல்லாம் அவனால செய்ய முடியும் அப்படின்னாலும் மிச்சம் இருக்கிற பிளாக் ஸ்மித் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய வேலையா இருக்கும். அவங்க எல்லாருமே இதை ரொம்ப வியப்போட பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரிலாம் ஒண்ணு செய்யறதுன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நம்ம கிரிட் இப்ப அடுத்து இதை என்ஹான்ஸ் பண்ணணும் முடிவு பண்ணுவா. ஏன்னா இதை என்ஹான்ஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம கிரிட்டால மிச்சம் இருக்கிற ஆர்மர் செட்டோட இதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியும். இதுக்கு டிஃபென்ஸ்லாம் நல்லா இருக்கு. ஆனா என்ஹான்ஸ் பண்ணா அது எல்லாமே இன்னும் நல்லா ஆயிரும்ல. அதுவும் இல்லாம இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல நிறைய பேரு அந்த 300வது லெவலை தாண்ட உடனே அடுத்தவங்களால லெவலப்பே ஆக முடியாம ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால எல்லாருமே இந்த என்ஹான்ஸ்மெண்ட் ஸ்டோனை யூஸ் பண்ணி அவங்களோட ஐட்டம்ஸை என்ஹான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நம்ம கிரிட் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிராம கொஞ்சம் கொஞ்சம் இதை மட்டும் சேர்த்து வச்சுக்கிட்டாங்க. அப்புறமா இதோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிறப்ப சைட்ல பிளாக்ல வித்துடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். இப்ப அந்த நேரத்துல அந்த சுத்தி நின்ற பிளாக் ஸ்மித் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி க்ளூமியான ரியாக்ஷன் வச்சிருப்பாங்க. என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட்டும் கேட்கும் போது அப்போ உடனே அவங்க சொல்லுவாங்க, அது ஒண்ணும் இல்ல, எங்கள்கிட்ட கேட்டாங்கன்றதுக்காக நாங்க சப்ளை ஐட்டம்ஸ் மட்டும் தான் செய்யறோம். அதுல நாங்களுமே ஒரு பூட்ஸ் தான் செய்யறோம். ஆனா அந்த பூட்ஸ் உங்க பூட்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு. அப்ப எங்களோட வேலையும் எப்படி இந்த மாதிரி மாறும் அப்படின்னு எங்களுக்கே தெரியல. இதெல்லாம் மாறுமா இல்லையானே தெரியாம தான் நாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவானுங்க. அப்போ உடனே நம்ம கிரிட்ட பார்த்து, உங்களுக்கு ஒன்னும் தொந்தரவு இல்லைன்னா எங்களுக்காக இது எப்படி பண்றதுன்னு மட்டும் இன்னொரு தடவை செஞ்சு காட்டுறீங்களா, எங்களுக்கு லைட்டா சொல்லி கொடுத்தீங்கன்னா நாங்களும் கத்துக்குருவோம்னு சொல்லுவானுங்க. இதை கேட்ட உடனே நம்ம கிரிட்டுக்கு ஒரு மாதிரி வருத்தமா இருக்கும். ஆக்சுவலா இப்ப கான் தான் இவங்க எல்லாருக்கும் டீச் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ உடனே நம்ம கிரிட் ஆர்வ கோளாறுல முன்னாடி போய் மூக்கு நுழைச்சு இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்கறத பார்த்த உடனே நம்ம கானுக்கு ஒரு வேலை வருத்தம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ உடனே கான் பக்கத்துல வந்து சொல்லுவாரு, எதுவும் பிரச்சனை கிடையாது, அவங்க ஒன்றை தான் கத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா தாராளமா கத்துக்கொடு.
கத்துக்கிறதுல எந்த தப்பு கிடையாது. யார்கிட்ட கத்துக்கிட்டா என்ன? நம்ம காணி இப்படி சொன்னதுக்கு அப்புறம் நம்ம கிரிட் என்ன பேச போறான்? அதனால நம்ம கிரிட்டுமே சரி கவலைப்படாதீங்க, நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற அதே புட்ஸை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன், அப்ப அதை ஃபுல்லா பாத்துக்கோங்க, அதே மாதிரி திருப்பி செய்யுங்க, அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும், கண்டிப்பா உங்களால பெருசா எதுவும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவான். இப்ப இன்னொரு பக்கம் இந்த வேட்டிகன் சர்ச் இருக்குல்ல, அங்க நம்ம டேமியன் மிஷனுக்கு கிளம்பிடுவான். போறதுக்கு முன்னாடி நம்ம இசபெல் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புவான். கவலைப்படாத இசபெல் சான், கண்டிப்பா இந்த மிஷனை முடிச்சுட்டு நான் சீக்கிரமாவே போய் இன்னொருத்தர பார்க்க போறேன், அவரை பார்த்து கண்டிப்பா இது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டுவேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த ஆள் யார் அப்படின்னா டிராவிகோக்கு டிவைன் பனிஷ்மெண்ட்டை கொண்டு வந்த ஆளு. இப்ப இசபெல் சானோட இந்த ஒரு நிலைமை இருக்குல்ல, அந்த ஒயிட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த ஒயிட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு அந்த லீஃபல் ஸ்பியரை அன்லாக் பண்ண ஒரு ஆளு. இப்ப இது எல்லாத்தையும் பண்ண அந்த ஒரு ஆளை பாக்குறதுக்கு தான் நம்ம டேமியன் கிளம்புறான். சீக்கிரமாவே எப்படியாவது அவனோட மிஷனை முடிச்சுட்டு அவரை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம கிரிட் இருக்கான்ல, அவன் அவங்க செய்யற பூட்ஸையே செஞ்சு முடிச்சிருவான். ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா அது லெஜெண்டரியா வந்துடும். நம்ம கிரிட்டே அது எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். அட கன்றாவியே, என்னென்னமோ செய்யறேன், அப்பெல்லாம் கருமம் லெஜெண்டரியா வராம இதுல போய் வந்துருச்சே, இன்னும் ஒரு ஐட்டம் தானே செய்ய விடுவானுங்க, செஞ்சு முடிச்ச உடனே சம்திங்னு என்னென்னமோ எல்லாம் பேசி என்னோட growth ஸ்டார்ட்டை குறைச்சு விட்டுருவானுங்களே, அச்சச்சோ நானே தப்பு பண்ணிட்டேனோ, வீணா வாயை விட்டு எங்கேயாவது அடி வாங்குறதே எனக்கு வேலையா போச்சே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப இன்னொரு பக்கம் நம்ம டேமியன் கிளம்பி பார்க்க வரது யார் தெரியுமா? நம்ம கிரிட் தான். நம்ம கிரிட்டால மட்டும்தான் இப்போதைக்கு இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம டேமியன் நம்புறான். இப்ப நம்ம கிரிட் இருக்காப்ல, அவரு ரொம்ப கவலையோட அந்த ஊருக்குள்ள நடந்து போயிட்டு இருப்பாப்ல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேவலமான பூட்ஸுக்கு போய் லெஜெண்டரி ஐட்டம் வந்துருச்சு, ஐயோ அப்படி என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் அழுதுகிட்டே போயிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம நம்ம கிரிட்டுக்கு இன்னொரு ஒரு கவலையும் இருக்கு. அது என்ன அப்படின்னா நம்ம கிரிட் கிட்ட பணமே இல்ல, பணத்துக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப அவனால எதையுமே யூஸ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம இவன் ரீசெண்டா எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் செய்யல, அதனால எதையும் விற்கவும் இல்ல. இது இல்லாம அந்த கில்டோட ஸ்டோரேஜ்ல இருக்கிற மினரல்ஸும் சரி ஃபண்ட்ஸும் சரி அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன பண்றது? தன்னோட இன்வென்டரியில எதையாவது விக்கிறான்னு பார்த்தா தன்னோட இன்வென்டரியிலே விக்கிற மாதிரி ஒரு பொருளும் இல்ல. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட தவிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த நேரத்துல தான் இன்வென்டரியில இருக்கிற ஒரு வித்தியாசமான ஐட்டமே எடுப்பான். சோ இது என்ன ஐட்டம் அப்படின்னா இதான் காடஸோட எசன்ஸ். இந்த ஒரு காடஸோட எசன்ஸ் எப்ப கிடைச்சிச்சுன்னா அந்த டிராவிகோ இருக்கான்ல, அந்த போப்பு, அவனை கொண்டப்பதான் இது கிடைச்சிச்சு. ஆனா இதை வச்சு என்ன பண்றதுன்றது நம்ம கிரிட்டிக்கே தெரியாது. இந்த விக்கலாமா வேணாமா அப்படின்றதும் தெரியல. சரி இதை யாருக்கிட்ட எடுத்துட்டு போனா இதை பத்தி சொல்லுவாங்கன்னா நம்ம ராபிட் தான். நம்ம ராபிட்டே இதை எடுத்துட்டு வந்து கொடுப்பான். நம்ம ராபிட் இதை செக் பண்ணி பார்த்துட்டு தனக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிடுவான். இருந்தாலும் இது காடஸோட எசன்ஸ் அப்படின்னு சொல்றீங்க, அந்த ஒரு காரணத்தினால இது அவசரப்பட்டு வித்துற வேணாம், இது இப்படியே சேவ் பண்ணி வைங்க, இது பிற்காலத்துல ஏதாவது எப்பயாவது தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்ப நம்ம கிரிட்டும் இதையும் வச்சுட்டோம்னா வேற எதுவுமே இல்லையே, தான் என்ஹான்ஸ்மெண்ட் ஸ்டோனை எப்படிதான் வாங்குறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப நம்ம ராபிட் அவன் இத்தனை நாள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம கிரிட் கிட்ட காட்டுவான். அது என்ன அப்படின்னா இந்த 4 மாசத்துல ரைடன் சுத்தி இருக்கிற அந்த இடம் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண காரணத்தினால இவங்க ஓரளவு ஒரு மேப்பை கிரியேட் பண்ணிட்டாங்க. இந்த ரைடன் எப்படி இருக்கும் அப்படின்றது. இந்த ரைடனை சுத்தி அந்த பேட்ரியானுக்கு போற வழி, அதை தாண்டி அந்த ஹெல்போன் ரிவர். சோ இதை சுத்தி வேற எதுவுமே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் டெசர்ட் மட்டும் தான், மலைகளும் டெசர்ட்டும் மட்டும் தான் இங்க ஃபுல்லாவே இருக்கு. இது ஒரு நல்ல விஷயம் கிடையாது தான், ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெசர்ட்டா இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. ஆனா ஒருவேளை அந்த மான்ஸ்டர் எல்லாத்தையும் உங்க காலி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அப்ப இந்த ரைடனை இவங்க இன்னும் பெருசா டெவலப் பண்ண முடியும், மொத்தமா எக்ஸ்பாண்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா குறுக்க எதுவுமே வராதுல, குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. இது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஆனா அதே நேரத்துல இந்த ரிவர் இருக்குல்ல, இந்த ரிவரோட அந்த பக்க கரையில ஏதோ ஒரு வில்லேஜ் இருக்கிறதா இவங்க பார்த்திருப்பாங்க. அந்த வில்லேஜ்ல எக்ஸாக்டா என்ன இருக்கு அப்படின்றது இவங்களுக்கு தெரியாது, யாரும் இருக்காங்களா இல்லையா அப்படின்றது. ஆனா அந்த வில்லேஜை தாண்டி எல்லோ மித்ரில் மைன் ஒன்னு இருக்கு அப்படின்றத மட்டும் இவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்ப ஏற்கனவே நம்ம ராபிட் சொன்னா அப்படின்ற காரணத்துக்காகவே நம்ம கிரிட் ஆல்கெமில இன்வெஸ்ட் பண்ணிருப்பால. இப்ப அதையும் நம்ம கிரிட்டோட அந்த பிளாக் ஸ்மித்தி ஒன்னா கம்பைன் பண்ணோம்னா கண்டிப்பா இந்த ஒரு இடத்தை 2வது டாலிமாவா மாத்திர முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ராபிட் சொல்லுவான். இந்த டாலிமான்றது டுவார்ஃபோட வில்லேஜ். அவங்க தான் இருக்கிறதுலயே இந்த பிளாக் ஸ்மித்ல ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு வில்லேஜ். நம்ம கிரிட் அவன் தனியா ஒரு பிளாக் ஸ்மித், ஆனா அந்த டுவார்ஃப் வில்லேஜ்ல எல்லாருமே பிளாக் ஸ்மித்தா இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான வில்லேஜ். இப்ப ஒருவேளை ஆல்கமி அதோட சேர்த்தா இவங்களால இம்ப்ரூவ் பண்ண முடியும் தான். ஆனா பிரச்சனை என்னன்னா ஆல்கமிக்கு அதிகப்படியான எக்ஸ்பென்சிவான மெட்டீரியல்ஸ் தேவை, அதே மாதிரி அதோட சக்சஸ் ரேட் ரொம்ப கம்மி. அப்படி இருக்கிறப்ப இப்ப அதை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கிறது? நான் பணத்துக்கு ஒரு வழியை தேடி வந்தா நான் இன்னும் கடனாளியா மாறதுக்கு நீ ஒரு வழியை சொல்ற அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் சொல்லுவான். அப்பதான் நம்ம ராபிட் சொல்லுவான், நம்ம எல்லோ மித்ரில மட்டும் நம்ம ஆல்கமி மூலமா ப்ராசஸ் பண்ணோம்னா அது மூலமா நம்மளுக்கு ஃபேரி டஸ்ட் கண்டிப்பா கிடைக்கும். இந்த ஃபேரி டஸ்ட் தான் ஒரு முக்கியமான பேஸ் மெட்டீரியல். என்ன செய்யறதுக்கு தெரியுமா? என்ஹான்ஸ்மெண்ட் ஸ்டோனை செய்யறதுக்கு இது ஒரு முக்கியமான பேஸ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவான். இது கேட்ட உடனே மக்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா என்ஹான்ஸ்மெண்ட் ஸ்டோன்ன்றது பாஸ் மான்ஸ்டர் கொல்லும் போது மட்டும் தான் கிடைக்கக்கூடியது. அப்படி இருக்கிறப்ப அதை உருவாக்குனா அது இன்னும் ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கும்ல, அது முடியுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆக்சுவலா இது கண்டிப்பா முடியும் அப்படின்னு உங்களால கன்ஃபார்மா சொல்லிட முடியாது, ஏன்னா இதோட சக்சஸ் ரேட் கம்மி. ஆல்கமில என்னதான் ரொம்ப பெரிய ஆல்கமிஸ்ட் வந்தாலும் கூட இதை கன்ஃபார்மா செய்யக்கூடியதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி தான். ஆனா அது எப்ப தெரியுமா மாறும்? ஒருவேளை உங்கள்ட்ட எல்லோ மெத்தட் அதிகமா இருந்துச்சுன்னா அப்ப இதெல்லாம் மாறிடும்ல, ஏன்னா இவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கு நிறைய சோர்ஸ் இருக்கும்ல. ஆனா அந்த எல்லோ மெத்தடுமே இப்ப இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. அதுதான் அந்த மைன். அந்த எல்லோ மெத்தட் மைனை மட்டும் இவங்க கண்டுபிடிச்சாங்க, அப்ப இது எல்லாமே பாசிபிள் தானே. இத பத்தி தான் நம்ம ராபிட் சொல்லியிருப்பான்.
இப்ப இது எல்லாத்தையும் கேட்ட உடனே நம்ம கிரிட்டுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா அதுலயே ஒரு பிரச்சனை இருக்குன்னு ராபிட் சொல்லுவா. அது என்ன தெரியுமா? ஏற்கனவே ஒரு ஃபோர்ஸ் இந்த எல்லோ மித்தில் மைன் இருக்கா இல்லையான்றத கன்ஃபார்ம் பண்றதுக்காக அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஆனா அந்த போன ஃபோர்ஸ் மான்ஸ்டர்ஸ் கிட்ட தோத்து போயிட்டாங்க. இத பத்தி சொன்ன உடனே நம்ம கிரிட் சொல்லுவா, அதான் இந்த இடத்துல அவ்வளவு மான்ஸ்டர் இருக்குல்ல, அப்படி இருக்கிறப்ப ஃபோர்ஸ் எல்லாம் தாண்டி போறது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பிரச்சனை கிடையாது, நம்ம ஓவர் கேட் கில்ட் அனுப்பிச்சு வைப்போம், அவங்க இதெல்லாம் ஈஸியா சமாளிச்சிருவாங்கன்னு சொல்லுவா. அப்பதான் நம்ம ராபிட் சொல்லுவா, ஆக்சுவலா அங்க போய் தோத்து போன அந்த ஃபோர்ஸே ஓவர் கேட் கில்டு தான், தோத்து போனதே ஓவர் கேட் கில்டு தான் அப்படின்னு. இதை கேட்ட உடனே நம்ம கிரிட்டுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இந்த ஓவர் கேட் கில்டு கிட்டத்தட்ட அதுல இருக்கிறவங்க முக்காவாசி பேரு 40வது யூனிஃபைடு ரேங்கிங்ஸ்க்கு உள்ள இருக்கிறவங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த மாதிரியான ஒரு டீம் அங்க போய் வெறும் மான்ஸ்டர் கிட்ட தோத்து போயிட்டாங்களா? இதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை பிளேயர்ஸை எதிர்த்து சண்டை போட்டிருந்தா கூட அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிக்கலாம். ஆனா வெறும் மான்ஸ்டர் கிட்ட தோத்து போயிட்டாங்களா? இது மட்டும் கிடையாது, நம்ம கிரிட்டுக்கு எதிரா இந்த ரேகஸே ஃபைனல்ஸ்ல மோதினவ. ஏன் நம்ம கிரிட்டையே அன்னைக்கு தோக்கடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்துச்சு. அப்படி ஒரு ஆள் கூட போயும் கூட இவங்களால சண்டை போட முடியலன்னா அப்ப அந்த மான்ஸ்டர் எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒண்ணா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிப்பா. அப்பதான் நம்ம ராபிட் சொல்லுவா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது நீங்க போக வேண்டியதுக்கான அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. நான் போகணும் தானே ஐயா, களத்துல இறங்கணும் தானே சொல்ற, கவலைப்படாத, நானே போய் அது இருக்கா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிடுவா. இப்ப அடுத்த நாள் நம்ம கிரிட்டும் கிளம்பிடுவான். இவங்க கூட யார் யார் வருவாங்கன்னா வேண்டர், போல், ரேகஸ், ஃபேக்கர், இவங்க 4 பேர் தான் ஏற்கனவே போயிருப்பாங்க. இப்ப இவங்க திருப்பி நம்ம கிரிக்கெட் கூடயே வருவாங்க. ஆக்சுவலா இவங்க 4 பேர் தான் இருக்கிறதே பெஸ்டான ஆளுங்க. ஆனா இவங்க 4 பேர் போய் ஏன் அந்த மான்ஸ்டரை எதிர்த்து சண்டை போட முடியலன்னா அப்ப அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான மான்ஸ்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கிரிக்கெட் கேட்டிருப்பான். அப்பதான் நம்ம போன் சொல்லியிருப்பான். அந்த மான்ஸ்டரோட பேரு டோப்பல் கேங்கர். இந்த டோப்பல் கேங்கர்ன்றது எந்த மாதிரியான ஒரு மான்ஸ்டர்னா, இது யாரையாவது ஒரு டார்கெட்டை பாக்குதுன்னா அந்த டார்கெட்டோட ஸ்கில்லையும் அப்பியரன்ஸையும் இது காப்பி பண்ணிக்கிறோம். அந்த டார்கெட் மாதிரியே இது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனா இங்க பிரச்சனையே அந்த டோப்பல் கேங்கர் காப்பி பண்ண அந்த ஒரு ஆளு தான். இப்ப அந்த டோப்பல் கேங்கர் யாரோ ஒரு பெரிய ஆளை காப்பி பண்ணிருக்கு. அதனால இவங்க 4 பேரால ஒன்னா போயும் கூட இவங்களால சமாளிக்க முடியாம போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த மான்ஸ்டர் ஒரு பெரிய ஸ்வாடை யூஸ் பண்ணுது. டைன்ஸ் லைஃப் மாதிரியே கிட்டத்தட்ட இருக்கிற ஒரு ஸ்வாடு. அதுவும் இல்லாம நம்ம கிரிட் அளவுக்கு ஃபாஸ்டாவும் இருக்கு, ஸ்ட்ராங்காவும் இருக்கு, நம்ம கிரிட்டை விட சூப்பரான ஸ்வாட்மேன்ஷிப்பும் வச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் கேட்கும் போது நம்ம கிரிட்டுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். இவங்க எல்லாரும் இவ்வளவு சொல்றாங்க, இவங்க 4 பேருமே தோத்து போயிருக்காங்க அப்படின்னா அது அப்படி என்ன மான்ஸ்டரா இருக்கும்? இவங்களாலே தோக்கடிக்க முடியாத அளவுக்கு அது யார காப்பி பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பா. இப்ப இது எல்லாத்தையும் கேட்ட உடனே நம்ம பியாரோவும் இதுக்குள்ள நானும் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்துருவா. பியாரோ வரானா தனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட்டு யோசிச்சுட்டு இருப்பா. ஆனா மத்தவங்களுக்கு அந்த நம்பிக்கை கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாருமே பியாரோவை வெறும் ஃபார்மரா மட்டும் தான் பாக்குறாங்க. அவங்க யாருக்கும் தெரியாது. ஆனா அப்பதான் நம்ம லாவல் யோசிப்பா, எனக்கு இது என்னன்றது புரியுது. ஏன்னா பியாரோவால மத்த லொகேஷன்ஸை ஈஸியா செக் பண்ண முடியும். அவர் ஒரு ஜியோமேன்சரும் கூட. சோ அந்த ஒரு காரணத்தினால அந்த ஃபாரஸ்டை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு தான் பியாரோவை கூட்டிட்டு வராரு. என்னோட லார்ட் கிரிட் இருக்கிறதுல ஒரு புத்திசாலி அப்படின்னு சொல்லி யோசிப்பா. எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டே இருக்கான். நம்ம கிரிட் உண்மையா ஒரு ஸ்வாட்மேன் அப்படின்றதுக்காக தான் கூட்டிட்டு வரான். ஆனா அவனுக்கு தான் அது தெரியாது. இப்ப இவங்க எல்லாரும் ரொம்ப நாள் கழிச்சு மொத்தமா சேர்ந்து ஒரு அட்வென்ச்சருக்கு போறாங்க. இது ஒரு எக்ஸைட்டிங்கான அட்வென்ச்சரா இருக்க போகுது. இப்ப இவங்க போற வழியில ஃபர்ஸ்ட் அந்த டெசர்ட்ல இருக்கக்கூடிய வார்ம்ஸ் மத்த மான்ஸ்டரை சமாளிச்சாகணும். இந்த மான்ஸ்டர் எல்லாமே மொத்தமா வந்துகிட்டு இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் சமாளிக்கிறது நம்ம ரேகஸ் தான். நம்ம ரேகஸ் அவன் மட்டும் தனியாவே இருந்து நிறைய மான்ஸ்டர் காலி பண்ணிடுவான். இதை பாக்குறதுக்கு நம்ம கிரிட்டுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா நம்ம கிரிட் ரீசெண்டா தான் அவன் கூட சண்டை போட்டான். அப்படி இருக்கிறப்ப இவன் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிட்டானா அப்படின்னு சொல்லி யோசிப்பா. அது மட்டும் கிடையாது, நம்ம ரேகஸும் 300வது லெவல தாண்டிட்டான். அந்த 3rd அட்வான்ஸ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்ட காரணத்தினால இப்ப நம்ம ரேகஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான். முன்னாடி இருந்ததை விட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளா இருக்கான். அது மட்டும் கிடையாது, இவன் இல்லாம நம்ம போன்மே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளா மாறி இருக்கான். ஒரே நேரத்துல 2 ஸ்பேரை யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப பக்காவான பவர்ஃபுல்லான ஆளா மாறி இருக்கான். இவனுமே இன்னொரு பக்கம் ரொம்ப சூப்பரா சண்டை போடுவான். இதை பார்க்கும்போது நம்ம கிரிட்டுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும். ஏன்னா போன் மாதிரியே ரேகஸுமே இந்த ஜெரகா கில்டோட முக்கியமான டேமேஜ் டீலர். இவங்க 2 பேரும் இவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறிட்டாங்க அப்படின்னா அப்ப அந்த 300வது லெவல் எந்த அளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் யோசிச்சுட்டு இருப்பா. இப்ப இன்னொரு ஒரு சைடுல இருந்து இந்த கொமோடோ டிராகனோட அக்கா பையனான பெசிலிக்கெல்லாம் மொத்தமா படையெடுத்து வர ஆரம்பிச்சிருங்க. அதை சமாளிக்கிறதுக்காக நம்ம தலைவன் கிரிட்டே போவான். இப்ப நம்ம கிரிட்டுக்கு அவங்க எல்லாரையும் பார்க்கும்போது உண்மையிலே ஆச்சரியமா தான் தோணும். ஏன்னா அவங்க எல்லாருமே லெவல் 300 தாண்டிட்டாங்க. அந்த ஒரு காரணத்தினால ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க. முன்னாடி இருந்ததை விட கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு பவர்ஃபுல்லா மாறி இருக்காங்க. ஆனா நம்ம கிரிட்டுமே அவங்களுக்கு சலச்சவன் கிடையாது. என்னதான் நம்ம கிரிட் லெவல் 275ல இருந்தாலும் நம்ம கிரிட்டோட டைட்டில்ஸ், அவனோட அந்த எக்யூப்மெண்ட்டை சேஞ்ச் பண்ற விதம், இது எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்தோம் அப்படின்னா நம்ம கிரிட்டோட காம்பேட் பவர் அவங்க எல்லாரோடவுமே கண்டிப்பா ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். அது மட்டும் கிடையாது, நம்ம கிரிட்டும் இவ்வளவு தூரம் அவங்க ஸ்ட்ராங்கா மாறியும் கூட பதட்டமே படாம ரொம்ப காமா இருக்கிறதுக்கான ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? நம்ம கிரிட் மட்டும் 300வது லெவலை தாண்டிட்டா மொத்த ஓவர் கேட் கில்டு மொத்தமா சேர்ந்து வந்தா கூட தன்னை தோக்கடிக்க முடியாதுன்றது நம்ம கிரிட்டுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஒரு காரணத்தினாலதான் நம்ம கிரிட் இவ்வளவு காமா இருக்கான். ஏன்னா
நம்ம ஆளுக்கு நல்லா தெரியும் அவன் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு. இப்ப ஸ்கில்ல யூஸ் பண்ணி அவனும் அந்த கொமரா டிராகனோட அந்த மொத்த படையே காலி பண்ணிடுவான். அடுத்து பக்கத்துல வேற மான்ஸ்டர் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அது கூட சண்டை போடுறதுக்காக போயிருவான். தொடர்ந்து நம்ம கிரிட்டும் மத்தவங்களும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப ஒரு வழியா அந்த ஹெல்லோன் ரிவருக்கே வந்துருவாங்க. இந்த ஹெல்லோன் ரிவருக்கு அந்த பக்கம் கரையில தான் அவங்க போக வேண்டிய அந்த இடம் இருக்கு, அந்த வில்லேஜ்னு சொன்னாங்கல்ல. சோ அந்த ஒரு இடம் இதை தாண்டி தான் இருக்கு. இப்ப இந்த இடத்துல கேம்ப் போட்டுக்கலாம், ஏன்னா எல்லாரும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்ல. தொடர்ந்து 10 மணி நேரமா சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. இவங்க இத்தனை மான்ஸ்டரோட சண்டை போட்டாலும் இவங்களுக்கு ஐட்டம்க்கு டிராப்னு பெருசா எதுவுமே கிடைக்கல, ரொம்ப கம்மியா மட்டும் தான் கிடைச்சிருக்கு. ஏன்னா இது ஒன்னும் டஞ்சன் கிடையாது, வெட்ட வெளியில வரக்கூடிய மான்ஸ்டர் அப்படின்றதுனால டிராப்ஸ் எல்லாமே கம்மியா தான் கிடைச்சிருக்கும். அப்ப எல்லாரோட ஸ்டாமினாவுமே ரொம்ப கம்மியா இருக்கிற காரணத்தினால அவங்க எல்லாரும் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு நம்ம கிரிட் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவான். நீங்க எல்லாரும் ஒரு 4 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிடுவான். இப்ப மத்தவங்களும் சொல்லுவாங்க ஆக்சுவலா நம்ம கிரிட் தான் இந்த ரைடோட ஒரு முக்கியமான கோர். அப்படி இருக்கிறப்ப நம்ம கிரிட் ரெஸ்ட் எடுக்காம இருந்தா சரி வராதுல, அவனுமே உங்க கூட சேர்ந்து சண்டை போட்டு தான் வந்திருக்கான். அப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிக்கும் போது அப்பதான் நம்ம லாவல் ஒரு ஐடியா கொடுப்பான். நம்ம பியாரோவை வாட்ச் பண்ண சொல்லிடலாம், ஏன்னா அவர் தான் இது வரைக்கும் பேட்டில்ல கலந்துக்கவே இல்ல, அதனால அவருக்கு ஸ்டாமினா அதிகமா தான் இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதை கேட்ட உடனே நம்ம ரேகஸும் கேட்பான் இதெல்லாம் சரி வராது, ஒரு ஃபார்மர் கிட்ட போய் கொடுத்தோம்னா அவரால எப்படி பாத்துக்க முடியும், ஏதாவது மான்ஸ்டர் திடீர்னு வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு. அப்போ உடனே கிரிட் சொல்லுவாப்ல அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, பியாரோ பார்க்காத மான்ஸ்டரா, பியாரோல ஈஸியா சமாளிச்சிருவான். அப்படியே பிரச்சனை வந்தாலும் பியாரோ தான் சாதாரண ஃபார்மர் கிடையாது, அதான் லெஜெண்டரியான ஃபார்மரே, அப்படிதான் நீங்க கூப்பிடுறீங்க, அதனால பியாரோ எல்லாத்தையும் சமாளிச்சிருவான் அப்படின்னு சொல்லுவான். இப்ப நம்ம பியாரோவும் இவங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது அவன் சுத்தி இருக்கிற இடத்த எல்லாத்தையும் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருவான். இப்ப நம்ம பியாரோக்கு இவங்க எல்லாரும் தன்னை நம்பி தூங்குறாங்கன்றது தெரிஞ்ச உடனே நம்ம பியாரோக்கு மறுபடியும் அந்த ரெட் நைட்ஸ்ல இருந்த ஞாபகம் வரும். இந்த மாதிரி தான் அவனுக்கு கீழே இருக்கிற அந்த நைட்ஸ் எல்லாருமே தூங்குவாங்க, நம்ம பியாரோ வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்ப அந்த ஞாபகம் எல்லாம் வந்து போக ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த நேரத்துல அந்த ரிவரை தாண்டி ஏதோ ஒரு பெரிய மான்ஸ்டரோட ஒரு ஆராவை நம்ம பியாரோ ஃபீல் பண்ணுவான். இவ்வளவு தூரம் அந்த ஆரா தெரியுது அப்படின்னா அப்ப கண்டிப்பா அது இருக்கிறதுல ஸ்ட்ராங்கான ஒரு மான்ஸ்டரா இருக்கணும், இவங்க தேடி போறது உண்மையிலே ஒரு பெரிய ஆளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இப்ப ரெஸ்ட் எல்லாம் எடுத்து முடிச்ச உடனே எல்லாருமே உள்ள என்ட்ரி ஆயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் மிஸ்டீரியஸான ஃபாரஸ்ட். இந்த மிஸ்டீரியஸான ஃபாரஸ்டுக்குள்ள தான் அந்த ஒரு மான்ஸ்டர் இருக்கு. அந்த மான்ஸ்டர் ஃபேஸ் பண்றத பார்த்து யோசிச்சாலே நம்ம வேண்டருக்கு ரொம்ப பயமா இருக்கும். நம்ம கிரிட்டும் சொல்லுவான் ஏன்பா இப்படி பயப்படுற, நீ டயர்டா இருக்கேன்னு பயப்படுறியா, அதெல்லாம் பிரச்சனை இல்ல, அதான் நான் கூட இருக்கேன்னு சொல்லும் போது அப்போ உடனே ஃபேக்கர் சொல்லுவான் நாங்க டயர்டா இருக்கிறத நினைச்சலாம் கவலையே படல, ஏன்னா நாங்க இதுக்கு முன்னாடி வரும்போதுமே நாங்க எல்லாருமே ஃபுல் ஹெல்த்ல தான் வந்தோம், ஆனா அப்பவே அந்த மான்ஸ்டர் எங்களை பந்தாடிடுச்சு, இப்ப அது முன்னாடியும் வந்துருச்சு, அங்க கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்பதான் நம்ம கிரிட் திரும்பி பாப்பா. கிரிட் பார்த்த உடனே தான் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற ஆளை பார்த்த உடனே நம்ம கிரிட்டுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். ஏன்னா அந்த ஆளை ஏற்கனவே நம்ம கிரிட் பார்த்திருக்கா. சொல்ல போனா அந்த ஆள் மூலமா தான் நம்ம கிரிட்டுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. நம்ம கிரிட் அந்த ஓவியத்து மூலமா பேக்மாவோட ஸ்வாட் டான்ஸ் கத்துக்கிட்டால, அந்த ஓவியத்துல தெளிவா இவரோட மூஞ்சியை வரைஞ்சு வச்சிருப்பாங்க. முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறது அதே பேக்மா தான், த லெஜெண்டரி பிளாக் ஸ்மித், ஸ்ட்ராங்கஸ்டான ஸ்வாட்ஸ்மன், எல்லா பட்டத்துக்கும் உரிய ஒருத்தர், த பேக்மா. பேக்மாவோட சக்சஸரா தான் நம்ம கிரிட் அவனோட லெஜெண்டரி கிளாஸை வச்சு எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிருக்கான். அந்த மாதிரியான ஒரு பேக்மாவை தான் நம்ம கிரிட் இப்ப ஃபேஸ் பண்ண போறான். சொல்லப்போனா அவன் பேக்மாவை ஃபேஸ் பண்ணல, அந்த டோப்பிள் கேங்கர் பேக்மாவோட உருவத்தை தான் காப்பி பண்ணிருக்கு. இப்ப அந்த டோப்பிள் கேங்கர் தான் ஃபேஸ் பண்ண போறான். இருந்தாலும் பேக்மா மாதிரி ஒரு ஆளை நம்ம கிரிட்டால ஃபேஸ் பண்ண முடியுமா? நம்ம கிரிட் இவரை எதிர்த்து சண்டை போடும் போது எப்படி சண்டை போட போறான்? இது எல்லாத்த பத்தியும் நம்ம அடுத்த ஒரு சாப்டர்ஸ்ல பார்ப்போம். சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா கைஸ், அரிகத்தோ கோசாய்மஸ்.